அப்ப எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தாபன விதிக்கோவேண்ட இன்னொரு விடயம் பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே அரசியல் உரிமை தொடர்பான ஒரு விடயம் பார்த்திருந்த நாங்கள். இன்றைக்கு இதில் நீங்கள் அரச முகாமத்துவ சேவையாளருடைய அதி சிறப்பு வகுப்புக்கு தோற்றார்கள் மற்றும் இலங்கை நிர்வாக சேவையினுடைய மட்டுப்படுத்தப்பட்ட பரீட்சைக்கு தோற்றார்கள். எல்லாருமே இருக்கிறீங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள ஒரு மாதம் அதை அண்டின காலத்துக்குள்ள அடிப்படை விடயங்களை ஒவ்வொரு அத்தியாயமா நாங்கள் பார்த்துட்டோம் என்றால் எங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் ரிவிஷன் செய்கிறது இலகுவா இருக்கும். கூடுதலாக நாங்கள் ரிவிஷன் செய்கிறது கண்டிப்போம். அப்போ நாங்கள் கொஞ்சம் வேகமான்றதுக்காக பிரச்சனை இல்லை. நீங்க என்ன விலங்கில் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதோடையே சேர்த்து எவ்வாறு முக்கியமா கவனிக்க வேண்டிய விடயங்கள் நான் சொல்லிக்கொண்டு போயிருக்கல அதையும் கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப வகுப்புல நீங்கள் தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப நாங்கள் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான அத்தியாயத்தை பார்ப்போம். முக்கியமான அத்தியாயம்னு சொல்றது தாவண விதி கோவையில் இருக்கிற எல்லாமே முக்கியம்தான். ஒவ்வொரு வகுப்புலையும் அந்த சொற்களை சில நேரங்கள்ல நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். அப்ப பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் கூடுதலாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு விடயமாக அதை ஆழமாக நுணுக்கமாக நாங்கள் பார்த்து கொண்டு போயிட்டோம் என்றால் எங்களுக்கு படிக்கிறது இலகுவா இருக்கும். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் 28வது அத்தியாயம் நிர்வாக நடைமுறைகள் தொடர்பாக. இதுல சொல்லப்படுற விடயங்கள் பல்வேறு தாவண விதிக்கோவேண்ட பல்வேறு விடயங்கள்ல பல விடயங்கள் சேர்ந்துதான் வருது. பொதுவாக நிர்வாக ரீதியாக இருக்கிற விடயங்கள் அடிக்கடி சில நேரம் சில பகுதிகள் வினாக்களுக்கு உள்ளடங்குற பகுதியா இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி பரீட்சை என்ற ரீதியில நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய வினத்திரமான் தடைக்கோ அல்லது இனி அவ்வாறான பரீட்சைகளுக்கு படிக்கிற மாதிரி இதை படிக்க முடியாது. இதுல ஒவ்வொரு புள்ளிகளும் மிக மிக முக்கியமானது. அந்த வகையில நாங்கள் முழுமையாக விளங்கி கொண்டோம் என்றால் எங்களுக்கு ரிவிஷன் செய்யல மிக இலகுவாக இருக்கும். ஆனபடியால் சில நேரங்கள்ல இந்த அத்தியாயம் இலகுவானது தானே, இந்த அத்தியாயம் கடினமானது, அப்ப இலகுவான அத்தியாயம் என்றால் நாங்கள் அதுல பங்கு பெற்ற தேவையில்லை என்ற மனநிலைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. என்றால் நிச்சயமாக எல்லாமே முக்கியமானது. எங்களுக்கு எது இலகு என்று நாங்கள் சில நேரம் நினைக்கிறோமோ அதுலதான் நாங்கள் புள்ளிகளை இழக்க வேண்டி வரும். ஏனென்றால் அவ்வாறு ஒரு சிறிய இடங்கள்ல இருந்தால் புள்ளிகள் போடப்படுது. அப்ப இந்த அத்தியாயத்தை நாங்கள் பார்ப்போம். அப்ப இதுல சாதாரணமாக எங்களுக்கு தெரியும், பொதுவாக கடமை நேரம் இதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. எங்களுடைய அலுவலகத்தினுடைய கடமை நேரம்ன்றது அது அலுவலகத்துல வேலை செய்யற உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரிதான், வழிகள உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரிதான், கடமை நேரம்ன்றது பொதுவானது. எனவே அலுவலர்களுக்குரிய கடமை நேரம் 8:30 16, 15 4 கால் வரைக்கும் என்றது உங்களுக்கு தெரியும். அலுவலக உதவியாளர்கள், அதாவது எங்களுக்கு தெரியும் ஆரம்ப நில உத்தியோகத்தர்கள், அதான் அந்த அரச உத்தியோகத்தர்களை நாங்கள் தரம் பிரிக்கிற 4 வகையில் ஆரம்ப உத்தியோகத்தர்கள். ஒருக்கா பரீட்சையில கேட்டிருந்தோம் என்றால் முதன்மை உத்தியோகத்தர்கள் என்ற சொற்பதம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப நாங்கள் சில நேரங்கள்ல எங்களுடைய விளக்கத்தின்படி முதன்மை உத்தியோகத்தர்கள் என்றால் யார் என்று எப்படி எடுப்போம் என்றால், முதன்மை உத்தியோகத்தர்கள் என்றால் பெரிய ஸ்டாஃப் ஆபீசர்ஸ் என்று யோசிக்கிற தன்மை வரும். முதன்மை உத்தியோகத்தர்கள், முதல் நிலை உத்தியோகத்தர்கள், ஆரம்ப நிலை உத்தியோகத்தர்கள், ஆரம்ப உத்தியோகத்தர்கள் என்றதெல்லாம் பிரைமரி லெவல். அப்ப எங்களுக்கு தெரியும் பிஎல் சம்பள குறியீட்டை கொண்டவர்களை தான் அந்த ஆரம்ப நில உத்தியோகத்தர்கள் சொல்றோம். அப்ப அது அந்த உத்தியோகத்தர்களை பாகுபடுத்துறதுல முதன்மை நில உத்தியோகத்தர்கள் என்ற ஒரு வினா வந்திருந்தது. ஆனால் கன பேர் அது பிழையாக அணுகிறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால், முதன்மை உத்தியோகத்தர்கள் என்றதை நாங்கள் வேறு ஒரு பொருள் கொள்ற தன்மை இருந்தது. அப்போ உண்மையிலே எங்களுக்கு தெரியும் சிரேஷ்ட நில உத்தியோகத்தர்கள், அடுத்தது 3ஆம் நிலை உத்தியோகத்தர்கள், அதாவது நிர்வாக உத்தியோகத்தர்கள் போன்ற அதுக்கு சமனான பதவியை கொண்ட அலுவலர்கள், அடுத்தது 2ஆம் நிலை உத்தியோகத்தர்கள், அடுத்தது முதல்நிலை உத்தியோகத்தர்கள் என்ற சொற்பதம் தான் பயன்படுத்தப்படுது. எனவே முதல்நிலை உத்தியோகத்தர்கள், ஆரம்ப உத்தியோகத்தர்கள் என்றதெல்லாம் பிரைமரி லெவல் என்றதனுடைய மொழிபெயர்ப்பா தான் இருக்குது. அப்ப அதை நாங்கள் விளங்கிக் கொள்றது மிக முக்கியமானது. அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் கடமை நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கும் அரை மணி நேரத்துக்கு பின்னுக்கும், இதெல்லாம் சில விடயங்கள் பல விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும். என்றால் மிக நீண்ட கால சேவையை அரச சேவையில நீங்க கொண்டிருக்கிறீங்க. ஆனால் எல்லாத்தையுமே ஒருக்கா நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு போறது அதான் இந்த வகுப்பினுடைய பிரதானமான நோக்கம். சில விடயங்கள் நாங்கள் அறிஞ்சு கொள்ளாத விடயங்களா இருக்கும். அவ்வாறானதுல கூடுதலான கவனத்தை செலுத்துங்க. ஆனால் அறிந்து கொண்ட தெரிந்த விடயமாக இருந்தாலும் அதுல நாங்கள் கூடுதலான அதை நினைவூட்டி கொண்டு போனோம்னா சரி. அது மாதிரி பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் 7:30 1:30 என்றதான் இப்ப இருக்குது. எதிர்காலத்துல மாற்றங்கள் வரலாம். இது தாபன விதிக்கோவையில் இருக்கிற ஏற்பாடு. சாதாரணமாக இது அடிக்கடி வினாவுக்கு வர ஒரு விடயம். காசு கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக அது இப்பயுமே இன்னும் திருத்தப்படையில 3 மணி என்றுதான் காசு கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளுக்காக 3 மணி வரைக்கும்
கருமவிடம் திறந்திருக்க வேணும் என்றுதான் சொல்லப்படுது. எனவே காசு பொருட்கள் வாங்கல்களுக்கான நேரம் வந்து அரசு அலுவலகங்கள்ல பிற்பகல் 3 மணி வரைக்கும். அப்ப இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த 28வது அத்தியாயத்துல சொல்லப்படுறதுல மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நேரம் 8:30 இருந்து 4:15, 8 இருந்து 4:45 என்று சொல்லப்பட்டாலும் இது ஒரு பொதுவான அலுவலக கடமை நேரமா இருக்குதே தவிர, இது அவசரமான சந்தர்ப்பங்கள்ல அலுவலர்களை கொண்டு தேவை ஏற்படைக்குள்ள அவர்களை கொண்டு வேலை செய்விக்கிறதுக்காக திணைக்கள தலைவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அல்லது அவர்களுக்கு இருக்கிற அந்த தத்துவத்தை இந்த வகையிலையும் கட்டுப்படுத்த இல்லை. எனவே அவர்கள் வந்து அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ப நாளை காலோட வேலை முடிஞ்சது, அதுக்கு பிறகு அலுவலர்களை கொண்டு வேலை செய்விக்க இயலாது என்று சொல்லி எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. எனவே இந்த 28வது அத்தியாயத்துல அது தெளிவாக சொல்லப்படுது. எங்களுக்கு தெரியும் அரசு அலுவலர்கள் எங்களுக்கு பல்வேறு இடத்துல இருக்குது. இப்ப 47வது அத்தியாயத்துல இருக்குது. அரசு அலுவலர்கள் அவர்களுடைய சேவை தேவைப்படுற எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அப்ப எந்த நேரம் என்று சொல்றது நேர வரையறை இல்லை. எந்த சந்தர்ப்பம் என்று சொல்றது எவ்வாறான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த நேரத்துல அரசுக்கு சார்பாக செயற்பட வேணும். அதே நேரம் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, நாங்கள் அதெல்லாம் அந்தந்த இடத்துல பார்ப்போம். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது அரசு ஊழியர்களுடைய நேரத்தின் மீது சரிதானே அரசாங்கம் பூர்ணமான கட்டுப்பாட்டை வச்சிருக்குது. எனவே அரசு ஊழியர்களுடைய நேரம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய நேரம் முழுமையாக அரசுக்கு சொந்தமானது. அந்த வகையில தான் இந்த பிரிவு சொல்லப்படுது என்றால் எந்த நேரத்திலையும் அவர்கள் அரசுக்கு சார்பாக செயற்பட வேணும். எனவே எந்த நேரத்திலையும் அவர்களை கொண்டு வேலை செய்விக்கிறதுக்கு திணைக்கள தலைவருக்கு இருக்கிற அந்த தத்துவம் இந்த பிரிவின் ஏற்பாட்டால இதான் கடமை நேரம் என்று சொல்லப்பட்டதால் மட்டுப்படுத்தப்படவில்லை. இது வந்து ஒரு பொதுவான அலுவலக நேரம். அதாவது வேலை இருந்தா என்ன, வேலை இல்லாட்டி என்ன, இந்த நேரத்துல அவர் கடமையில இருக்க வேணும். ஆனால் இதற்கு அப்பால அவருடைய சேவை தேவைப்படுற சந்தர்ப்பத்துல அவர் சேவையாற்றுறதுக்கு எப்பயுமே தயாராக இருக்க வேணும். அப்ப இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். இதுல எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சில நேரம் இவங்களுடைய அதிசிறப்பு வகுப்புக்கு முகாமத்துவ உத்தியோகத்தினுடைய அதிசிறப்பு வகுப்புல மெரிட் அடிப்படையில திறமை அடிப்படையில தோற்ற அலுவலர்கள் இருக்கிறீங்க. அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கேஸை நாங்கள் அணுகல இவ்வாறான விடயங்கள் கட்டாயம் தேவையானதாக இருக்கும். ஏனென்றால் இதை சார்ந்து கேஸ்கள் தரலாம். அப்ப இந்த விடயங்களை நாங்கள் கிரகிச்சு கொண்டு போனோம்டா சரி. அப்ப இதுல தெளிவாக சொல்லப்படுது கடமை நேரமும் சொல்லப்பட்டு, ஆனால் கடமை நேரம் தொடர்பான விதிவிலக்கு சொல்லப்படுது. அப்ப அதை நாங்கள் கவனிச்சுக் கொள்வோம். அடுத்தது வந்து பிந்திவார சம்பந்தமா இதற்கு தெரியும். இதெல்லாம் சுற்றுருவாங்க. இப்ப தாவண விதி கோவையின் 28வது அத்தியாயத்தை எடுத்தோம் என்றால் இதுல நாங்கள் பார்க்கிற எல்லா விடயமும் இருக்க வேண்டிய அதோட சேர்ந்து பல சுற்றுருவங்கள் இருக்குது. அதான் நான் சொன்னேன் என்றால் பழைய டியூட்டுகள் பழைய புத்தகங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. நாங்கள் இதுல பார்க்கறத கூடுதலாக பார்த்துக் கொள்ளுங்க. என்ற வரைக்கும் முழுமையான ஒரு இட்டைப்படுத்தப்பட்ட விடயங்களை தான் நான் இதுல தரேன். இதுல எங்களுக்கு பிந்திவார தொடர்பான ஏற்பாடு இருக்குது. இப்ப நாங்கள் அலுவலக முகாமைத்துவம் என்ற ஒரு பாடம் இருக்குது. அது சுப்ராவை பொறுத்த வரைக்கும் மட்டும் அதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு நெகிழ்வு நேரம் என்றது அலுவலர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நேரத்தை தெரிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை தான் நெகிழ்வு நேரம் என்று சொல்றது. அப்ப முழுமையாக நெகிழ்வு நேரம் என்ற ஒரு தன்மை எங்களுடைய அலுவலகங்கள்ல இல்லாம இருந்தாலும் கூட இந்த பிந்தி வர்றதுக்கான ஏற்பாடு அதை பின்னர் ஈடு செய்யறதுக்கான ஏற்பாடுன்றது கிட்டத்தட்ட நெகிழ்வு நேர கோட்பாட்டினுடைய தன்மையை அடிப்படையாக கொண்டது. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா 8:30 இருந்து 9 மணி வரைக்கும் வந்து அரை மணித்தியாலத்துல பிந்தி வார அலுவலர்கள் அவர்கள் 16:15 பின்னுக்கு ஈடு செய்யலாம். அப்ப 16:15 பிறகு ஈடு செய்யலாம் என்றால் இது வந்து 8:30 16:15 என்ற கடமை நேரத்தை கொண்ட அலுவலர்களுக்கு தான் இது பொருத்தமாக இருக்கும். சிற்றுடியர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அரை மணித்தியாலம் முந்தி வந்து அரை மணித்தியாலம் பிந்தி போக வேண்டியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த அரை மணித்தியாலம் சலுகை காலம் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு காமணித்தியாலம் தான் வழங்கப்பட்டிருக்குது. 8 இருந்து 8:15 வரைக்கும் பிந்தி வந்தால் அந்த நேரத்தை அவர்களுடைய கடமை நேரம் முடிகிறது 16:45 என்றால் அந்த 4:45 பிறகு அந்த நேரத்தை அவர்கள் ஈடு செய்து கொள்ள முடியும். அப்ப ஈடு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப இது ஒரு விதியாக அல்ல, ஒரு அலுவலர்கள் தங்களுடைய தேவையின் பொருட்டு அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தால் அலுவலகத்துக்கு பிந்தி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அரை மணித்தியாலம் பிந்தி வாரத்துக்கும் அந்த நேரத்தை ஈடு செய்து பின்னரம் அதை ஈடு செய்து கொள்றதுக்குமான சந்தர்ப்பம். எனவே அவர்களுடைய தனிப்பட்ட லீவுகள்ல அது கழிக்கப்படாமல் அதை ஈடு செய்யறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்குது. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிறகு இன்னும் ஒரு சலுகை முதல் ஆரம்பத்தில் இருந்த ஏற்பாடுகள் வேற. சில நேரம் நீங்க பழைய டியூட்டுகள் பழைய புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா வேற ஏற்பாடுகள் இருக்கும். அப்ப அதை நான் சொல்லல என்ன இருந்ததுன்னு சொல்லி. ஏனென்றால் சில நேரம் ரெண்டையும் மனதுல வச்சிருக்கல முன்னர் இருந்த ஏற்பாடுகளும் உங்களோட மனதுல பதியும். ஆனபடியால் முன்னர் இருந்த ஏற்பாட்டை பற்றி நான் சொல்லல, முன்னர் வேறு விதமான ஏற்பாடுகள் இருந்தது. இப்ப இந்த சுற்று நிறுவனத்துக்கு பிறகு
எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் இவ்வாறு 8:30 9 மணி வரைக்கும் பிந்தி வார நேரத்தையோ அல்லது 8 மணியிலிருந்து 15 வரைக்கும் பிந்தி வார நேரத்தையோ ஈடு செய்யறதுக்கான ஏற்பாடு இருந்தாலும் கூட மாதத்துல 2 முறை ஈடு செய்யாம விடுறதுக்கான சலுகையும் வழங்கப்படுது. அது ஒரு மேலதிக சலுகை தான். அப்ப 2 தரம் உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும் ஷோர்ட் லீவ்ன்றது 1.5 மணித்தியாலம் இருக்குது. அது நாங்கள் லீவுகள் தொடர்பா பார்க்கல முழுமையா விரிவா பார்ப்போம். ஆனால் அதுக்கு மேலதிகமாக ஒரு அரை மணித்தியாலம், இதுவும் கிட்டத்தட்ட ஒரு குறுகிய நேர லீவு மாதிரி தான். ஏனென்றால் அரை மணித்தியாலம் 2 நாள் மாதத்துல பிந்தி வாரத்துக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுது. அது ஈடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 3வது சந்தர்ப்பத்தில இருந்து ஒரு குறித்த மாதம்ன்றது அது கேலண்டர் மாதத்தை தான் குறிக்கும். சரிதானே, 30 நாளுண்டோ 31 நாளுண்டோ நாங்கள் நாட்கள் என்றது இல்லை. ஜனவரி என்றா ஜனவரி, பிப்ரவரி என்றா பிப்ரவரி, அதைத்தான் மாதம் என்று நாங்கள் கருதுவோம். அப்ப குறித்த ஒரு மாதத்துல 2 நாட்கள் அவர் பிந்தி வந்தாலும் ஈடு செய்யாமல் விடுறதுக்கான சலுகை இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு 3வது சந்தர்ப்பம் அப்படி பிந்தி வந்து ஈடு செய்யாம விடுவாரா இருந்தால் அவ்வாறான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் அரைநாள் விடுமுறை தானே. அப்படியான ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அரை நாள் விடுமுறையாக கணிக்கப்படும். அப்ப அது எங்களுக்கு ஒரு முக்கியமான, அதை தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்ப 2 தரம் ஈடு செய்யாம நாங்கள் விடலாம், அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு மேற்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பமும், அப்ப இப்ப 4 நாள் ஒரு ஆள் பிந்தி வந்திருக்கிற மைக்கை செய்து மியூட் பண்ணுங்க. நான் மியூட் பண்ணிட்டேன், ஆனால் அதுல கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப அந்த 2 சந்தர்ப்பம் அவர் ஈடு செய்யாம விடலாம். அதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பம், அப்ப நான் சொன்ன மாதிரி 4 தரம் அவர் பிந்தி வந்திருக்கிறார். பிந்தி வாரத்துக்குரிய வரைவில 9 மணி வரைக்கும் தான். 9 மணி வரை தாண்டி இல்லை. அப்ப 9 மணிக்குள்ள 8:30 இருந்து 9 மணிக்குள்ள அவர் கடமைக்கு சமூகம் அளிச்சிருக்கிறார். ஆனால் 4 தரங்கள் அவர் ஈடு செய்யலை என்றால் 2 சந்தர்ப்பம் அவருக்கு சலுகையாக விடப்படுது. மற்ற மேலதிக 2 சந்தர்ப்பம் ஒவ்வொரு சந்தர்ப்பம் அரை நாள் லீவா கருதப்படும். எனவே அவர் அந்த மாதத்துல ஒரு நாள் லீவை பெற்றதாக தான் கருதப்படும். அவர் அரை மணித்தியாலம் பிந்தி வந்து அரை மணித்தியாலத்துக்குள்ள பிந்தி வந்து ஈடு செய்யாத சந்தர்ப்பம். அப்ப அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் வேகமா, அதெல்லாம் சிலது வேகமா சொல்லி கொண்டு போறேன். ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம், அல்லது வகுப்பு முடிவுல கேட்கலாம், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மெசேஜ்ல போடலாம். அடுத்த வகுப்புல அல்லது பொருத்தமான வகுப்புகள்ல நான் உண்மையிலேயே ஒரு முன்னேற்றமான ஒரு விடயத்தை பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா 4-5 பேர் சில கேள்விகள் அனுப்பி இருக்கிறீங்க. அப்ப அந்த கேள்விகளை நான் குறிச்சு வச்சிருக்கேன், நான் குறிப்பிடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ரிவிஷன் செய்யல என்றால் எந்த கேள்வி என்றாலும் இப்பயே செய்து கொண்டுவோம். இப்ப நாங்கள் அடிப்படை மீட்டல தானே செய்யறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அதை நான் குறிச்சு வச்சிருப்பதன் காரணமாக அந்தந்த விடயங்கள் வரைக்குள்ள அதை நாங்க பார்க்கலாம். அப்ப கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்தை அல்லது ஒரு மாத சற்று கூடிய காலத்தை நாங்கள் முழுமையான மீட்டலுக்காக பயன்படுத்திக்கலாம். அந்தந்த இதுக்குள்ள நாங்கள் அந்த ஒரு மாதத்துக்குள்ள உங்களோட வினாக்களுக்குள்ள விடயங்கள் உரிய சந்தர்ப்பங்கள்ல வரும். ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயங்கள்ல வர்ற வினாக்களை நான் எந்த வகுப்புல இருந்தாலும் சொல்றது தயாரா இருக்கேன். நான் நீங்கள் வினாக்களை அனுப்பி வைங்க, பிரச்சனை இல்லை. அதை நான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அதுக்குரிய விட உங்களுக்கு இந்த மீட்டல் முடிகிறதுக்கு முன்னர் கிடைக்கும். அரை நாள் லீவுன்னு சொல்றது காலையிலயா இருந்தானே மாலையிலயா இருந்தானே அல்லது 2 நேரமும் சேர்த்தா இருந்தானே. அவ சில நேரம் ஒரு 10 மணியில இருந்து என்றால் சில நேரம் பின்னேரமும் சேரும். அப்ப எப்படி என்றால் 3 மணித்தியாலம் கடமையாற்றினால் அரை நாள் லீவு என்று சொல்லப்படுது. அப்ப அரை நாள் லீவு ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3.5 மணித்தியாலம் அவர் மொத்தமாக அன்றைய தினம் வேலை செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு, 3.5 மணித்தியாலம் என்றால் தவறா இருக்கும், மதிய நேர இடைவேளை தவிர. அதாவது அந்த 3.5 மணித்தியாலத்துக்குள்ள அவர் மதிய நேரத்துக்காக நேரத்தை எடுத்திருக்க கூடாது. அந்த இதுல ஒரு சூப்பரா எக்ஸாமுக்கு ஒரு வினாண்டு வந்திருந்தது, மதிய நேரம் எவ்வளவு. அதே கன அலுவலர்களுக்கு சரியான பிரச்சனையா இருந்தது விடையளிக்கிறது. ஏனென்றால் நடைமுறையில எப்படியோ தான் இருக்குது. எனவே தாவண விதிக்கோவையின்படி மதிய நேரம் என்றது அரை மணித்தியாலம். எனவே அந்த அரை மணித்தியாலத்துக்கு உட்பட்ட மதிய நேர இதை அது இந்த 3.5 மணித்தியாலத்துக்குள்ள அவர் எடுத்திருக்க கூடாது. எனவே சரியான விடிய அணுக வேணும் என்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான போட்டி பரீட்சைகள்ல சின்ன ஒரு வரியில விடி எழுதுறது அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல மிக முக்கியமா கவனிக்க வேணும். இப்ப இதுல நாங்கள் அரை நாள் லீவ் எடுக்கிறோம் 3.5 மணித்தியாலம் என்று நாங்கள் தனியாக எழுதினால் முழுமையான புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்காம போகலாம். அப்ப நாங்கள் என்ன எழுதணும் என்றால் மதிய நேர இடைவேளை தவிர காலையிலயோ மாலையிலயோ அல்லது 2 நேரமும் சேர்த்தோ 3.5 மணித்தியாலம் என்றதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. சரிதானே, மதிய நேர இடைவேளை தவிர. அப்ப இங்க ஒரு ஆள் கட்டிருக்கீங்க ஷோர்ட் லீவ் 2ம் எடுத்திருந்தால் இந்த ஷோர்ட் லீவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுக்கு மேற்பட்டது. இப்ப ஷோர்ட் லீவ்ன்றது 1.5 மணித்தியாலம் 2 ஷோர்ட் லீவு நாங்கள் எடுக்க முடியும். அது விண்ணப்பிச்சு அது ஒரு லீவுன்ற வகை. அப்ப நாங்கள் லீவ்ல பார்க்கல அதை விரிவா பார்ப்போம். ஷோர்ட் லீவ்ன்றது நாங்கள் 2 ஷோர்ட் லீவ் எடுக்கிறதுக்கு எங்களால முடியும். அந்த ஷோர்ட் லீவை பொறுத்த வரைக்கும்
நாங்கள் மாதத்துல 2 சந்தர்ப்பம் எடுக்கலாம், அது வேற உண்டு. இது ஷோர்ட் லீவ் அல்ல. இது ஏதேனும் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் அவரால் 8:30க்கு வர முடியல, 9 மணிக்குள்ள பிந்தி வாராருன்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ள எடுக்க வேண்டியது, சரிதானே? அப்ப இப்ப 9 மணி தாண்டினால் அவர் ஷோர்ட் லீவை தான் கட்டாயம் எடுக்கணும், என்றால் ஈடு செய்ய இயலாது. அப்ப இது அரை மணித்தியாலத்துக்கு உட்பட்ட காலத்துக்கு தான் இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்குது. அப்ப அதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அப்ப 3.5 மணித்தியாலம் வேலை செய்யணும். அப்ப இதுக்கு நாங்கள் விடை எழுதணும் என்றால் கண்டிப்பாக இவ்வளவு விடயங்களும் பெறணும். இயன்ற வரைக்கும் குறிப்புகளாக தான் நான் இதுல போட்டிருக்கிறேன். காலையிலயோ மாலையிலயோ அல்லது 2 நேரமும் சேர்த்தோம். மதிய நேர இடைவேளை தவிர 3.5 மணித்தியாலம் எடுக்க வேணும். எடுத்திருந்தால் அது அரை நாள் லீவாக கருத முடியும், சரிதானே? அப்ப 3.5 மணித்தியாலம் அவர் வேலை செய்யலை என்றால் அது அரை நாள் லீவாக கருதல, அது முழு நாள் லீவாக தான் கருத வேண்டி இருக்கும். அப்ப சில நேரங்கள்ல எங்களுக்கு தெரியும் 9 மணிக்கு பிந்தி வந்தால் 9 மணிக்கு பிந்தி வந்தால் அரை நாள் லீவாகத்தான் மாறும். அப்ப அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுலயும் ஒரு மயக்கமான விடயம் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால், ஷோர்ட் லீவுன்றது இருக்குது. இப்போ ஒரு ஆள் 9 மணிக்கு பிந்தி வார 9:30க்கோ 10 மணிக்குள்ள வார 1.5 மணித்தியாலம் குறுகிய நேர லீவ் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அவர் ஷோர்ட் லீவுன்றது அவர் விண்ணப்பிச்சு அனுமதியை பெற்றெடுத்தார். அப்ப லீவ்ன்றது அப்படித்தானே, லீவ்ன்றது அவர் விண்ணப்பிச்சு உரிய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும். அப்ப ஷோர்ட் லீவுக்கு அவர் அனுமதியை பெற்றால் ஓகே. சில நேரம் அவருக்கு 2 ஷோர்ட் லீவ் இருக்கலாம். 2 ஷோர்ட் லீவ் இருக்கத்தக்கதாவே அவர் 9:05க்கு வந்தவர், ஆனால் எந்த விதமான அனுமதியையும் பெற்றுக்கொள்ள இல்லை என்ற சந்தர்ப்பத்துல நிச்சயமாக அந்த நாள் அரை நாள் லீவா தான் கருதப்படும். அப்ப ஷோர்ட் லீவ்ல கொண்டே செட்டில் பண்றன்ற ஒரு கதை இல்லை. அது 9 மணிக்கு அவர் பிந்தி வந்துட்டார் என்றால் அரை நாள் லீவாக கருதப்படும் என்ற இந்த ஏற்பாடு. அதுக்காக இந்த காலப்பகுதிக்குள்ள ஷோர்ட் லீவ் எடுக்கிறதுக்கு இது எந்த விதத்திலையும் தடை செய்யவில்லை, சரிதானே? ஷோர்ட் லீவ் எடுக்கிறத தடை செய்ய இல்லை. ஷோர்ட் லீவ் எடுத்திருந்தா அது ஷோர்ட் லீவ்ன்ற இதுக்குள்ள போகும். அப்ப 9:05க்கு ஒருவர் வந்தார் என்றால் அவர் மாதத்துல 2 ஷோர்ட் லீவை பயன்படுத்தலாம் என்றால் அது ஒரு குறுகிய நேர விடுமுறையாக பயன்படுத்தி கொள்ள முடியும், அது வேற ஒன்று. ஆனால் அவ்வாறு குறுகிய நேர அனுமதியை பெற்றால் குறுகிய நேரம் லீவு என்ற விடயத்துக்குள்ள போகும். அப்படி அவர் அனுமதியை பெறவில்லை என்றால் 9 மணிக்கு பிந்தி வார ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அரை நாள் லீவா தான் கருதப்படும், சரிதானே? அப்ப அதான் இதுல சொல்லப்படுது. அப்ப இதை கொண்டு போய் ஷோர்ட் லீவ்ல செட்டில் பண்றோம் இல்ல, லீவ் என்றால் எந்த வகையான லீவ் என்றா உரிய முறைப்படி விண்ணப்பிச்சு அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும் என்றதான் இதுல இருக்குது. இப்ப நாங்கள் இதுக்குள்ள லீவுக்குள்ள போனோம்னா நிறைய சந்தேகங்கள் வரும். நான் நினைக்கிறேன் மெசேஜ்ல கணக்கு வருது, நான் பார்க்கிறேன் என்னென்ன விடயங்கள் வந்து. ஆனால் லீவு தொடர்பான விடயங்களை நாங்கள் லீவோட பார்ப்போம், இதோட கதைக்க வேண்டியதுல கதைப்போம். அப்போ 9 மணிக்கு பிந்தி வந்தால் அரை நாள் லீவ். ஏனென்றால் எங்களுக்கு முன்னுக்கே சொல்லப்பட்டு 9 மணி வரைக்கும் தான் சலுகை நேரம் தான் இருக்கு, சரிதானே? அப்ப 9 மணிக்கு பிந்தின ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அரை நாள் லீவாக கருதப்படும். மதிய போசன இடைவேளை 30 நிமிடம் அதே இதுல சொல்லப்பட்டிருக்குது. மதிய போசன இடைவேளை தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் எல்லாருமே கடமையில இருக்க வேணும் என்ற ஏற்பாடுதான் இருக்குது, சரிதானே? அப்ப எங்களுக்கு பொதுவாக கடமை நேரத்துல ஒருவர் கடமையை விட்டு வெளியில போகணும் என்றால், அதாவது இந்த மதிய நேரம் தவிர வேற ஏதேனும் நேரத்துல முழு நேரமாக அவர் கடமையில இருக்க வேணும். கடமையில இல்லாம அவர் போறதாக இருந்தால் ஒரு பதவி நில அலுவலக அனுமதி இல்லாமல் வெளியேறி செல்ல முடியாது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு ஆள் அலுவலகத்துல தேடைக்கல இல்லை என்றால் அவர் உரிய முறைப்படி ஒரு பதவியில உத்தியோகத்தருடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் வெளிச்செல்லும் பதிவேடுகள் போன்ற ஏதேனும் ஒரு குறிப்பு வைக்கும் முறையை வச்சிருப்போம். அலுவலகத்துல அலுவலக நிர்வாகம் என்றது சரியான முறையில இவ்வாறான விடயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும். அப்ப அந்த அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப எனவே பதவியில எஸ் சொல்லுங்க. என்னன்னு சொன்னா சார், சில திணைக்கள தலைவர்கள் நினைச்சால் 9 மணி என்ற விஷயத்தை 8:45 அவங்க தன்னிச்சையாக செயற்படுத்த முடியுமா சார்? இல்ல, செயற்படுத்த முடியும்ன்றது எங்க அதுக்குரிய விட வரும் என்றால், சில நேரங்கள்ல எங்க அதுக்குரிய விட வரும்னு சொல்லி சொன்னால் லீவ்ன்றது சலுகை தானே முழுமையாக. இப்ப சில நேரங்கள்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப 9 மணிக்கு பிந்தி வரலாம்ன்றது தனிப்பட்ட ஒரு அலுவலருடைய அவசர தேவை கருதி வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ஏற்பாடு என்றுதான் கருதப்பட வேணும். இப்ப சும்மா சாதாரணமா யோசிச்சு பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அலுவலகத்துல 60 அலுவலர்கள் வேலை செய்யணும் என்றால் 60 பேருமே பிந்தி வந்தால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அது அலுவலர் பிந்தி வாரத்துக்குரிய சலுகையா இருக்காது. சில நேரம் அலுவலக நேரமே 9 மணி ஆகும். எங்களுக்கு தெரியும் அலுவலக நேரத்துல அலுவலகத்தை யாரும் போட்டியலாது. அதுக்கு செயலாளர்கிட்ட விசேட அனுமதி வேணும். அது வேற ஒரு அத்தியாயத்துல இருக்குது, நாங்க பார்ப்போம். அப்ப அலுவலகத்தை போட்டியல. எனவே அவ்வாறான ஒரு பாதிப்பு வருதுன்றால், அல்லது எப்பயுமே அரச சேவைக்குத்தானே அலுவலர்கள் முன்னுரிமை வழங்க வேணும். அப்ப அதை கட்டுப்படுத்துற அதிகாரமும் பொறுப்பும் திணைக்கள தலைவருக்கு இருக்குது. எனவே பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அதுல கட்டுப்பாடுகளை விதிக்கிறதுக்கு இருக்கு. மற்றபடி லீவு தொடர்பாக சொல்லப்பட்டது எல்லாமே அலுவலர்களுடைய நலன் சார்ந்த சலுகைகள் அல்லது வரப்பிரசாதங்கள் என்று நாங்க சொல்லலாம். இதெல்லாம் உரிமைகள் அல்ல. அப்ப அந்த வகையில நாங்க பார்க்கல திணைக்கள தலைவர்களால கட்டுப்படுத்த முடியும், அதற்கான சரியான காரணம் இருந்தால்.
சரிதானே? அப்ப நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்று எப்பயுமே நாங்கள் ஒரு பரீட்சை நோக்கத்துக்கு பார்க்கல. திணைக்கள தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்றது மட்டுப்பாடு இல்லை. நாங்கள் சும்மா சொல்லிக் கொள்ளலாம், அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. எங்களுக்கு உரிமை என்றது சம்பளம் மட்டும்தான். சரிதானே? மற்றும்படி சம்பளத்தை ஒரு ஒரு சரி தகுந்த காரணம் இல்லாம வழங்காம மறுக்க முடியாது. மற்றும்படி மற்றது எல்லாமே திணைக்கள கட்டுப்பாடுகளுக்கு, அதாவது திணைக்களத்தினுடைய நோக்கத்துக்கு அமைவானதுதான். எப்பயுமே திணைக்கள தலைவருடைய பொறுப்பு தன்னுடைய திணைக்களத்தின நோக்கம் என்னவோ, அப்ப எங்கட அரசு அலுவலகம் எல்லாமே நோக்கம்ன்றது வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே பொது நோக்கம் தான், பொதுமக்கள் சேவை. அப்ப அதை பாதிக்காத வகையில அவர்கள் சில கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணே இல்லாது. சரிதானே? அப்ப அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேணும். ஒரு உத்தியோகத்தருக்கு 8:40 அலுவலகம் வந்தால் 6 நாள் லீவாக இத்தனைக்கு 8:40 வந்தால் என்றால் அதான் 3.5 மணித்தியாலம் தானே. 6 நாள் லீவ் என்றா எத்தனை மணிக்கு அவர் வாராருன்றது பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு நான் சொன்னால் 8:40 வந்தவர் அவருக்கு இந்த சலுகை நேரம் இருக்கிறபடியால் 6 நாள் லீவு போட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் யோசிச்சு பாருங்களேன், ஷோர்ட் லீவு முடிஞ்சுது, ஒரு ஆள் 9:30 தான் வாரார். அப்ப அவருக்கு கண்டிப்பா தெரியும் ஷோர்ட் லீவு போடுறதுக்கு இல்லை. அதே நேரம் 9:30 வந்தபடியால் 9 மணிக்கு பிந்தி வந்தபடியால் அவருக்கு அன்று அரைநாளாகத்தான் கணிக்கப்பட போகுது. அப்ப அவர் என்ன செய்யலாம் என்றால், அதுக்காக அவர் 3.5 மணித்தியாலம் வேலை செய்துட்டு தன்பாட்டுல போக இயலாது. அது நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் பார்க்கலாம் என்றால், ஏற்கனவே இதுலயும் நாங்க முன்னே பார்த்தபடியும் அவர் அலுவலக நேரத்துல பதவியில் உத்தியோகத்தர அனுமதி இல்லாம வெளியில போயிடலாம். அப்ப 9:30 வந்து 3.5 மணித்தியாலம் வேலை செய்துட்டு தன்பாட்டுல போனால் அது ஒழுக்காற்று தவறாக மாறலாம். ஆனால் அவர் என்ன செய்யலாம் என்றால், 6 நாள் லீவுக்கு விண்ணப்பிச்சு அனுமதியை பெற்றார் என்றால் 9:30 3.5 மணித்தியாலம் வேலை செய்துட்டு அவர் போகலாம். அப்ப 9:30 10:30 11:30 12:30 1 மணிக்கு அவர் போகலாம். ஏனென்றால் லஞ்ச் அதுக்கு பிறகு எடுக்கிறதா கருதினார். அதே மாதிரி தான் சில நேரம் 10 மணிக்கு வாரவரோ 10:30 வாரவரோ 6 நாள் லீவை பெற்றுட்டு மதிய நேர இடைவேளை தவிர அவர் 3.5 மணித்தியாலம் வேலை செய்துட்டு போகலாம். ஆனால் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், 6 நாள் லீவுன்றது அனுமதியை பெற்றுக் கொள்ளத்தானே வேணும். இப்ப லீவுக்கு எப்பயுமே 2 முக்கியமான நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று முன் அனுமதி. சரியா? அது முன் அனுமதி என்றது சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள்ல பின்னுக்கு அனுமதி எடுக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். அதே அடுத்தது 2வது நிபந்தனை இருக்குது லீவ் ஒன்றை பெற்றுக்கொள்றதுக்கு. அவருடைய கடமைகளுக்கு பதில் ஒழுங்கு செய்ய வேணும். அதுவும் அலுவலருடைய பொறுப்பாகத்தான் சாவன விதிக்கோவை சொல்லுது. சரிதானே? அப்ப அந்த 2 நிபந்தனைகளையும் பூர்த்தியாகமாக இருந்தால் அவருக்கு பிரச்சனை இல்லை. மற்றபடி அனுமதிக்கப்பட்டால் 3.5 மணித்தியாலம் வேலை செய்து 9 மணிக்கு பின்னர் வந்தால் 3.5 மணித்தியாலம் வேலை செய்தால் போதுமான அதைத்தான் சொல்றேன். 9 மணிக்கு பிந்தி வந்தா 3.5 மணித்தியாலம், நீங்க 8:40 வந்துட்டு 3.5 மணித்தியாலம் அதிலும் பார்க்க நீங்க வராமலே லீவ் எடுத்துட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. எப்படி எத்தனை மணிக்கு வந்தாலும் 3.5 மணித்தியாலம் வேலை செய்தால் 6 நாள் லீவுக்கு அனுமதியை பெற்றால் 3.5 மணித்தியாலம் நீங்க மதிய நேர இடைவேளை எடுக்காம 3.5 மணித்தியாலம் வேலை செய்தால் 6 நாள் லீவை பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? காலையில் விடுமுறை எடுத்தவர் மதியம் அலுவலகம் பெற வேண்டிய நேரம் என்றது அதே 3.5 மணித்தியால கதை தான். சரிதானே? இப்ப காலையில விடுமுறை எடுத்து வரண்டா, இப்ப இதெல்லாம் தனித்தனியா நாங்க பார்க்க. இப்ப காலையில விடுமுறை எடுத்து வரண்டால் அவர் எப்ப வரணும்? 8:30 வரணும். அப்ப 8:30 3.5 மணித்தியாலம் 8:30 3.5 மணித்தியாலம் இல்லை, அவர் பின்னேரம் 4:15 மட்டும் வேலை செய்வார்ண்டா. 4:15 தானே அவற்றை கடமை நேரம். அப்ப 4:15 மட்டும் அவர் வேலை செய்வாரா இருந்தால் 2.25 கடமை நேரம் என்று பார்க்கலாது. 1/2 மணித்தியாலம் பிந்தி வந்தாதான் அவர் வரையில தானே காலமே. எனவே 4:15 கடமை நேரம். அப்ப 4:15 இருந்து 3.5 மணித்தியாலம் வேலை செய்யக்கூடிய மாதிரி வந்தாருண்டா சரி. 4:15 இருந்து 3.5 மணித்தியாலத்தை பாருங்களேன், 12:45 வந்தா போதுமானது. ஆனால் 12:45 வந்தவர் அதுக்கு பிறகு மதியத்துக்கு நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படின்னா 12:15 வர வேணும். அதான் சில அலுவலகங்கள்ல சில என்ன 6 நாள் லீவ் வேண்டாம் 12:15 வரணும் என்றால் அதுக்கு காரணம் என்றால் அந்த நேரத்துல அவர் மதிய உணவு எடுக்க இருந்தார். சரிதானே? அப்ப எப்படி நீங்க பார்த்தாலும் 3.5 மணித்தியாலங்களை பூர்த்தி செய்ய வேணும். சில அலுவலகத்துல 4 மணித்தியாலம் என்று சொல்றது அந்த 4 மணித்தியாலத்துக்குரிய காரணத்தை நான் சொல்றேன். பரீட்சை நோக்கத்துக்கு நீங்க பாருங்க, 4 மணித்தியாலத்துக்கு காரணம் என்ன, நீங்க அந்த நேரத்துக்குள்ள மதிய நேரத்தை எடுத்துக்கொள்றீங்கன்றது அந்த பதவியில் உத்தியோகத்தரோ திணைக்களத்துல வர தீர்மானிக்கிறேன். சரிதானே? அப்ப ஆனபடியா ஒரு 4 மணித்தியாலம் வேலை செய்ய சொல்லுறேன். இப்ப 10 மணிக்கு வந்து 2 மணிக்கு போறதுக்கு அனுமதிக்கலாம் என்றால் அதுக்கிட்ட நீங்க லஞ்சுக்கு டைம் எடுக்கிறீங்கன்னு கருதினால், இல்ல எடுக்கலன்னு கருதினால் 1:30 போறதுக்கு அனுமதி வழங்க முடியும். அப்ப அது திணைக்களத்தின பிரச்சனை. அதுக்காக நாங்கள் இப்ப பரீட்சை நோக்கத்துல இப்ப ஒரு நடைமுறை என்றது வேற. நடைமுறையில எவ்வளவோ தளர்வுகள் இருக்குது, சிலது மாறி இருக்குது, அது உண்டு, அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும். அப்ப எங்களுக்கு தாவண விதிக்கோவை என்றால் மதிய நேர இடைவேளை இல்லாம நாங்க 3.5 மணித்தியாலம் வேலை செய்ய வேணும். அதை பாத்தீங்கன்னா சரி. அப்ப சில அலுவலகத்துல 4 மணித்தியாலம்ன்றதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம் என்றால் அந்த மதிய நேர இடைவேளை என்றதான் அவர்கள் சொல்றாங்க. அப்ப மதிய நேர இடைவேளையோட சேர்த்து நீங்க 4 மணித்தியாலம் என்றால் அதுக்குள்ள 1/2 மணித்தியாலம் சாப்பிடுறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது என்றதான் அதனுடைய கருத்து. சரிதானே? ஆனா அதுக்காக நாங்கள் பரீட்சைக்கு விடையளிக்க முடியாது.
அரைநாள் லீவ் என்றால் 4 மணித்தியாலம் என்று சொல்லிடு. சரிதானே? அப்ப நாங்க அந்த 4 மணித்தியாலம் தான் உண்மையா சொல்றேன். மதிய நேர இடைவெளி இல்லாம 3.5 மணித்தியாலம். அப்ப நீங்க மதியம் சாப்பிட இல்லை, 10 மணிக்கு வந்தவர் 2 மணிக்கு போகணும்ன்ற கட்டாயம் இல்லை. 10 மணிக்கு வந்தவர் 1:30க்கு போகலாம். ஆனால் இடையில அவர் மதிய நேரத்துக்காக நேரத்தை எடுத்துக்கொள்ள 3.5 மணித்தியாலம் அவர் கடமையாற்றி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பதவியில் உத்தியோகத்தர் திருப்திப்பட்டார். சரிதானே? அப்ப நாங்கள் எங்கட சில நேரம் எங்களுடைய அலுவலகங்கள் இருக்கிற நடைமுறைகளை எல்லாமே கோட்பாடுகளாக கொள்ளக்கூடாது. கோட்பாடுகள்ன்றது தாவண விதிக்கோவையில இருக்கிறது. நடைமுறைகள்ல பல விஷயம் இருக்குது. உண்மையிலேயே பல பாடங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம்ன்றது புள்ளிகளை பெற்றுத்தரும். நான் நடுக சொல்ற விஷயம். ஆனால் எங்கட அரசு அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அலுவலகங்கள்ல இருக்கிற நடைமுறைகள் அல்லது நாங்க விளங்கி வச்சிருக்கிற விஷயங்கள் எங்களுடைய புள்ளிகளை இல்லாம செய்யும். அதுக்காகத்தான் அவன் கேள்வியை போடுறான் சில நேரம். இல்லாட்டி சாதாரணமா ஒரு போட்டி பரீட்சைக்கு மதிய நேர இடைவெளி என்றா எவ்வளவு கேட்கிறான். அதுவுமே ஒரு OES EBல கேட்கலாம். ஆனால் ஒரு போட்டி பரீட்சைக்குரிய வினாத்தாள்ல ஒரு புள்ளிக்குரிய கேள்வியாக மதிய நேர இடைவேளை எவ்வளவு ஒரு கேள்வி வருது என்றால் யோசிச்சு பாருங்க. அதுல எத்தனையோ பேர் பிழையாக அணுகுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான். சரிதானே? ஆனால் எங்கட அக்கள் அப்படி பிழையாமல் நான் ஏன்னா எங்கட பிராக்டிஸ்ல வந்தா எங்கட அனுபவத்திலேயே எங்களுக்கு தெரியும். நாங்கள் சில நேரம் அலுவலகத்துல சில நேரம் திணைக்கள கட்டளைகள் கூட எழுத்துல இருக்கிற இடங்கள் இருக்குது. 1 மணித்தியாலம் மதிய நேரத்துக்கு எடுக்கணும். அது அவர்களுடைய கட்டுப்பாடு. அது வேறுபட்ட ஒன்று. அதை பற்றி நான் இதுல கதைக்க வரையில்லை. ஆனால் அதுக்காக நாங்க பரீட்சைக்கு விடையளிக்க முடியாது. உங்களுடைய திணைக்களத்துல சில நேரம் எழுத்து மூலம் திணைக்கள கட்டளையா இருந்தாலும் அல்லது எழுத்து மூலம் இல்லாம நடைமுறையில 2 மணித்தியாலம் 2.5 மணித்தியாலம் அப்படி எல்லாமே நடக்குது. ஆனால் பரீட்சை நோக்கத்துக்கு வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப தாவண விதிக்கோவையில என்ன சொல்லப்படுதுன்றது விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா அது அப்படி ஒரு புள்ளியா தான் சேர்க்கணும். உண்மையா யோசிச்சு பாருங்க. அந்த கேள்விக்கு நாங்கள் புள்ளியா விடையளிச்சு ஒரு புள்ளியை இழக்கிறோம் என்றால் சில நேரங்கள்ல அந்த ஒரு புள்ளியாலதான் நாங்கள் தெரிவு செய்யப்படாமலும் போயிருக்கலாம். மறுபடியால் நடைமுறையில இருக்கிற விடயங்களை நீங்கள் கோட்பாடுகளோட விளங்கிக் கொள்ளுங்க. பிறகு நடைமுறையாவே இருக்கட்டும் உங்களுடைய அலுவலகங்கள்ல. ஆனால் இதுதான் தாவண விதிக்கோவையில சொல்லப்படுற விடயம். அப்ப பதவியில அலுவலற்ற அனுமதி இல்லாமல் அலுவலகத்தை விட்டு வெளியில போக இயலாது மதிய நேர இடைவெளி தவிர. சரிதானே? அடுத்தது நாங்க பார்த்துக்கொள்வோம் என்னன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் 8:30க்கு சமூகம் அளிக்க வேண்டிய அலுவலர்கள் 8:15க்கு முன்னர் வருவார்களாக இருந்தால் இதுவும் இன்னொரு தளர்வு நேரத்தினுடைய ஒரு சலுகை தான். இதெல்லாம் பிறகு கொண்டு வரப்பட்ட சலுகை. அப்ப 8:30க்கு சமூகம் அளிக்க வேண்டிய அலுவலர், அதாவது ஆரம்ப நிலை உத்தியோகத்தர்களுக்கு இல்ல, ஏனைய அலுவலர்களுக்கு. அப்ப அவர்கள் 8:15க்கு முன்னரே சமூகம் அளிப்பார்களாக இருந்தால் 4 மணிக்கு விட்டு செல்லலாம். ஆனால் என்ன நிபந்தனை? பணிகளுக்கு தடை ஏற்படாத வகையில். அப்ப அன்று ஒரு வேலையும் இல்லை, ஒரு நிலுவைகளும் இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சதுனால் அவர் 4 மணிக்கு செல்றதுக்கு அனுமதிக்கலாம். அப்ப இங்கேயும் திணைக்கள தலைவர் தான் அந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்குது. சரிதானே? ஆனால் 8:15க்கு முன்னர் அவர் வந்துட்டார் என்றால் 4 மணிக்கு போறதுக்கு அவருக்கு. அப்ப இன்னொரு காமனத்தியாலும் இதுக்குள்ள ஒரு சலுகை கோட்பாடு இருக்குது. அது பிந்தி வாரத்துக்கு ஒரு சலுகை நேரம். இங்கே சில பேர் வேணும்னா முந்தி அவர் முந்தி செல்றதுக்கான ஒரு சலுகை வழங்கப்பட்டது. 8:15க்கு முன்னர் வந்தார் என்றால் 4 காமனத்தியாலும் முந்தி வர்றதுக்கு சலுகை வழங்கப்பா. அவர்களுக்கு ஏற்ற வகையில அவர்கள் கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 3/4 மணித்தியாலம் ஒரு தளர்வு இருக்குது என்றதுதான். சரிதானே? எங்களுக்கு கடமை நேரம் மொத்தம் 7:45 மணித்தியாலம் தான். அந்த 7:45 மணித்தியாலத்துக்குள்ள உண்மையா 3/4 மணித்தியாலம் நாங்கள் முன்னுக்கோ பின்னுக்கோ எங்களுடைய நேரத்தை எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு செய்து கொள்றதுக்கு ஒரு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குது. சரிதானே? ஆனா எல்லாமே சலுகைகள் தான். சிறு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 8 மணியிலிருந்து 4:45 தான் அவர்களுடைய வேலை நேரமாக இருந்தாலும் கூட கட்டாயம் 4:45 எல்லாருமே போயிட்டு 4:15 வேலை முடிஞ்சது, ஆபீஸையும் பூட்டியாச்சுனால் அவர் OES மட்டும் இருப்பார். 4:45 மட்டும் திறந்து வச்சுக்கொண்டு அவர் கையெழுத்து வைக்கிறதுக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் 4:15க்கு பிறகு அவரை போறதுக்கு அனுமதிக்கலாம். சரிதான்? அந்த கிளையில இருக்கிற மூல அலுவலர்களும் போயிட்டோம், அவருக்கு எந்த வேலையும் இல்லை என்றால் 4:15க்கு பிறகு அவர் கையொப்பம் வைக்கிறதுக்காக அலுவலகத்தை திறந்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் இங்க சொல்லப்படுது. எனவே அவர் 4:15 போகலாம். ஆனால் என்ன நிபந்தனை என்றால் எந்த வேலையும் இல்லை. அலுவலகத்துல அலுவலர்கள் இருக்கேக்கல, அவர்கள் கடமையாற்றி கொண்டிருக்கேக்கல அவர் 4:15க்கு போறன்றது அது ஒரு பதவியில உத்தியோகத்தர் தான் அதை தீர்மானிக்க வேணும். அப்ப எப்பயுமே இதுல சொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கிற அதே நேரம் அதற்கான பதில் சொல்ற பொறுப்பு பதவியில உத்தியோகத்தர்களுக்கு இருக்குது. அப்ப அதை உறுதிப்படுத்தி கொண்டால் அதற்கேற்ற வகையில சரியான பதிவுகளை மேற்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப ஒன்றை யோசிங்க என்னன்னா 4:15க்கு பிறகு அவர்கள் கட்டாயம் 4:45 மட்டும் நிற்க வேணும் என்றது கட்டாயப்படுத்தப்படவில்லை. அவர்கள் போறதுக்கு அனுமதிக்கலாம். அப்ப இது அந்த சுற்றுலா இலக்கங்கள் எல்லாம் நான் அதில் போட்டிருக்கிறேன். சரிதானே? இப்ப அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சாரதிகளுடைய கடமை நேரம்
சாரதிகளோட கடமை நேரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் இப்படி 8 8:30 என்றெல்லாம் தீர்மானிக்க இயலாது. ஏனென்றால் அவர்களுடைய கடமை நேரம் அவர்களுடைய கையில இல்ல. அது ஒரு பதவியில் உத்தியோகத்தருடைய அது அந்த வாகனத்தை பயன்படுத்துற வாகனத்தை தேவைப்படுற அரச கடமையினுடைய தேவையின் பொருட்டு தான் நேரம் தீர்மானிக்கப்படும். எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் 9 மணித்தியாலம். சரிதானே? இப்ப 5 நாட்கள் கடமையாற்றுவதா இருந்தால் 9 மணித்தியாலம், அல்லது 6 நாட்கள் கடமையாற்ற வேண்டிய அலுவலர்கள் இருந்தால் அவர்கள் சனிக்கிழமையில அவர்கள் 7:30 மணித்தியாலம், அல்லது மொத்தமாக இப்ப என்ன என்றால் அந்த வாரத்துல 45 மணித்தியாலம் என்றதை கடைப்பிடிக்க வேண்டி இருக்கும். சரிதானே? அப்ப அதுக்கு ஏற்ற வகையில அந்தந்த திணைக்களங்களுடைய கடமை நேரத்துக்கு ஏற்ற வகையில் அதை செய்து கொள்ளலாம். சில நேரம் சாரதிகளுடைய மேலதி நேர கொடுப்பனவை தீர்மானிக்கிறதுல இடர்பாடுகள் இருக்கீங்களா, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், 5 நாள் எங்களுடைய அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் 5 நாள் வேலை செய்ய வேண்டியது என்றால் நாங்கள் 9 மணித்தியாலத்தை கழிச்சு கொண்டு அவர் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறார்? இப்ப 6 மணிக்கு அவர் தன்னுடைய கடமையை ஆரம்பிச்சிருந்தார் இருந்தால் 6 மணியிலிருந்து 9 மணித்தியாலத்தை விட்டு அதுக்கு பிறகு அது 6 மணியிலிருந்து 9 மணித்தியாலம் என்றால் உங்களுக்கு கணக்கு பார்க்க முடியும். அதுல இருந்து அது கடமை அலுவலக நேரத்துக்குள்ள வந்தாலும் நாங்கள் அந்த நாள்ல கடமையாற்றின நேரத்திலிருந்து 9 மணித்தியாலத்தை கழிச்சு கொண்டு அவருக்கு மேலதி நேர கொடுப்பனவை கொடுக்கலாம். சனி ஞாயிறு இருந்தால் முழுமையாக அவர் கடமையாற்ற நேரத்துக்கு மேலதி நேர கொடுப்பனவை கணிப்பீடு செய்யலாம். அதே மாதிரி சில நேரம் 6 நாட்கள் கடமையாற்றாக்கள் என்றால் ஒரு நாளைக்கு 7:30 மணித்தியாலம் என்று பார்க்கலாம். அல்லது அது அந்த தன்மையை பொறுத்து இப்ப சனிக்கிழமை சில நேரம் அவர்கள் அரை நேரத்தோட போறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அப்ப மாதத்துல 45 மணித்தியாலம் வேலை செய்ய வரும். அந்த வரையறையை வச்சுக்கொண்டு 45 மணித்தியாலம் கடமையாற்றுறதுக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய கடமை நேரம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். காவலாளிகளை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தனியான ஒரு ஏற்பாடு இருக்குது. காவலாளிகள் தொடர்பாக ஏற்கனவே பரீட்சைகள்ல அதுக்கு ஒரு கேஸ் எல்லாம் வந்திருக்குது. காவலாளிகள் தொடர்பாக காவலாளிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், காவலாளிகள் என்றதும் ஆரம்ப நிலை உத்தியோகத்தர்கள் தான். அப்ப எங்களுக்கு PL சம்பள குறியீட்டு இலக்கத்தில் இருக்கிறார்கள்லாம் காவலாளிகள், சுத்திகரிப்பாளர் போன்ற பதவிகள் எல்லாமே என்று தெரியும். சாரதியும் அப்படித்தான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர்களுடைய கடமை நேரம் சாதாரணமாக அலுவலக பணியாளர்களுடைய கடமை நேரம் 8 மணியிலிருந்து 4:45 இருந்தாலும் அப்ப 8 மணியிலிருந்து 4:45 என்று பார்க்கல அவர்களுக்கு 8:45 மணித்தியாலம் கடமை நேரம் வருது. ஆனால் காவலாளிகளா இருந்தால் சில நேரங்கள் அவர்கள் இப்ப 24 மணித்தியாலமும் காவலாளிகளை ஈடுபடுத்த வேண்டிய ஒரு திணைக்களமாக இருந்தால் அப்ப 3 பேரை சுற்று அடிப்படையில சரிதானே 3 பேர் மாறக்கூடிய வகையில செய்தால் அவருக்கு 8 மணித்தியாலம் கடமை நேரம் வரலாம், பிரச்சனை இல்லை. அப்ப 8 மணித்தியாலம் என்றால் அவர் தன்னுடைய கடமை நேரத்தை பூர்த்தி செய்யல, 8:45 மணித்தியாலம் வரையில்லைன்னு நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 3 பேரை சுழற்சி முறையில கடமை 3 சுழற்சியை அங்க நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் 8 மணித்தியாலம் வேலை செய்தா போதுமானது. சரிதானே? ஆனா 8 மணித்தியால வேலை சுழற்சி விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் சில நேரம் மேலதிக நேரம் வேலை செய்யறாரு. இப்ப ஒரு ஆள் வரையில் என்றால் அதுக்கு பதிலாக அவரு நின்று கடமையாற்றுறார் என்றால் மேலதிக நேர கொடுப்பனவு கணிக்கப்படைகளை 9 மணித்தியாலத்தை கழிச்சுதான் கணிக்கப்பட வேணும். அப்ப காவலாளிகள் கடமை நேரம் தொடர்பாக அதுதான். சரிதானே? அப்ப அவர் மேலதிக நேரம் செய்யறார் என்றால் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் 8 மணித்தியாலம் தான் அவருக்கு கடமை நேரம் வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னொருவர் வராமை காரணமாக அண்டு மற்றது அப்ப 16 மணித்தியாலம் வேலை செய்யறார். அப்ப அதுக்காக நாங்கள் 8 மணித்தியாலத்தை கழிச்சு கொண்டு ஓவர் டைம் கொடுக்கல. அது 16 மணித்தியாலத்துல 9 மணித்தியாலம் அவர் வேலை செய்ய வேணும் என்று கருதி கொண்டு அதை கழிச்சு கொண்டுதான் மேலதிக நேர கொடுப்பனவு கணிப்பீடு செய்யப்பட வேணும். சரிதானே? அப்ப அதுதான் இதுல காவலாளிகள் தொடர்பாக சொல்லப்படுற விடயம். இப்ப இதுல பார்த்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் சின்ன 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 விடயங்கள். ஆனால் சில நேரம் நடைமுறைகள் வேற ஏதோ மாதிரி இருக்கும். அப்ப மேலதிக நேரம் இப்ப சில நேரங்கள்ல ஒரு காவலாளி மட்டும் இரவு மட்டும் காவலாளியை ஈடுபடுத்துற அலுவலகங்கள் இருக்கும். அப்ப சில நேரமாவது 12 மணித்தியாலமோ 14 மணித்தியாலமோ அவர்களுக்கு கடமை நேரம் வழங்கப்பட்டிருக்கலாம். அப்ப அவர்களுக்கு 14 மணித்தியாலம் கடமை நேரம் வழங்கப்பட்டிருந்தால் முதல் நாள் அலுவலகம் பூட்டினதுல இருந்து அடுத்த நாள் அலுவலகம் திறக்கும் வரைக்கும் அவர்கள் காவலாளிகள் நிற்க வேண்டியிருந்தால் அது 12 மணித்தியாலத்தை தாண்டின ஒரு நேரமா இருக்கலாம். அப்படி வழங்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட வேணும். மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்படைகளை 9 மணித்தியாலத்தை கழிச்சு கொண்டு மிச்ச நேரத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என்றதுதான் இதன் விளக்கமா இருக்குது. சரிதானே? மற்றபடி வளமையாக நாங்கள் எப்படி மேலதிக நேர கொடுப்பனவு கணிக்கிறோமோ அதை நாங்கள் 8வது அத்தியாயம் பார்க்கல பார்ப்போம். அதன்படிதான் இங்கேயும் கணிக்கப்பட வேண்டும். பொதுவாக எங்களுக்கு தெரியும் 6 நாட்கள் அவர்கள் கடமையாற்ற வேண்டும். சரிதானே? இப்ப இந்த அடிப்படையில் அப்ப காவலாளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 6 நாட்கள் கடமையாற்ற வேண்டிய அலுவலர்களா இருப்பார். ஒரு நாள் அவர்களுக்கு ஓய்வு வழங்கப்படும். காவலாளி என்று அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டார். ஞாயிறு அல்லது பொது விடுமுறை நாட்கள்ல எல்லாம் சாதாரண வேலை நாட்களாக தான் கருதப்படும். அவர்களுக்கு அது எல்லாமே பொது விடுமுறை நாட்களாக கருதப்படாது.
ஆனால் இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் காவலாளிகள் என்று நேரடியாக நியமனம் செய்யப்படுறதில்லை. அவர்கள் அலுவலக பணியாளர்களாகத்தான் நியமனம் செய்யப்படுகிறார்கள். எனவே அலுவலக பணியாளர்களை நாங்கள் காவலாளிகளாக ஈடுபடுத்திக்கல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அவர்களுடைய சாதாரண கடமை நேரத்தை தவிர்த்து மிச்ச நேரத்துக்கு சில நேரம் மேலதிக நேர கொடுப்பனவுகளை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். அப்ப சேவை சுழற்சி கடமை நேரம் 9 மணித்தியாலம் தான் கடமை நேரம் என்று கருத வேணும். அது 12 மணித்தியாலம் வரைக்கும் அவர் நீடிக்கலாம். 12 மணித்தியாலம் வரைக்கும் நீடிக்கிறார். அப்ப 2 காவலாளிகளை பயன்படுத்துறாங்க. 2 பேருக்கும் 12 மணித்தியாலம் கொடுக்கலாம். அப்படி 12 மணித்தியாலம் கொடுத்தால் 9 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட நேரத்துக்கு அவருக்கு மேலதிக நேரம் கொடுக்கணும். அதான் நாங்கள் முன்னுக்கும் பார்த்த விஷயம். அப்ப இவ்வளவு தான் காவலாளிகள் தொடர்பாக பொதுவாக இருக்கிற விடயங்கள். மற்றதெல்லாம் பொதுவானது தான். என்னென்றால் நாங்கள் அலுவலக கனிஷ்ட உத்தியோகத்தர்களை காவலாளிகள் ஈடுபடுத்தினால் அவர்களுடைய கடமை நேரத்தை கழிச்சு கொண்டு கடமை நேரம் எவ்வளவோ அதை கழிச்சு கொண்டு நிரந்தர கடமை நேரத்துக்குரிய நேரத்தை கழிச்சு கொண்டு மிச்சத்துக்கு மேலதிக நேரம் கொடுக்கணும் என்றது அது எங்களுக்கு பொதுவாக விளங்கின விடயம். அது பிரச்சனை இல்லை. இப்போ பொதுவாக காவலாளிகள் நியமனம் என்றதான். ஆனால் இப்ப மிக குறைவு. காலையில் விடுமா அது ஓகே. காலையில் விடுமுறை எடுத்தவர் மதியம் அலுவலகம் பெற வேண்டிய நேரம் என்றால்தான் அது திருப்பி ஒரு கேள்வி தேவையில்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் 3 மணித்தியாலம் வேலை செய்யணும். மதிய உணவும் எடுக்கணும்னா 4 மணித்தியாலம் வேலை செய்யணும். அப்ப அவற்றை வேலை நேரம் முடியுது 4 காலுக்குன்னா 4 காலுக்கு 4 மணித்தியாலத்தை பாருங்க 12 காலுக்கு அவர் வரணும். சரிதானே? அப்ப பின்னுக்கு மதிய நேரம் இல்லாம 3 மணித்தியாலம் வேலை செய்யணும். மதிய நேரத்தை எடுத்தாருன்னா 4 மணித்தியாலம் வேலை செய்யணும். அதை பாத்தீங்கன்னா சரி, அது முன்னுக்குண்டான பின்னுக்குண்டான அதே விதிதான். அவர் வேலை செய்ய வேண்டிய நேரம் மதிய நேர இடைவேளையோட சேர்த்தா 4 மணித்தியாலம், மதிய நேர இடைவேளை இல்லை என்றால் 3 மணித்தியாலம். சரிதானே? ரைட். அப்ப அடுத்து நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் விரல் அடையாள பதிவு இயந்திரம். இதுவும் எங்களுக்கு தெரியும். அது விரல் அடையாள முதல் அட்டண்டன்ஸ் இருந்து விரல் அடையாள பதிவு இயந்திரம் இருந்தது. இப்ப கணக்கெல்லாம் மாற்றங்கள் அதுல வந்துடுது. சரிதானே? ஆனால் ஏதோ ஒரு வகையில இயந்திரம் மனிதர்களை நம்புறையில அட்டண்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றது அது இது அதுல இருக்கிற பலவீனங்கள் காரணமாக இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எல்லா அலுவலகத்திலையும் விரல் அடையாள பதிவு இயந்திரம், அதாவது விரல் அடையாள பதிவு இயந்திரம் என்றதுதான் இப்ப தாவண விதிக்கோவையில் இருக்குது. அது இப்ப முகத்தை என்ன பல்வேறு வகையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். உங்களோட அலுவலகங்களையும் அதுவும் விசேடமாக இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு எல்லாம் மாற்றம் அடைஞ்சிட்டு, ஆனால் இயந்திரம் மூலம் வருகை செல்கை நேரங்களை குறிக்கிறது என்றதான் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டியிருக்கும். சரிதானே? ஆளுக்கால் மாறாத வகையில் இது ஒரு இப்ப விரல் அடையாள பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துறதால இருக்கிற நன்மை என்ன என்று கேட்டால் அதுக்கு எந்த ஒரு சிலவசம் இல்லை, ஒன்றும் இல்லை. அது என்ன நன்மை என்றால் ஒரு ஆள் மாறாட்டம் செய்யலாது. ஏனென்றால் அது நம்பகமான பதிவு. அடுத்தது நேர மாற்றங்கள் ஒன்றும் செய்யலாது. அப்ப கட்டுப்பாடு இல்லாது. 2 அட்டண்டன்ஸ் ஒரு ஆள் தூக்கி வச்சு க்ளோஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். இது அந்த வேலை ஒன்றும் இல்லை. அது தன்பாட்டில் நேரம் ஓடிக்கொண்டிருக்கும். சரிதா? தகவல்களை பெற்றுக்கொள்றது இலகு அப்படி ஏதோ பொதுவாக கதைச்சு கொண்டு போகலாம். சில அதை விளங்கிட்டா. அப்ப வெளிக்கள கடமைக்கு செல்றாக்களா இருந்தாலும் அலுவலகம் வாரதா இருந்தால் கண்டிப்பாக அவர்களும் விரல் அடையாள பதிவு இயந்திரத்துல கையெழுத்து வைக்க வேணும். அலுவலகத்துக்கு வார நாட்கள்ல விரல் அடையாள பதிவு இயந்திரத்துல கையெழுத்து வைக்க வேணும். மற்றபடி வெளிக்கள கடமைகள்ல வேற அறிக்கைகள் இப்ப எங்களுக்கு தெரியும். வெளிக்கள கடமை என்றால் வெளிக்கள கடமைக்கு போறென்றால் அப்ப அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கிற ஏற்பாடுகள் எங்களுக்கு தெரியும். முன்னிகழ்ச்சி திட்டம் மாற்றம், அடுத்தது தின குறிப்பேடு என்ன தின குறிப்பேட்டின் பிரித்தெடுப்பிதழ் என்று சொல்றாங்க. உண்மையா இந்த பிரித்தெடுப்பிதழ் என்ற சொல்ல பயன்படுத்துறோம் என்றால் எங்கேயோ ஒரு மூல ஆவணம் இருக்கு. அப்போ ஒவ்வொருவரும் ஒரு தின குறிப்பேட்டை பயன்படுத்த வேணும் என்றதான் அதன் அடிப்படையில். ஆனால் நாங்கள் என்ன செய்யறது டைரி எக்ஸாக்ட்ன்றதை தான் செய்யறோமே ஒழிய டைரி என்றது ஒரு டைம் இல்லை, IGS தான் இருக்குது. அப்ப அதன் மூலம் தான் அவர்களுடைய கடமையை கட்டுப்படுத்துறது. எனவே அதுக்கு பல்வேறு மேற்பார்வை நடவடிக்கைகள் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பதிவு வைக்கிற முறையை பயன்படுத்தலாம். ஏனென்றால் அவர்கள் போற இடத்துல விரல் அடையாள பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தலாதானே அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அலுவலகத்துக்கு வந்தால் விரல் அடையாள பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த வேணும். அலுவலர்களுடைய எண்ணிக்கை கருதப்படாமல் சகல அலுவலகங்களையும் இந்த விரல் அடையாள பதிவு இயந்திரம் பின்பற்றப்பட வேணும். முதல் ஆரம்பத்தில் எல்லாம் பேர் ஏற்பாடு இருந்தது. இத்தனை அலுவலர்களுக்கு மேலே என்றால் இது கட்டாயம். இப்ப அப்படி இல்லை. இத்தனை 2 அலுவலர்கள் தான் ஒரு அலுவலகத்தில் இருந்தாலும் கூட விரல் அடையாள பதிவு இயந்திரம் என்றது கட்டாயம் என்று சுற்றுலும் சொல்லுது. ஆனால் இப்ப இவங்களுக்கு தெரியும் பல அலுவலகங்கள்ல இல்ல விரல் அடையாள பதிவு இயந்திரம். என்றால் ஆக்கள் எண்ணிக்கை குறைவென்றால் ஈஸிதானே. ஆனால் அது இந்த சுற்றுலத்துக்கு மாறானது. சரிதானே? அப்ப அது ஒரு பிழையான ஒரு விடயம். விரலடையாள பதிவு இயந்திரம் வச்சிருந்தாலே தேவையில்லை, அட்டண்டன்ஸ் தேவையில்லை. ஆனால் நிர்வாக தேவைக்கு தேவை என்றால் அதுக்கு மேலதிகம் அட்டண்டன்ஸை வச்சிருக்கிறதுல, அதாவது தினவரவு பதிவு வீட்டு வச்சிருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா இலகு காரணத்துக்காக பல்வேறு காரணங்களுக்காக எங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலதிகமாக தினவரவு பதிவு வரும் பல அலுவலகங்கள்ல பேணப்படுது. அது வச்சிருக்கலாம் என்று சொல்றது
கட்டாயம் இல்லை. அதெல்லாம் திணைக்கள தலைவருடைய தீர்மானம். கட்டாயம் மேலதிக நேர கொடுப்பனவோ விடுமுறை தின கொடுப்பனவோ மேலதிக கொடுப்பனவோ கொடுக்கிறால் இந்த அறிக்கையின் மூலம் தான் உறுதிப்படுத்தி கொடுக்க வேணும். இதன்படிதான் கொடுக்கலாம் ஒழிய மற்றபடி தினவரவு பதிவேட்டை வச்சுக்கொண்டோ சாதாரண பதிவு முறையில வச்சுக்கொண்டோ நாங்கள் மேலதிக நேர கொடுப்பனவோ மேலதிக கொடுப்பனவோ எதுவும் கொடுக்க இயலாது. சில நேரங்கள்ல ஒருவர் மேலதிக கடமைக்கு மேலதிகமாக வேற பதிற்கடமையிலோ வேற விசேட கடமையிலோ செய்யல, அந்த நேரத்துல வேணுமென்றால் அவர் சாதாரண இப்ப இருக்கிற மாதிரி ஒரு பதிவேடு தினவரவு பதிவேடோ அல்லது ஒரு வரவுகளை குறிக்கிறதுக்கு ஒரு பதிவேட்டையோ குறிப்பு வைக்கிற முறையை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் நிரந்தர கடமைக்கு கண்டிப்பாக தினவரவு பதிவேடுக்கு மேலதிகமா பயன்படுத்தலாமே தவிர இது விரலடையாள பதிவு இயந்திரம் அல்லது இயந்திரத்தின் மூலம் வரவை உறுதிப்படுத்துறது மிக மிக முக்கியமானது என்றதான் இதுல வலியுறுத்தப்படுற விடயமா இருக்குது. இது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வர்த்தமானி. வர்த்தமானி என்றது, வர்த்தமானி என்றால் என்ன என்று கேட்டால், வர்த்தமானி என்றதுக்கு எங்களுக்கு தெரியும். வர்த்தமானி என்றால் நாங்கள் உங்களோட கிட்ட இப்ப கெசட் என்று சொல்லுவீங்கள், அது ஆங்கில பரீட்சைக்கு சரி. ஆனால் வர்த்தமானி என்றது என்னன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான அறிவித்தல். இதுதான் வர்த்தமானி. சரிதானே? அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான அறிவித்தல். அப்ப சாதாரணமாக ஒரு வர்த்தமானி அறிவித்தல் என்றது சகல அரசு அலுவலர்களுக்கும் போதிய அறிவித்தலாக கொள்ளப்படும். ஒன்று வர்த்தமானியில வந்துட்டால் இப்ப சர்வீஸ் மினிட்ஸ் மாற்றம் பண்ணால் வர்த்தமானியில வந்துட்டாங்க. உங்களோட சர்வீஸ் மினிட்ஸை பற்றி கேட்ட நீங்கள் முகமது உத்தியோகத்தர்கள் அது வர்த்தமானியில வந்துட்டு என்றால் அது எல்லாருக்குமான அறிவித்தல். அது பிறகு தனிய ஒவ்வொருத்தருக்கு திணைக்களங்களுக்கு அறிவிக்க வேணுமென்று இல்லை, அல்லது சுற்றுலத்துல கட்டாயம் பெற வேணுமென்று இல்லை. ஒரு சர்வீஸ் மினிட்ஸ்ல மாற்றம் வர்த்தமானியில அறிவிச்சால் அது அண்டையில இருந்து எப்ப செயல் வெளிப்படுறதுன்னு சொல்லியிருக்கோம், அண்டையில இருந்து சர்வீஸ் மினிட்ஸ் மாறிட்டு இப்ப நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு தெரியும் பதவி உயர்வு முறைகள் எங்களுக்கு பொது வினாத்தாலே இருக்கலாம், சில விடயங்களுக்கா இருக்கலாம். பதவி உயர்வு முறைகள் எவ்வாறு பதவி உயர்வு வழங்கலாம், அதுல பல்வேறு முறைகள் இருக்குது. ஒன்று திறமை அடிப்படையில வழங்குறது, அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு வழங்குறது, அதன் பொதுவாக திறமை. அடுத்தது போட்டி பரீட்சையின் அடிப்படையில், அதாவது அவருடைய வினத்திறனை அடிப்படையாக கொண்டு வழங்குறது போன்ற பல்வேறு முறைகள் இருக்குது. இப்ப எல்லாத்துலயுமே சாதக பாதகம் இருக்குது. அது நாங்கள் மொத்தம் சார்ந்த கதை கேட்கல, நாங்கள் அது சம்பந்தமா ஆழமா கதைப்போம். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு திருத்தம் வந்திருக்குது. அது ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு முறைமை தான். முகமது உத்தியோகத்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 5 வருடத்துல பரீட்சைக்கு தோற்றுவதன் மூலம் வகுப்பு 2க்கு வாரத்துக்கு, அதாவது வகுப்பு 3ல் இருக்கிறவர்கள் 5 வருடம் முடிகிறதுக்கு இடையில பரீட்சையில் அவர்கள் தோற்றி சித்தி அடைவார்களாக இருந்தால் 5 வருடம் முடிகிற திகதியிலிருந்து அல்லது 5 வருடத்துக்கு பிறகு பரீட்சையில சித்தி அடைவார்களாக இருந்தால் பரீட்சையில சித்தி அடைகிற திகதியிலிருந்து அவர்கள் வகுப்பு 2க்கு வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப என்ன எங்களுக்கு தெரியும் 10 வருடங்கள் பூர்த்தி செய்ய வேணும், வேற எந்த மாற்று வழியும் இல்லை. அப்ப வினைத்திறனுடையவர்கள் விரைவாக பதவி உயர்வு பெற்றுக் கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இனி எதிர்காலத்துல ஏனைய சேவை பிரமாண குறிப்புகளும் அந்த வகையில திருத்தப்படலாம். அது ஒரு முன்னேற்றமானது. ஆனால் இப்ப இதுவரைக்கும் இந்த திருத்தம் செய்ய முதல் எங்களுக்கு இருந்தது முழுக்க சேவை மூப்பை முதுமுறையை அடிப்படையாக கொண்ட பதவி உயர்வு. எப்படி என்றாலும் 10 வருஷம் இருக்கிறவர் தான், அதாவது 10 வருஷம் அவர் திருப்தியான முனைப்பான சேவை காலத்தை கொண்டிருப்பாரா இருந்தால் அடுத்த தரத்துக்கு பதவி உயர்த்தப்படுவார். ஆனால் இப்ப அவர் அதையும் தாண்டி அவருடைய வினையாற்றலின் மூலம் பரீட்சையில சித்தி அடைகிறதன் மூலம் மிக விரைவாக அடுத்த தரம் உயர்வை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. சரிதானே? அதொன்றுதான் மாற்றமே தவிர வேற எந்த மாற்றங்களும் இல்லை. மற்றபடி இந்த சூப்பரா எக்ஸாமுக்கு அதுல இருந்த தாக்கம் அப்படி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்றால் அது தரம் 2க்கும் விரைவா வர்றதுக்கான ஒரு வழியே தவிர நீங்கள் இந்த பரீட்சைக்கான தகமைகள் அது எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாது. சரிதானே? அப்ப வர்த்தமானி அறிவித்தல் என்றது அது உண்மையா நாங்கள் இங்க தாவண விதிக்கோவையில கதைக்கிறபடியால் எங்களுக்கு தெரிய வேணும். தாவண விதிக்கோவைன்றது என்னன்னு இப்ப நான் சாதாரணமா சொல்றேன். இப்ப நீங்க உங்களோட அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா நிர்வாக கிளையாண்டு இருக்கும், தாவண கிளையாண்டு இருக்கும். சில அலுவலகங்கள்ல 2 இருக்கும், சில அலுவலகங்கள்ல தனித்தனியா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு பேரை வச்சிருக்கோம். அப்ப நாங்கள் விளங்கிக் கொள்றோம் என்னன்னு சொல்லி சொன்னால் நிர்வாக கிளை என்றதும் தாவண விதி கிளை என்றதும் ஒன்றுதான், அவரவர் வேற வைக்கிறாண்டு. ஆனால் உண்மையிலேயே தாவண நடவடிக்கை என்றது தாவண கிளை என்ற ஒன்று இருக்குமா இருந்தால் அது அங்கு கடமையாற்ற அலுவலர்கள் தொடர்பான கடமைகளை மேற்கொள்ற இடமாகத்தான் இருக்கும். தாவண விடயங்கள் என்று சொல்லப்படுறது ஒரு நிறுவனத்துல கடமையாற்ற அலுவலர்கள் சார்ந்த விடயங்கள் மட்டும்தான் தாவண நடவடிக்கைகள். அந்த நிறுவனத்தினுடைய நோக்கத்தடையறதுக்கான செயற்பாடுகள் எதையும் தாவண நடவடிக்கைகள் என்று சொல்றது இல்லை. ஏன்னா தாவண பணிப்பாளர் நாயகம் என்று தான் நாங்க சொல்றோம். அது அலுவலர்கள் தொடர்பான விடயங்களை கையாளுறதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிற ஒரு அதிகாரி. அதே மாதிரி தாவண விதிக்கோவை என்றுதான் நான் சொல்றோம். தாவண விதிக்கோவையில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய திணைக்களத்தினுடைய சேவைகள் பற்றியோ பொதுமக்கள் உறவை பற்றியோ முகாமத்துவம் பற்றியோ ஒன்றுமே சொல்லுது. அங்க அரசு அலுவலர்கள் என்ன செய்ய வேணும், அவர்களுக்கு என்ன சலுகைகள் இருக்குது, அவர்கள் மீது அரசாங்கத்துக்கு என்ன உரிமைகள் இருக்குது, அவர்களுக்கு என்ன கடப்பாடுகள் இருக்குது போன்ற அவர்கள் சார்ந்த விடயத்தை தான் கதை.
சரிதானே. நிர்வாகம் என்றது பொதுவாக முகாமத்துவம் சார்ந்த பல்வேறு அது ஒரு பரந்த பொருள்ல கையாளப்படுறது. அப்ப அதற்குள்ள ஒரு விடயமாக சில நேரம் தாபன விடயங்கள் உள்வாங்கப்படலாம். அப்ப எனவே தாபன கிளை என்று நாங்கள் வச்சிருந்தால் தாபன நடவடிக்கைகள் கையாளப்படுற விடயமா இருக்கும். அப்ப தாபனம் என்றது என்னென்று தெரிஞ்சிருக்க வேணும் எங்களுக்கு. அப்ப இங்க தாபன விதிக்கோவையில சொன்னபடியால் அரச ஊழியர்களுக்கான போதுமான அறிவித்தலாக கொள்ளப்படும் வர்த்தமானி என்று சொல்லப்படுது. மற்றபடி நாங்க பொதுவா பார்க்கல வர்த்தமானியில ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டால் அது இந்த நாட்டில் உள்ள சகல பிரஜைகளுக்கும் பொதுவான ஒரு அறிவுறுத்தல். சட்டங்கள் என்றால் சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டோன்னா வர்த்தமானியில வெளியிடப்படும். எனவே பொதுமக்கள் சொல்லலாத எங்களுக்கு இந்த சட்டம் தொடர்பா தெரியாது, நாங்க வர்த்தமானியை பார்க்கல. சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அது வர்த்தமானியில வெளியிடப்பட்டால் சகல பிரஜைகளுக்குமான அறிவித்தலாக கருதப்படும். எனவே அதுக்கு பிறகு அது அதை பின்பற்ற வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கும். அடுத்த நாங்க பார்த்தோம்னு சொல்லி அலுவலகத்தை மூடுறது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பொதுவாக விடுமுறை நாட்கள்ல அலுவலகத்தை மூடுறது பிரச்சனை இல்லை. மற்றும்படி கடமை நாட்கள்ல அலுவலகத்தை காரணம் கொண்டு மாற்றேன் கல்யாண ஒரு ஏதோ ஒரு நிகழ்வுன்னு சொல்லி நாங்கள் அலுவலகத்தை மூடலாது. கட்டாயம் அதுக்கு நாங்க மாற்ற ஒழுங்கு செய்யணும். செயலாளர்கிட்ட அனுமதி இல்லாம அலுவலகத்தை மூடலாது. அப்ப 100% மூட முடியாது என்று தாவண விதிக்கோவில சொல்லு. அப்படி மூட வேணும்னா செயலாளர்கிட்ட அனுமதி வரும். செயலாளர்கிட்ட அனுமதியோட நாங்கள் சுற்றுலாங்களின் ஊடாக பல்வேறு காலங்கள் எல்லாம் மூடி இருக்கிறோம். அப்ப அலுவலகத்தை மூடுறதா இருந்தாலும் அலுவலக நாள்ல அது செயலாளருடைய அனுமதி தேவை. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொதுமக்களுக்காகத்தான் அலுவலகம் இருக்குது. அப்ப எப்பயுமே பொதுமக்களை வரவேற்று அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதுதான் அரசாங்க அலுவலகங்களுடைய முழு முதல் நோக்கம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் பொதுமக்களா இருந்தாலும் பொதுமக்களை அலுவலகத்துக்கு அனுமதிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்டது. சரிதானே. அப்ப அதுதான் இங்க விசேடமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னென்னத்துக்காக பொதுமக்களை அலுவலகத்துக்குள்ள அனுமதிக்க இயலாது. மற்றபடி பொதுமக்கள் என்ன நோக்கத்துக்காக அலுவலகத்துக்கு வரலாம். ஆனால் இதுல குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது சரிதானே, ஒரு பணம் சேகரிக்கிறதுக்காக அல்லது அங்கத்துவ பணம் சேகரிக்கிறதுக்காக. அங்கத்துவ பணம்ன்றது ஏதாவது அமைப்பில் இருக்கிறார்கள் அங்க அலுவலர்கள் அங்க இருக்கிறார்கள் இருந்தால் அவர்கள்ட்ட வந்து அந்த அங்கத்துவ பணத்தை திரட்டி கொண்டு போறது அப்படி வந்து சேகரிக்கலாது. அல்லது இதேனும் ஒரு நோக்கத்துக்காக பணம் சேகரிக்கிறதுக்காக ஒரு ஆள் நாங்கள் அலுவலகத்துல அனுமதிக்கலாது. அதே மாதிரி தேர்தல்ல ஆதரவு திரட்டுறதுக்காக அது பிரச்சார நடவடிக்கைகள் அரசியல் நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்துறாங்கள் அரசியல் உரிமையை பிரயோகிக்கல அதுல இருக்கிற மட்டுப்பாடுகள் தொடர்பாக. எனவே அரசியல் செயற்பாடுகள் இருக்கும் அலுவலகத்துல நாங்கள் இடமளிக்க முடியாது. அப்ப முக்கியமாக இந்த 3 விடயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு அலுவலகத்துல. எனவே பொதுமக்களுக்காகத்தான் அரசு அலுவலகங்கள் எல்லாமே இருந்தாலும் பொதுமக்கள் தான் அங்க மிக முன்னுரிமைப்படுத்த வேண்டிய. இரண்டால் அரச அலுவலர்கள் என்று தானே நாங்க சொல்றோம். உண்மையிலேயே அரசாங்க உத்தியோகத்தை இப்ப கவர்மெண்ட் சர்வன்ஸ் என்று நாங்க சொல்றோம், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் சொல்றோம். அதெல்லாம் தவறான சொற்பதங்கள். உண்மையிலேயே நாங்கள் யாருமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இல்லை. இப்ப அரசாங்க உத்தியோகத்தர் யாருமே இல்லை. அரசாங்க உத்தியோகம் தான் நாங்கள் சொல்லிக் கொள்றோம். ஆனால் அரசாங்க உத்தியோகத்தர் யாருமே இல்லை. இப்ப இருக்கிறதெல்லாம் அரச உத்தியோகத்தர் மட்டும் சொல்லலாம். ஆங்கிலத்துல சொல்றோம்னா பப்ளிக் சர்வன்ஸ் தான் இருக்கு. கவர்மெண்ட் சர்வன்ஸ் இப்ப இல்லை. சரிதானே. அப்ப பப்ளிக் சர்வன்ஸ் சொல்லி சொன்னால் அதை நாங்கள் அரச உத்தியோகத்தர் என்ற சொற்பதத்தை வேணுமெண்டா பயன்படுத்தலாம். அப்ப அரசுன்றது மக்களை குறிக்கும். நாங்கள் மக்கள் சேவையாளர்கள். பப்ளிக் சர்வன்ஸ் நாங்கள் மக்கள் சேவையாளர்களானே தவிர அரசாங்க சேவையாளர்கள் அல்ல. சரிதானே. அப்ப பொதுமக்களுக்காகத்தான் எங்களுடைய சேவை முழுக்க வரையறுக்கப்பட வேண்டும் என்றிருந்தாலும் இந்த 3 விடயங்களுக்காக பொதுமக்கள் காரணம் கொண்டும் அலுவலகத்துக்கு அனுமதிக்க முடியாது. எனவே இது ஒரு வினாவாக முடியும். சரிதானே. பொதுமக்கள் அனுமதிக்கிறது பற்றி நாங்கள் கதைக்கலாம், ஆனால் அனுமதிக்க முடியாத 2 சந்தர்ப்பங்கள். சரிதானே. இப்படியான விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. எங்களுடைய இப்ப வினாக்களுடைய அது எந்த பரீட்சைக்கா இருக்கலாம், ஒரே ஒரு வித்தியாசம் தான். இப்ப SLASக்கும் சுப்ராக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நேரடியா பொதுமக்கள் அலுவலகத்துக்கு அனுமதிக்கப்பட முடியாத சந்தர்ப்பங்கள் என்று கேட்டால் அது சூப்ரா எக்ஸாமா இருக்கும். SLASக்கும் அதே மாதிரி கேட்கலாம். அல்லது கேஸ்ல வந்து பொதுமான ஒரு ஆள் சேகரிக்கிறதுக்காக அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்கிறாங்க அவற்றை பேரை சொல்லி அவரை அனுமதிக்க முடியாத சந்தர்ப்பம் என்று கேட்டால் அது SLAS எக்ஸாமா இருக்கும். சரி, அதுக்கு கொஞ்சம் கதைகள் மேல எழுதப்படும், அவ்வளவுதான் வேறுபாடு. அப்ப அடிப்படை தியரி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதுகளை நாங்கள் உங்களுடைய வினாத்தாளுக்கு ஏற்ற மாதிரி பிறகு நாங்கள் பிரிச்சு பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது பச்சை நிறம் பாவித்தல். இது ஒரு பரீட்சைக்குரிய வினா. பச்சை நிறம் பாவிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் யார் எங்களுக்கு தெரியும், கணக்காய் உத்தியோகத்தர்கள் மட்டும்தான் பச்சை நிறம் பாவிக்கலாம். சில நேரம் நாங்கள் ஏதாவது ஒரு தேவைக்காக சரிதானே எந்த ஒரு தேவைக்காகவும் பச்சை நிறத்தை பாவிச்சோம் என்றால் அது ஒழுக்காற்று நடவடிக்கைக்குரிய தவறு. ஏனென்றால் தாவண விதிக்கோவையினுடைய ஏற்பாட்டை நாங்கள் மீறிட்டோம். அப்ப கணக்காய்வு அலுவலர்கள் மட்டும்தான் பச்சை நிறம் பாவிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டது. வேறு எவ்வரும் பச்சை நிறம் மைய பாவிச்சு எழுதக்கூடாது என்று தெளிவா சொல்லியிருக்காரு. தலையங்கம் போடுறதுக்காக இருந்தேன், என்ன எழுதுறதுக்காக இருந்தேன். அப்ப பச்சை பேனைன்றதை நாங்கள் பயன்படுத்த முடியாது என்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சில விஷயம். அடுத்தது சாதி தொடர்பான தகவல்கள். அப்ப எந்த ஒரு அரசாங்க நிறுவனத்திலையும் எந்த ஒரு படிவத்திலையும் சாதி தொடர்பான தகவல்கள் அனுமதிக்கப்படுறதுக்கு
அல்லது கோரப்படுறதுக்கு ஏற்பாடு செய்யப்படுறது இல்லை. சரிதானே? அதுக்கான அனுமதி இல்லை. அதான் இங்க தடை செய்யப்பட்டிருக்கு. இப்ப சாதி என்றது சாதி என்றது எந்த ஒரு படிவத்திலையும் நாங்கள் கோர முடியாது. அவ்வாறான ஒரு தகவல்களை சேகரிக்க முடியாது. சரிதானே? பச்சை நிறமாய் பாவிக்கிறது ஓகே. கணக்காய்வு அலுவலர்கள் என்றது கணக்காய்வு அலுவலர்கள் என்று சொல்லப்படுறது தனியே நாங்கள் கணக்காய்வு அலுவலர்கள் சொன்னோம்னா அது ஜெனரல் ஆடிட் தான். சரிதானே? கணக்காய்வாளர் நாயகத்தினுடைய அலுவலர்கள் தான் கணக்காய்வு அலுவலர்கள் என்று சொல்லப்படுறது. இன்டர்னல் ஆடிட் என்றது சரியா உள்ளக கணக்காய்வுன்றது அது நிறுவனத்தினுடைய உள்ளக விடயம். அதுக்கு அப்ப இன்டர்னல் ஆடிட் கூட அவர்களும் உள்ளக அலுவலர்கள் தான். அவர்கள் கணக்காய்வு அலுவலர்கள் என்ற இந்த சொற்பதத்துக்கு அவர்கள் கணக்காய்வு உத்தியோகத்தர்கள் தான். ஆனா உள்ளக கணக்காய்வு என்றது அது திணைக்கள தலைவருக்கு அறிக்கை செய்த திணைக்கள தலைவருடைய கடமைகளை கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ற அலுவலர்கள். அது நாங்கள் நிதி பிரமாணத்துல உள்ளக கணக்காய்வாளருடைய பணிகள் என்றது ஒரு தனிவினா இருக்குது. அதுல நாங்கள் பார்ப்போம். அப்ப உள்ளக கணக்காய்வாளர்கள் கூட பச்சைமையை பாவிக்கலாது. அதனால நீங்கள் குறிச்சபடி அல்லது உள்ளக கணக்காய்வாளர்களும் பச்சைமையை பாவிக்க முடியாது என்றால் அது கணக்காய்வு உத்தியோகத்தர்கள் அவர்கள் உள்ளடங்கவில்லை. சரிதானே? அப்ப அவர்கள் அதை பயன்படுத்த முடியாது. அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம். இப்ப இது சாதாரணமா நடைமுறையில இல்லாத ஒரு விடயம். ஆனால் பரீட்சைக்கு வந்தால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம் குடியியல் நிலை வெளிப்படுத்துறது. அப்ப குடியியல் நிலை என்றது எவ்வாறான எங்களுக்கு தெரியும் சிவில் ஸ்டேட்டஸ் சொல்ற குடியியல் நிலை. அப்ப அவர் எவ்வாறான ஒரு அந்தஸ்துல இருக்கிறார் சரியா என்றதை வெளிப்படுத்த வேணும் ஒவ்வொருவரும். அப்ப குடியியல் நிலையை வெளிப்படுத்துறது ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் ஒவ்வொரு அலுவலர்களும் 176 படிவத்துல வெளிப்படுத்த வேணும் இருக்குது. நாங்கள் செய்யறது இல்லை, நடைமுறையில இல்லை. ஆனா பரீட்சைக்கு வரைக்கும் எங்களுக்கு இந்த இப்படி ஒரு விடயம் இருக்குது என்றது தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப அது இந்த படிவ இலக்கங்கள் வரைக்கும் இயன்ற வரைக்கும் படிவ இலக்கங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இயன்ற வரைக்கும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப படிவ இலக்கங்களை நாங்கள் குறிக்கல அதுக்குன்னு ஒரு தனி பக்கம். இப்போ ஒரு நல்ல ஒரு நோட் புக்கை வச்சிருங்க. ஒவ்வொரு பாடத்துக்கு ஒன்றையோ அப்படி தனித்தனியா வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் படிவ இலக்கங்களை குறிக்கல அதுக்கு ஒரு பக்கத்தை ஒதுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச படிவ இலக்கங்கள் எல்லாம் நான் தோத்து வச்சதை போட்டுக்கொள்றேன். அன்றைக்கு ஒரு படிவ இலக்கம் தொடர்பாக ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க. அது ஏற்கனவே ஒரு பரீட்சைக்கு வந்துதான் ஜெனரல் 214. அது தவறுதலாகத்தான் அது அச்சிடப்பட்டிருக்குது. ஆனால் ஜெனரல் 214 ஒரு படிவம் இருக்குது. அது அயன் லேபிள்கள் இருக்குது. உடையக்கூடிய பொருட்கள் அப்படி அதுக்கெல்லாம் பொது படிவம் இருக்கு. நாங்கள் ஏற்கனவே சில முன்னுரிமைப்படுத்தல் இருக்குதானே. முன்னுரிமைப்படுத்தல் என்றால் இன்று உடனடியாக அவசரம்ன்றதுக்கு எல்லாம் ஒவ்வொரு பொது படிவ இலக்கங்கள் இருக்கு. அது மாதிரி சில லேபிள்ஸ் கவனமாக கையாளவும் உடையக்கூடிய பொருட்கள் இரும்பு பொருட்கள் என்றதுக்கு படிவங்கள் இருக்குது. அப்ப உண்மையிலேயே பொது 214 என்றது இரும்பு பொருட்கள்ன்றதுக்கு தான் அயன் லேபிள்ஸ் தான். அயன் பொருட்கள்ன்றதுக்கான லேபிள்ஸ் தான் அது. ஆனால் அது நடைமுறையில இல்லை. இப்ப கணக்க கொடிகள் இதுகள் எல்லாம் நடைமுறையில இல்லை. ஆனால் அந்த வினாதுல கேட்கப்பட்டது நான் தவறுன்னு சொல்லல. ஆனால் அது நடைமுறையில இல்லாது. ஆனால் அது அயன் லேபிள்ஸ் சரியா. அப்ப என்னத்துக்காக இதுல சொல்றேன் என்றால் படிவங்கள் இப்ப கன படிவங்கள் நடைமுறையில இல்லை. இப்ப நீங்க ட்ரெஸரி என்ற வெப்சைட்ல போனீங்கன்றாலே முழு ஜெனரல் இப்ப கணக்கு காலாவதியா போயிட்டுது. அப்ப இப்ப இருக்கிற படிவங்களை தான் நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேணும். சில நேரங்கள்ல தவறுதலாக அச்சிடப்பட்டிருக்கலாம். அச்சிடப்பட்டிருந்தால் அது முழுமையான புள்ளிகள் வழங்கப்படுற வினாவாகத்தான் உங்களுக்கு தெரியும். ஓப்பன் வினான்றதா அதான் மாற்றப்படும். ஒன்றும் செய்யலாது. ஆனால் இதை எப்படி மாற்றணும் இல்லை. 214 ஒரு படிவம் இருக்குது. அது ட்ரெஸரி என்ற வெப்சைட்லயும் இருக்குது. என்ன படிவம் இருக்குது. ஆனால் அது பயன்பாடுல இல்லை. அது ஒரு அயன் லேபிள்ஸ்ன்றதுதான் அது. எனவே சரிதானே. அது உண்மையிலேயே அப்படியா பொது படிவங்கள் நீங்க ட்ரெஸரி என்ற வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கணக்கு காலாவதியா போயிட்டுது. ஆனா நிறைய படிவங்கள் இருக்குது. அதை நீங்க ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல குறிச்சு வச்சிருக்கலாம். நான் படிவங்களை இயன்ற வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருக்க பாருங்க. எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கிறது எங்கட வயதுக்கு சாத்தியப்படாது. சரிதானே. சில நேரம் உங்களோட வயதுக்கு சாத்தியப்படுமா இருந்தாலும் ஞாபகத்துல வச்சிருங்க. அல்லது இந்த வயோதிப கல்வி முறையில நாங்கள் இதுகள் எல்லாம் பாடமாக்குறதுன்றது சரியான கஷ்டம். ஆனால் இயன்ற வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க தண்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன். நான் ஒரு நாளும் எந்த எக்ஸாமுக்கு படிக்கல இந்த படிவங்களை பாடமாக்குறதுல கவனம் செலுத்துறது இல்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் கொஞ்சம் கஷ்டமான வேலை. போனா ஒரு மார்க்ஸ் போகும். அதை விட வேறு ஒன்றை படிக்கலாம்ன்றது அது என்னுடைய. ஆனால் உங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் பாடமாக்கி வச்சிருங்க. அதுக்காக எந்த படிவமும் தெரியாதுன்னு இல்லை. சில முக்கியமா பயன்படுத்துற சில படிவங்கள்லாம் கேள்வி வந்தால் சிலது செய்ய முடியாம போகும். சிலது செய்ய முடியும். அப்ப நீங்க படிக்கிற விதத்தை நீங்கள் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேணும். ஆனால் உங்களுக்கு நான் ஏற்கனவே தொகுத்து வச்சிருக்கிற படிவங்களுடைய இலக்கங்களை நான் உங்களோட சேவன்றேன். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதுல மேலதிகமா புதிய படிவங்கள் நீங்கள் எங்கேயாவது கண்டறிஞ்சால் நீங்கள் எங்களோட அப்டேட் பண்ணீங்கன்னா அதில் அப்டேட் பண்ணலாம். எல்லாருமே பயந்து கொள்ளலாம். அதுல பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் ஒரு குழுவாக கேட்கல சில விடயங்களை தேடிக்கொள்ளலாம்.
நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஆனால் அதே மாதிரி அப்படியான சில விடயங்களை நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்கள் உங்க இடத்துல குறிச்சு வச்சிருக்கிறது நான் நெடுக சொல்றேன் என்றால் படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப பொது 176 பொது 176ல ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் ஒவ்வொரு அலுவலர்களும் இந்த குடியியல் நிலையை வெளிப்படுத்த வேணும், திணைக்கள தலைவர் கொடுக்க வேணும் என்று இருக்குது ஏற்பாடு. சரிதானே? இப்ப நாங்கள் செய்யல, நடைமுறையில் இருக்கு இல்லைன்றது வேற விடயம். ஆனால் வினாவாக வரலாம், 2 வினா வரலாம். 2 என்ன சொல்லுங்க அப்போ, ஒன்று திகதி, அடுத்தது படிவம். எனவே எப்படியானது வரைக்குல அதுக்காகத்தான் நாங்கள் ஈக்கோட்டம் முழுமையா பார்க்கிறோம். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டல்ல நாங்கள் காலத்தை எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, நான் முழுமையான ஒரு மீட்டலை செய்வோம். ஆனபடியால் உங்களுக்கு ஒன்றையும் தவற விடாம இருக்கும். அப்படியான புதிய விடயங்கள் வரைக்குல கொஞ்சம் கூடுதலா ஞாபகத்துல வச்சுருங்க. தெரியாத விடயத்தை தனியாக குறிச்சுக்கொள்ளுங்க, அல்லது அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இந்த டியூட் போடுறதுக்கு எந்த வரைக்கும் நான் கொஞ்சம் முன்னுக்கே டியூட்டை போடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால் ஆக்கள் நேரத்துல அதுல பல பிரச்சனைகள் இருந்தபடியா. ரைட். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால் பொதுவாக உத்தியோகபூர்வ சுற்றுக்கடமை. இது அவ்வளவு ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாத விடயமா இருந்தாலும் சும்மா பார்த்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் வினாக்கள் வந்ததா எனக்கு தெரியல, நான் பார்த்த அளவுக்கு இல்லை. திணைக்கள தலைவர் கடமையின் பொருட்டு தலைமை அலுவலகத்தை விட்டு செல்லைகள்ல இதுல முக்கியமானது இது ஒருக்கா வந்திருக்குது வினா. சரியா? அடுத்த இதுல இருக்கிற மிச்சம் இது இல்லை. அப்ப பொதுவாக ஒரு திணைக்கள தலைவர் கடமையின் பொருட்டு செல்வது என்றால் அது தொடர்பான விவரத்தை அமைச்சின் செயலாளருக்கு அறிவிக்க வேணும். அப்ப இதை நாங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லிச்சுனால் இதான் அட்வான்ஸ் ப்ரோக்ராம். சரிதானே? அதுல அட்வான்ஸ் ப்ரோக்ராம் மாற்றம்னா டீவியேஷன், அதுல மாற்றங்கள். சரிதானே? அப்ப உண்மையிலேயே நாங்கள் நடைமுறையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் முன்னிகழ்ச்சி திட்டத்தை போடுறோம் மாதம் தொடங்குறதுக்கு முன்னர். அதுக்கு பிறகு நாங்கள் உண்மையா அதுல மாற்றங்கள் டீவியேஷன் சொல்லுவோம், அதுல வர்ற மாற்றங்கள் எல்லாம் பிறகு டயரி செய்யல, மாதம் முடிஞ்ச பிறகுதான் செய்யறோம். ஆனால் ஏதோ ஒரு வழியில அது தேவை என்றால் அந்தரங்கமான முறையிலேயோ அந்தரங்கமான பரிசீலனையில பொறுத்த வரைக்கும் அல்லது ஏதோ ஒரு வழியில நாங்கள் எங்களுடைய முன்னிகழ்ச்சி திட்டம் தானே எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, அதன்படிதானே நாங்கள் வேலை செய்யணும். அதுல மாற்றங்கள் வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் மேலதிகாரியினுடைய அனுமதியை பெறணும். இப்ப திணைக்கள தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே செயலாளருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட அலுவலர்கள். எனவே அவர்கள் செயலாளருக்கு அறிவித்துதான் வெளிக்கள கடமைகளுக்கு போக வேணும். அது சில நேரம் அந்தரங்கமான விடயம் என்றால் அந்தரங்கமான முறையில அவர்கள் அறிவிச்சு கொள்ளலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் இருக்குது. இது வினாவுக்கு வந்திருக்குது. திணைக்கள தலைவர்களா இருந்தானே யாரா இருந்தானே சரிதானே? அப்ப இது ஒரு அமைச்சில இருக்கிற அல்ல வேற ஏதேனும் ஒரு காரணத்தால ஒரு மாவட்டத்துக்கு போறதா இருந்தார் சரிதானே? மிக அந்தரங்கமான ஒரு விடயத்துக்காக போறென்றால் சரி. மற்றும்படி பொதுவாக ஒரு மாவட்டத்துக்கு அவர்கள் கடமையின் நிமித்தம் போறதா இருந்தால் மரியாதையின் நிமித்தம் அரசாங்க அதிபருக்கு தெரியப்படுத்த வேணும் என்றது தாவண விதிக்கோவில் இருக்கிற ஏற்பாடு. இது ஒரு பரீட்சைக்கு வினாவும் வந்திருக்கு சரிதானே? அப்ப மரியாதை நிமித்தம் மாவட்டத்துக்கு போறோம்னு சொல்லிச்சனால் அரசாங்க அதிபருக்கு அதை தெரியப்படுத்த வேணும். இது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஏற்பாடு. அடுத்து இன்னொரு முக்கியமான விடயம் எங்களுக்கு தெரியும். சாதாரணமாக எங்களுக்கு பெரும்பாலும் எங்களுடைய பரீட்சை அமைப்பு முறைகளுக்கு ஒரு கடிதத்தை எழுத வேண்டி வர்ற சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனால் இப்ப இதுல நான் பார்த்தேன்னு சொல்லிச்சனால் மெரிட் எக்ஸாமுக்கு சில நேரம் நாங்கள் ஒரு கடிதத்தை எழுத வேண்டி வரும். மற்றாக்களுக்கு அதுக்காக மற்றாக்களுக்கு இது தேவையில்லை என்று நாங்கள் கருத முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால் வினா கடிதம் எழுத வேண்டி வராட்டியும் வேற விதமாக வினா வரும் சரிதானே? அப்ப இதுல இருக்கிற விடயம் அதாவது கடந்த காலத்துல வந்திருக்குது. உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்று தயாரிக்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். உத்தியோகபூர்வ கடிதங்கள் தொடர்பாக தாவண விதிக்கோவையின் ஏற்பாடுகள் 8 தருக. உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றின் நியமங்கள் 4 தருக சரிதானே? அந்தரங்க கடிதம் ஒன்று கையாளப்படும் விதத்தை விளக்குக சரிதானே? இப்படியான வினாக்கள் வந்திருக்குது. எனவே நாங்கள் கடிதங்கள் தோன்றுவா நேரடியா கடிதம் எழுத வேண்டியவங்களுடைய வினாவுண்ட அமைப்பு முறைக்கு வராட்டியும் கூட அந்த கடிதங்கள் தொடர்பான முழு விடயமும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஏனென்றால் அது 1 மார்க்ஸுக்கோ 2 மார்க்ஸுக்கோ 4 மார்க்ஸுக்கோ உரிய வினாக்களாக மாற முடியும். அது SLAஸுக்கா இருந்தாலும் சரிதான், சுப்ரா லிமிடெடுக்கா இருந்தாலும் சரிதான், சுப்ரா மெரிட்டுக்கா இருந்தாலும் சரிதான். மெரிட்டுக்கு மட்டும் இன்னொரு விசேஷம் என்ன, கடிதம் எப்படி எழுத வேணும் என்றது என்ன, கடிதம் எழுத வேண்டியவர் சரிதானே? ஒரு அறிக்கை எழுத வேண்டி வரலாம், அல்லது ஒரு சுற்றுரோம் எழுத வேண்டி வரலாம். ஏனென்றா அந்த விடயங்களை உள்ளடக்கி. அப்ப எப்படி என்றாலும் எங்களுக்கு பார்த்தோம்னா பொதுவாக ஒரு உத்தியோகபூர்வ கடிதம் என்றது அது கடிதம் என்று சொல்லலாம், அல்லது சுற்றறிக்கை என்று சொல்லலாம், அல்லது உள்ளக கடிதம் என்று சொல்லலாம், உள்ளக அறிவுறுத்தல் என்று சொல்லலாம். எல்லாமே கடிதம் தான் சரிதானே? அப்ப நாங்கள் சுற்றறிக்கை என்றால் ஒரு சுற்றறிக்கைக்கும் கடிதத்துக்கும் உள்ள வேறுபாடு என்றால் சுற்றறிக்கை என்றால் சுற்றறிக்கை இலக்கம் இருக்கும், அவ்வளவுதான்.
மற்றும்படி கடிதம் தான். ஒரு உத்தியோகபூர்வ கடிதம் எப்படி இருக்க வேணும் என்றால் நீங்க ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலரை பாருங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்கள சர்க்குலர் எல்லாம் தலைகளா இருக்கலாம் சில நேரம். ஆனால் பொது நிர்வாக அமைச்சினுடைய ஒரு சுற்றுநிறுவத்தை பாருங்க. அதன்படிதான் கடிதம் எழுதப்பட வேணும். நாங்கள் பரீட்சைக்கு கடிதத்தை எழுதுறதா இருந்தாலும் சரிதான், அல்லது கடிதம் ஒன்று எழுதியக்குள்ள கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை நாங்கள் எழுதுறதா இருந்தாலும் சரிதான். சரிதானே? அப்ப தாபன விதிக்கோவையில அதுல என்னென்ன விடயங்கள் கவனிக்க வேணும்ன்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த விடயங்களை நாங்கள் அந்த விடயங்கள்ல கவனம் செலுத்தி நாங்கள் இதை பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப இதுல சொல்லப்பட்ட விடயங்களை நாங்க பார்ப்போம்னு சொல்லி சொன்னால், அதற்கு மேலதிகமாக கடிதம் ஒன்று எழுத வேண்டி வந்தால் அதை எப்படி எழுதுறது என்றதை நாங்கள் அது மெரிட் அவைகளோட நாங்கள் கலந்துரையாடல்களை கேட்போம். உங்களுக்கு அப்படி வராதுன்னுடையால் அப்ப கடிதம் தொடர்பான நியமங்கள் என்று கேட்டால் எப்படி இருக்க வேணும் என்றதானே நியமம். அப்ப இதுல சொல்லப்பட்ட விடயங்களை தான் சொல்லணும். நியமங்கள் 5 தருகின்ற இதுல இருக்க 5 தான் நாங்கள் சொல்லணும். அப்ப கடிதம் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்று அதுதான். சரிதானே? அப்ப இயலுமான வரைக்கும் ஒவ்வொரு கடிதமும் ஒரு தனி விடயத்தை கொண்டிருக்க வேணும். இயலுமான வரைக்கும் சில நேரங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்களை சேர்த்து நாங்கள் கடிதத்தை எழுத வேண்டி வரலாம். ஆனால் இயலுமான வரைக்கும் தனி விடயம். ஏன் என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு தெரியும் ஒரு திணைக்களத்துல வெவ்வேறு பிரிவுகள்ல வெவ்வேறு அலுவலர்களால வெவ்வேறு விடயங்கள் கையாளப்படும். எனவே ஒரே கடிதத்தை நாங்கள் பல விடயங்களை சேர்த்து எழுதியதுல ஒரு குழப்பம்ல வரும். அப்ப அதுக்காக இயன்ற வரைக்கும் அப்படித்தான் நாங்கள் உத்தியோகபூர்வ கடிதங்களை எழுத வேணும். ஒவ்வொரு விடயத்துக்கும் தனித்தனியா இயன்ற வரைக்கும் எழுத வேணும். ஆனால் அலுவலக முறைமையில நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், ஒரு கடிதத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட விடயங்கள் இருக்குமா இருந்தால் அதை 2 பிரதி எடுத்து ஒன்னையும் ஹைலைட் பண்ணி போட்டு அந்தந்த அலுவலர்கள்ட்ட நாங்க கொடுக்கணும், அல்லது அந்தந்த கோவையில் அதை கையாளணும். அதுக்கு மேற்பாடு இருக்கு. அதான் இங்க கண்டிப்பாக சொல்லப்படவில்லை, ஆனா இயலுமான வரைக்கும். எனவே இதை நாங்கள் சொல்லிக்கலாம், அந்த வசனத்தையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கடிதத்தின் இலக்கமும் திகதியும் வலது பக்க மேல்மூலையில. வலது பக்க மேல்மூலை என்ற நாங்கள் எழுதுறது முற்று முழுதா தவறு. நாங்கள் பரீட்சைக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டி வந்தால் முற்று முழுதா எங்கட புள்ளி இல்லாம போயிடும். வலது பக்க மேல்மூலை என்றது நாங்கள் ஒரு தாளப்பாக்கைக்குள்ள அல்லது நீங்கள் இந்த திரியப்பாக்கைக்குள்ள உங்களுடைய வலது பக்கம் இருக்கிறதான் வலது பக்கம். சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லாத்தையும் சில நேரம் மாறி இருக்கோ தெரியல, இந்த வீடியோ வர பக்கம் தான் வலது பக்கம். சரிதானே? அப்ப அல்லது அதை சொன்னா சில நேரம் அதை இங்க நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ தெரியும். நிச்சய பாத்தீங்கன்னா உத்தியோகபூர்வ கடித தொடர்புகள் என்றிருந்தால் இந்த தொடர்புகள் என்றிருக்கிற பக்கம் தான் வலது பக்கம். ஆனா நாங்கள் கடிதம் எழுதியல இங்க நாங்கள் கடிதத்தின் இலக்கம் தேதி எல்லாம் போறோம் இடது பக்கம். ஏன்னா நாங்கள் கணனி வந்த பிறகு லெஃப்ட் அலைன்மெண்ட். ஆனால் அது முற்றிலும் தவறானது. தாபன விதிக்க வேண்டிய ஏற்பாட்டுக்கு முரணானது. அதுக்காக ஆபீஸ்ல நீ மாத்தி அடிங்கன்னு நான் சொல்லல, அது வேற ஒன்று. அதான் நான் சொன்னேன், நடைமுறை என்றது வேற, இங்க இருக்கிறது வேற. இதால கடிதம் எழுத வலிக்கிட்டால் நாங்கள் யோசிக்கிறது, அடே கடிதத்துக்கு ஒரு 10 மார்க்ஸ் நல்ல ஆழம் நல்ல ஒரு கேள்வி வந்து. ஆனால் எங்களுக்கு பரீட்சை முடிய மார்க்ஸ் வர்றது குறைவா இருக்கும். அதுக்குரிய பிரதானமான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் 1 மார்க்ஸ் போயிடும். வலது பக்கத்துல கடித இலக்கமும் திகதியும் போடணும், நாங்க இடது பக்கத்துல போட்டோம்னா 2 மார்க்ஸ் போயிடும். சொன்னா அந்த எக்ஸ்கியூஸ் சார், எல்லாரும் இந்த லெட்டர் ஹெட் என்ற ஒரு ஒபிசியல் வைஸா அந்த லெட்டர் ஹெட் என்ற விஷயத்துல அந்த திகதி இப்படியும் வலது பக்கம் தானே சார் வருது. திகதி பெரும்பாலும் வலது பக்கம் தான் லெட்டர் ஹெட்ல. லெட்டர் ஹெட்ல வலது பக்கம் தான் வருது, அதான் சொல்றேன். அப்படிதான் வருது. ஆனா லெட்டர் ஹெட் நாங்கள் எப்படியும் செட் பண்ணலாம் தானே. ஆனால் வலது பக்கத்துல தான் வேற வேணும். இப்ப லெட்டர் ஹெட் இப்ப நாங்கள் பொதுவாக உண்மையா என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப நாங்கள் கோட்பாட்டு ரீதியா காய்ச்ச வேண்டாம். நீங்க கேட்கிற நல்ல ஒரு கேள்வி. லெட்டர் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் அதுல லெட்டர் ஹெட் பிரிண்ட்ல எங்க கடித இலக்கம் போடுறதுக்கு இடம் பெற்றிருக்கோ அந்த இடத்துல நாங்க போடலாம். எங்க திகதி போடுறதுக்கு இடம் பெற்றிருக்கோ அந்த இடத்துல போடலாம். ஆனால் ஒன்று கவனிங்க என்றால், இப்பதான் எங்கட நடைமுறை இப்படி இருக்குது. சரிதானே? எப்படி லெட்டர் ஹெட்லாம் இல்ல. லெட்டர் ஹெட்ல எல்லா கடிதம் உத்தியோகபூர்வ கடிதம் என்றது லெட்டர் ஹெட்ல எழுதுறது என்று இல்லை. மிக முக்கியமான பெறுமதி வாய்ந்தது மட்டும்தான் லெட்டர் ஹெட்ல எழுதுறோம். நாங்கள் இப்ப பயன்படுத்துறது லெட்டர் ஹெட்டும் இல்லை. சரிதானே? லெட்டர் ஹெட் என்றது எப்படி இருக்க வேணும்னு சொல்லி சொன்னால், அது தொடர் இலக்கம் குறிக்கப்பட்டு ஒரு பதவியில் உத்தியோகத்தில் பாதுகாப்புல இருக்க வேணும். ஒவ்வொருத்தரும் லெட்டர் ஹெட்டை நாங்கள் என்னதுக்கு பயன்படுத்துறோம்னா என்னதுக்கு பயன்படுத்த போறோம்னு பதிவு செய்துதான் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். அதுதான் லெட்டர் ஹெட். இப்ப லெட்டர் ஹெட்ன்றது சாதாரணமா அது சாஃப்ட் காப்பி. இப்ப எல்லாரும் யார் கடிதம் அடிச்சாலும் அவர்கள் அட்டையின் லெட்டர் ஹெட்டை போட்டு மடிக்கிற தன்மைகள் எல்லாம் இருக்குது. உண்மையிலேயே அது லெட்டர் ஹெட்ன்ற கட்டுப்பாட்டுல இல்ல. இன்னொரு வகையில நாங்கள் அலுவலக முறைமையில பார்ப்போம், லெட்டர் ஹெட்டை நாங்க பயன்படுத்தினால் உண்மையா பிராங்க்ன்றது தேவையில்லை. அதுதான் ஒரு பதவியினுடைய ஒரு அலுவலகத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இப்ப நாங்கள் லெட்டர் ஹெட்டை பயன்படுத்துற மாதிரி சரி, ஆனால் உண்மையா அந்த லெட்டர் ஹெட்ன்ற பெருமதியோட நாங்கள் அதை பயன்படுத்துறது இல்லை.
சரிதானே? லெட்டரேட்டை பாய்க்கல லெட்டரேட்ல எங்க திகதி போட வேணும்னு இடம் விட்டுருக்கோ அங்கதான் போடணும். லெட்டரேட்ல பெரும்பாலும் வலது பக்கம் தான் திகதி இருக்கிறது. சில நேரம் இடது பக்கத்துல பிரிண்ட் பண்ணதும் இருக்கும். ஆனால் பரீட்சை நோக்கத்துக்கும் சரி, மற்றபடி உண்மையிலேயே அலுவலக முறைமையின்படி நாங்கள் எல்லா கடிதமும் லெட்டரேட்ல அடிக்கிறது இல்லை என்றதான். இப்ப நாங்கள் அதை செய்யறோம். நான் சொல்லணும், உங்களோட நடைமுறைகள் அப்படியே வச்சிருங்க, கோட்பாடுகளை வழங்கிக் கொள்ளுங்க. அப்ப எல்லாமே லெட்டரேட்ல அடிக்கிறது இல்லை. மிக பெருமதி வாய்ந்த கடிதங்கள் மட்டும்தான் லெட்டரேட். எல்லா தொடர்பாடலுக்கும் லெட்டரேட் பாய்க்கிறது இல்லை. சரிதானே? உள்ளக தொடர்பாடலுக்கு கையெழுத்தே வைக்கிறது இல்லை. இதுகளெல்லாம் நாங்கள் அலுவலக முறைமையில அது சுப்ராகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதுல கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஆனால் இப்ப லெட்டர் ஹெட்ன்றது அந்த இடத்துல இருந்தோம். ஆனால் நாங்கள் கடிதம் எழுத வேண்டி வந்தால் பரீட்சைக்கு அல்லது கோட்பாட்டு ரீதியா ஈகோடின்படி வலது பக்கம் மேல்மூலை வலது பக்கம்ன்றது உத்தியோகபூர்வ கடித தொடர்புகள் என்ற இந்த தலையங்கம் இருக்கிறதுல தொடர்புகள் என்று இருக்கிற பக்கம் தான் வலது பக்கம் என்றது ஞாபகத்துல வச்சிருங்க. ஆனா நாங்கள் இடது பக்கம் தான், லெஃப்ட் எலிமெண்ட் தான் நாங்கள் கடிதம் எழுதுறது. அப்ப கடிதத்தின் இலக்கம் தேதி வலது பக்கம் மேல்மூலையில் இருக்கணும்ன்றது ஒரு விதி, தாவண விதி கோயில் சொல்லப்படுறது. அப்ப அப்படித்தான் இருக்க வேணும். உண்மையிலேயே இதை வேறு எங்களுக்கு தெரியும், நாங்க வேற வேற அத்தியாயம் பாக்கலாம். 47வது அத்தியாயம் தாவண விதிக்கோவின் ஏற்பாட்டை மீறுறது பாரிய குற்றம் என்று சொல்லப்படுதாங்க. இதுக்காக ஒழுக்காட்டு நடவடிக்கை ஒரு ஆளுக்கு எதிராக எடுக்க முடியாது என்றது இல்லை. ஆனால் அது நடைமுறை ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் நீங்க இதுல பாக்குற கனவிடயம் இல்லை தானே. சரியா? அது வேறுபட்ட உண்டு. ஆனால் பரீட்சைக்கு எங்களுக்கு புள்ளிகள் போறது அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப கடிதத்தின் இலக்கம் திகதியும் வலது பக்கம் மேல்மூலையில் இருக்கணும். கையொப்பம் இடப்படும் தினத்துல திகதி போடப்பட வேணும். அப்ப இது நாங்கள் கடிதம் ஒன்றை எழுத வேண்டி வந்தா எங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா நாங்கள் திகதியை போட்டுத்தானே எழுதுவோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர்லயோ அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வர்ற கடிதங்களை பாருங்க. சில நேரம் கடிதத்தை அடிச்சு செக்ரட்டரிக்கு போட்டால் அவர் சைன் பண்றதுக்கு 2-3 நாள் ஆகும். அவர் கையெழுத்து வைக்கல, அவற்றை கையால தான் திகதி போடப்பட்டிருக்கும். அவதானிச்சு பார்த்திருப்பீங்க. ஏனென்றால் ஸ்தாபன விதிக்கோவையில் அந்த விதி இருக்குது. கையொப்பம் இறுற தினத்துலதான் திகதி போடணும். நாங்கள் டைப் பண்ற தினத்துல திகதி போடுறது இல்லை. சரிதானே? அப்ப இது கடிதம் எழுதியக்கல எங்களுக்கு இதுல பிழை வராது. ஆனால் நாங்கள் கடிதம் ஒன்று எழுதியக்கல கவனிக்க வேண்டிய விடயம் என்றால் நாங்கள் இதை எழுதணும் என்றால் எழுத வேண்டி வரும். அப்ப இது ஒரு நியம், இது ஒரு விதி. சரிதானே? இது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம். கையொப்பம் இடப்படும் தினத்துல திகதி இடப்பட வேணும். அடுத்தது விடிய சுருக்கம் தலையங்கமாக இடப்பட வேணும். இது எங்களுக்கு தெரியும். அப்ப தலையங்கம் இடையக்குல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் உண்மையாவே கடிதம் எழுத போறோம்னா தலையங்கம் இடையக்குல இந்த தொடர்பாக சார்பாக நாங்க இப்ப மின்சாரத்தை சேமிக்கிற தொடர்பாக ஒரு உள்ளக சுற்று நிறுவனம் என்ற வரை கண்டா சுற்று நிறுவனம் என்ற கடிதம் தான் வேணுமென்றால் ஒன்று இருக்கும். என்னென்றா உள்ளக சுற்று நிறுவ இலக்கம் 4 என்று சும்மா ஏதோ போடுவோம். அவ்வளவு மட்டும்தான் வேறுபாடு, மற்ற எல்லாம் கடிதம் தான். அப்ப உள்ளக சுற்று நிறுவனம் என்று வரை கண்டா நாங்கள் என்ன போடுவோம்னா மின்சாரத்தை சேமித்தல் தொடர்பாக என்று தலையங்கம் போடுவோம். அப்படி இல்லை, ஒன்றில் மின்சாரத்தை சேமித்தல் அல்லது மின்சாரத்தை சேமித்தல் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை. அப்படித்தான் தலையங்கம் இருக்கணும். தொடர்பாக சார்பாக என்றதெல்லாம் கவனத்தை ஈர்க்கும் சொற்கள். அது அடுத்த 1வது பந்தியில வர வேண்டிய விடயம். எனவே விடயத்தின் சுருக்கம் தலையங்கமாக போடப்பட வேண்டும். ஒருக்கா வினாவுக்கு வந்திருந்தது, ஏன் கடிதம் ஒன்றுக்கு தலையங்கம் இடப்படுகிறது? சரிதானே? அப்ப இங்க விதியா சொல்லி இருக்குது. எங்களுக்கு இப்ப பரீட்சையில நீங்க சிலது பாத்தீங்கன்னா ஏன் தலையங்கம் போடணும் யோசிச்சுதான். ஏன் தலையங்கம் போடுறோம் என்றால் கடிதத்தின் உள்ளடக்கத்தை இப்ப எல்லாரும் கடிதத்தை இருந்து முழுக்கையா வாட்சி கொண்டு வந்தாலும் கடிதம் பல பேருக்கிடையா கையாளப்படும். உங்களுக்கு தெரியும், கடிதம் ஒன்று அலுவலகத்துக்கு வந்தால் அலுவலகத்திற்கு வந்தா அதை தபால்களை பெற்றுக்கொள்ற இடத்துல பதிவு செய்யப்படும். பிறகு அது பிராஞ்சிகளுக்கு பிரிச்சு அனுப்பப்படும். பிறகு கிளைகள்ல பதிவு செய்யப்படும். அதை அலுவலர்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்படும். பிறகு ஒவ்வொரு அலுவலர்களும் அதை பதிவு செய்யணும். அப்ப ஒரு கடிதம் யாருக்கு பிரிச்சு வழங்கல, யாருக்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறதுக்கு முழு கடிதத்தையும் வாசிக்க வேண்டியிருக்கும். ஆனால் தலையங்கமே இலகுவாக அதுக்குள்ள இருக்கிற விடயத்தை சொல்லக்கூடியதா இருக்க வேணும். அப்ப இதை இலகுவாக கடிதங்களை கையாளுறதுக்கு உள்ளடக்கங்களை புரிஞ்சு கொள்றதுக்காக கடிதத்தினுடைய உள்ளடக்கம் தலையங்கமாக இடப்பட வேணும். சரிதானே? அப்ப அது நாங்கள் நியமம் பண்ணா அப்புறம் தலையங்கம் இடப்பட வேணும் என்று சொன்னா சரி. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுமக்களுக்கான கடிதம். இது பல சுற்று நிறுவனங்கள்ல வலியுறுத்தப்பட்டிருக்குது. 2023ஆம் ஆண்டு மீளவும் வலியுறுத்தப்பட்டிருக்குது. 2015ஆம் ஆண்டு இந்த சுற்றுருவம் வந்துடுது. இன்றைக்கு ஒவ்வொரு அரசாங்கத்தில் இருக்க ஒவ்வொரு அலுவலர்களுக்கும் எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க முடியும். ஏனென்றா பொதுமக்களுக்கு நாங்கள் பல கடிதங்களை அனுப்புறோம். ஆனா தாவண விதிக்கோவை என்ற ஏற்பாட்டை நாங்க மீறுறோம். தாவண விதிக்கோவை என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அப்ப இது ஒரு வினாவா வரலாம். வினா வந்தா நாங்கள் என்ன செய்வோம், தங்கள் உண்மை உள்ள தங்கள் சேவையில் உள்ள ஏதோ தான் எழுதிட்டு வருவோம். புள்ளிகள் வராது. அப்ப பொதுமக்களுக்கான கடிதம் ஐயா அம்மா ஆண்டு விழிக்கப்பட வேணும். அது நாங்க பயன்படுத்துற இல்லை. அது இல்லாட்டியே ஒழுக்காட்டு நடவடிக்கைக்குரிய தவறு. அது முடிக்கல தங்கள் சேவைக்கான அர்ப்பணிப்புடன். சரிதானே?
அர்ப்பணிப்புடன் அல்லது அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய என்று முடிக்க வேணும். அதாவது டெடிகேட்டட் டு யுவர் சர்வீஸ் என்றுதான் கடிதம் முடிக்கப்பட வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு திணைக்களமும் இப்படி கடிதம் அனுப்புவதா இல்லை. ஆனால் தாமன விதிக்கோவையினுடைய பொது நிர்வாக சுற்றறிக்கையினுடைய ஏற்பாட்டை மீறுவது பாரிய குற்றம் என்று சொல்லப்படுது. நாங்கள் எப்ப இருந்து அந்த பாரிய குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் 2015ஆம் ஆண்டில் இருந்து. 2015ஆம் ஆண்டு தான் தாமன விதிக்கோவையில முந்தி இருந்தது தங்கள் உண்மை இல்லை என்று அது திருத்தப்பட்டது 2015ஆம் ஆண்டு. இப்ப எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமாக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைக்குரிய தவறு ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம். அது போகட்டும், அது பேர் உண்டு. ஆனால் ஒரு மார்க்ஸை நாங்கள் இழக்க வேண்டி வரும். சரிதானே? அப்ப இப்படியான விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த 2 விடயத்தை ஞாபகம் வச்சிருங்க. முதலாவது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, 5ஆம் ஆண்டு விളിക്കப்பட வேணும். அதாவது சார் மேடம்ன்றது டிரான்ஸ்லேஷன் அவதான் எங்களோட முதலாளி. சரிதானே? அப்ப 5ஆம் ஆண்டு விളിക്കப்பட வேணும். தங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய அல்லது தங்கள் சேவைக்கான அர்ப்பணிப்புடன், டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா டெடிகேட்டட் டு யுவர் சர்வீஸ், சரிதானே, என்று முடிக்கப்பட வேணும். இப்ப வலியுறுத்தப்பட்டிருக்குது திருப்பி 2023ஆம் ஆண்டு 27ஆம் இலக்க சுற்றுருவம் ஒரு அலுவலகத்தின கடித தொடர்புகள் எப்படி இருக்க வேணும் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி அந்த சுற்றுருவம் வந்திருக்குது 27/2023. அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு சுற்றுருவம். இதுல பாத்தீங்கன்னா என்ற வரைக்கும் சுற்றுருவ இலக்கங்கள் எல்லாம் போட்டிருக்கு. நீங்கள் அதுகள் எல்லாம் தேடி போகணும் இல்லை, உங்களுக்கு மேலதிகமா தேவைன்னா பாருங்க. என்ற என்ற வரைக்கும் எல்லாத்தையுமே உள்ளடக்கித்தான் தந்திருக்கு. ஆனபடியால் நீங்கள் இதோடையே உங்களுடைய படிப்பை மட்டுப்படுத்தினாலே போதுமானது. பரீட்சைக்கு தயாராகல பிறகு நீங்க மேலதிகமாக தேடிக்கொள்ளலாம். இது தேவையான எல்லாத்தையுமே உள்ளடக்கித்தான் இந்த குறிப்பேடு தயாரிக்கப்பட்டிருக்குது. அப்ப இது ஒரு நியமம், சரிதான். அப்ப இதே தனியாக ஒரு வினாவே வரலாம். வந்தானே உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு வினா வந்தால் எத்தனை பேர் சரியான மார்க்ஸ் அனுப்பினோம்ன்றது இல்லை. நீங்க சரியான மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது பிளஸ் பாயிண்ட், சரிதானே? அப்ப டெடிகேட்டட் டு யுவர் சர்வீஸ், அதை ஞாபகத்துல வச்சிருங்க. அது பொதுமக்களுக்கான கடிதம். பொதுவாக நாங்கள் அலுவலர்களுக்கு எழுதுற கடிதங்கள், பதவிநிலை ரீதியாக எழுதுற ஏனைய உத்தியோகபூர்வ கடிதங்களுக்கு விழிப்புகளோ இந்த முடிப்போ எதுவுமே பயன்படுத்துறது இல்லை, சரிதானே? எல்லா கடிதங்களுக்கும் பதில் கடிதம் அனுப்பியல குறித்த கடிதத்தின் கையொப்பத்துக்கு கீழே, சரியா? இது இப்ப புதுசா வந்தது. இப்ப இந்த 27/2023 சுற்றுலா வந்திருக்கு. அப்ப இதுல என்ன சொல்லப்படுது என்றால், ஏற்கனவே தாமன விதிக்கோவையில் இருந்த ஏற்பாடுகளுக்கு மேலதிகமா கையெழுத்து வச்ச பிறகு அதுக்கு கீழே அந்த விடயம் தொடர்பாக, சரியா, எந்த விடயம் தொடர்பாக நாங்கள் கடிதம் அனுப்புறோமோ அந்த விடயம் தொடர்பாக யாரோட பொதுமக்கள் தொடர்பு, யாருக்கு நாங்க கடிதம் அனுப்புறோமோ அவர் யாரோட தொடர்பு கொள்ள வேணும். இப்ப லெட்டேட்ல இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி லெட்டேட்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன். லெட்டேட் நாங்க பயன்படுத்துறோம், அதுல இருக்கும். அது அலுவலகத்தினுடைய பொதுவான தொலைபேசி இலக்கங்கள். ஆனால் அந்த விடயம் தொடர்பாக இப்ப காணிக்கல அந்த காணி தொடர்பாக யாரோட கதைக்கணும், சரியா? அவருடைய தொலைபேசி இலக்கம், தொலைநகல் இலக்கம், மின்னஞ்சல் முகவரி என்றது இருக்கும், சரிதானே? அப்ப இது கண்டிப்பாக குறிக்கப்பட வேணும். இது புதுசாக சேர்க்கப்பட்டது. அதனுடைய பார்த்துக்கணும் 2023ஆம் ஆண்டு சுற்றுவோம். அப்ப இது தாவண விதிக்கோவிலே எப்படி குறிக்க வேணும்ன்றது இப்ப அதுக்கு மேலதிகமா, ஏற்கனவே தாவண விதிக்கோவில் இருக்கிறதுக்கு மேலதிகமா இந்த சுற்றுலத்தால இணைக்கப்பட்டிருக்குது, ரைட்டா? அப்ப இது ஒரு புதிய விடயம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இருந்து உத்தியோகபூர்வமா கிடைக்கிற கடிதம் உத்தியோகபூர்வமா கிடைச்சாலும் சரிதான், தனிப்பட்ட ரீதியா கிடைச்சாலும் சரிதான். அதாவது திணைக்களத்துல பேருக்கு எழுதலாம், ஒரு ஆளோட பேருக்கு எழுதலாம், அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தானே. ஆனால் எப்படி கடிதம் கிடைச்சாலும் தனிப்பட்ட ரீதியில கிடைச்சா என்ன, உத்தியோகபூர்வமா கிடைச்சா என்ன, உத்தியோகபூர்வமா தான் பதில் அனுப்புவாங்க. ஏனென்றால் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள், சரிதானே? அப்ப உத்தியோகபூர்வமாகவே பதில் அனுப்பப்பட வேணும். இது ஒரு ஏற்பாடு. தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வினாக்கு பெறறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வினாக்கு விடையளிக்க வேண்டியிருக்கும். முன்னைய கடிதத்தோட தொடர்பற்றிருந்தால் அந்த தொடர்புகள் குறித்து காட்டப்பட வேணும். எப்பயுமே முதலாவது பந்தி நாங்கள் ஏன் கடிதம் எழுதுறோம், இது சம்பந்தமா முன்னுக்கு என்ன நடந்திருக்குது. இப்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும், முதலாவது பந்தியில நாங்கள் என்ன எழுதுறோம், நாங்கள் ஒரு பதில் கடிதம் எழுதுறோம் என்றால் தங்களுடைய இன்ன இலக்க இத்தனையாம் தேதிய கடிதம் சார்பாக, அந்த கடிதம் வந்தபடியே தான் அதுக்கு பதில் எழுதுறோம். அல்லது சில நேரம் நாங்கள் எழுதுவோம் என்றால் இத்தனையாம் தேதி இடத்துல நடைபெற்ற இந்த கூட்டத்துல தீர்மானிக்கப்பட்டதுக்கு அமைவாக, முன்னே தொடர்பு சுட்டிக்காட்டுறோம். அல்லது தங்களோட தொலைபேசியில கலந்துரையாடியதுக்கு அமைவாக. ஒன்றுமே இல்லையென்றா தலையங்கத்தை போட்டுட்டு மேற்படி விடயம் தொடர்பாக எழுதுறோம். ஏன்னா முதலாவது பந்தியை நாங்கள் எப்பயும் பயன்படுத்துறோம் என்னதுக்காக என்றால் முன்னைய தொடர்புகளை சுட்டி காட்டுறதுக்கு. அதாவது இன்னொரு வகையில சொல்றோம்னா, ஏன் நாங்கள் அந்த கடிதத்தை எழுத வேண்டுன்றதுக்காக, சரிதானே? ஏன் அந்த கடிதத்தை எழுத வேண்டி வந்தது என்றதுதான் சொல்லுவோம். தங்களுடைய பத்திரிகையில இத்தனையாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட விளம்பரத்துக்கு அமைவாக, இத்தனையாம் தேதி வர்த்தமானியில வெளியிடப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைவாக, அப்பதான் முதலாவது பந்தியை நாங்க பயன்படுத்துறது. அப்ப முன்னைய கடிதத்தோட அல்லது முன்னைய தொடர்புகள் இருந்தால் அது கண்டிப்பாக சுட்டி காட்டப்பட வேணும். இது உத்தியோகபூர்வ கடிதத்தின் ஒரு விதி. பந்திகள் இலக்கமிடப்பட வேணும்.
இது அடுத்தது நாங்க புள்ளிகளை இழக்கிறதுக்கான ஒரு விடயம். பந்தி பிரிக்கப்பட வேணும்ன்றது அது 5ஆம் ஆண்டுல இருந்து நாங்க படிக்கிற விஷயம். ஒரு பரீட்சைக்கு இருந்தது பந்தி பிரிக்கிறதுன்னு நன்மைகள். பந்தி பிரிக்கிறதால என்ன நன்மைகள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது சின்னன்லயே நாங்க படிச்ச விஷயம். அது தாவண விதிக்கோவில் இல்ல. ஒரு பந்தி கடிதம் தொடர்பாக நாங்கள் பொதுவாக கடிதம் எழுதியக்கலையோ அறிக்கை எழுதியக்கலையோ என்ன எழுதியக்கலையோ பந்தியை பிரிக்கிறோம். அப்ப பந்தி பிரிக்கிறதால என்ன நன்மை என்றா, பந்தி பிரிக்கிறது பிரதானமாக 3 காரணங்களுக்காக. ஒன்று விடயங்களை ஒரு தர்க்க ரீதியான ஒழுங்குமுறையில எடுத்து சொல்றதுக்காக. இந்த விடயம் அதுக்கு பிறகு இப்படி இந்த விடயம் தனித்தனியா எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கும். இல்லாட்டி பந்தி இல்லாம தொடர்ந்து எழுதினால் எங்க தொடங்கி எங்க முடியுறன்னு தெரியாது. 2வது பிரதான காரணம் இலகுவாக விடயங்களை தனித்தனியா விளங்கி கொள்றதுக்காக. ஒரு பந்தியை வாய்ச்சி அதை வடிவா விளங்கி கொண்டு அடுத்தக்கு போவார். இல்லாட்டி எங்க தொடங்கினா எங்க முடிச்சு விட்டுட்டு அதை விளங்கி கொள்றன்றது கஷ்டம். அப்ப விடயங்களை ஒரு தர்க்க ரீதியான ஒழுங்குமுறையில எடுத்து சொல்றதுக்காக, விடயங்களை இலகுவாக தனித்தனியாக விளங்கி கொள்றதுக்காக, 3வது ஒரு அழகிய தோற்றத்துக்காக, கவர்ச்சிகரமான தோற்றத்துக்காக. இப்ப கடிதம்ன்றது ஒரு தொடர்பாடல் ஊடகம் தானே. அப்ப கடிதம் ஒன்று எழுதுறதுனுடைய நோக்கம் ஏதோ ஒரு செய்தியை நாங்கள் இன்னொருவருக்கு சொல்றது தானே. எனவே அந்த தொடர்பாடல் வெற்றிகரமாக அமைய வேணும் என்று சொல்லி சொன்னால் அதை வாசிக்கிறவர் ஆர்வத்தோட வாசிக்க வேணும். ஆர்வத்தோட வாசிக்க வேணும் என்றால் அவர் அந்த கடிதம் ஈர்க்க வேணும் என்றால் அவ்வாறான ஒரு தோற்றத்தை கொண்டிருக்க வேணும். இப்ப கவர்ச்சிகரமான தோற்றம் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த 3 விடயங்களுக்காகத்தான் பந்தி பிரிக்கப்படுறது. ஆனால் இங்க தாவணம் அது சாதாரணமாக பொதுவாக ஒரு கடிதம் எழுதியக்கலையோ ஒரு அறிக்கை எழுதியக்கலையோ என்ன எழுதியக்கலையும் அது ஒரு பொதுவான விதியாக இருக்கு. ஆனால் தாவண விதிக்கோவையில் என்ன சொல்லப்படுது என்றால் பந்திகள் இலக்கமிடப்பட வேண்டும். அப்ப ஒரு பரீட்சையில கேட்டிருந்தான் என்றால் பந்தி இலக்கமிடுவதற்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும். மல்டிபிள் சாய்ஸ் என்று வரைக்குள்ள பிரச்சனை. பந்தி இலக்கமிடப்படுவதற்குரிய காரணமாவது ஒன்று அழகிய தோற்றத்தை கொண்டிருத்தல், 2வது விடயங்களை ஒரு ஒழுங்குமுறையில் எடுத்துரைத்தல், 3வது இலகுவாக கிரகித்துக் கொள்ளல், 4வது இலகுவாக கவனத்தை ஈர்த்தல். சரியா? உங்களுக்கு தெரியும் 4வது தான் விட வரும் என்றால் மற்ற 3ம் நான் முதலே சொல்லிட்டேன். ஆனால் கிண பேர் அதை விடையத்தான் அணுகிறது, மற்ற விடையில்தான் போயிடும். மற்ற 3ம் பந்தி பிரிக்கிறதால வர நன்மைகள். பந்தி பிரிச்சாலே சரி, இலக்கமிட தேவையில்லை. அழகிய தோற்றம் மந்திரம் தனித்தனியா பாய்ச்சி விளங்கிக் கொள்ளலாம், இலகுவா ஒரு ஒழுங்குமுறையில் எடுத்துரைக்கலாம், எல்லாம் சரி. ஆனா பந்தி இலக்கமிடுறது இலகுவாக கவனத்தை ஈர்க்கிறது. ஒரு நியமன கடிதத்துல 35-40 பந்தி இருக்கும். அப்ப நாங்கள் அதுல ஏதாவது ஒரு தொகுப்பாடு சம்பந்தமா திணைக்கள தலைவர் என்றால் எங்களுடைய நியமன கடிதத்துல 27வது பந்தியில குறிப்பிட்டதுக்கு அமைவாக நான் இதை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்குது அதுக்கு. அப்ப அவர் நியமன கடிதத்துல 27வது மட்டும் பார்த்தா சரி, முழுக்க பார்க்க தேவையில்லை. இன்னொரு உதாரணம் என்றால் தாவண விதிக்கோவை இப்படி அத்தியாயங்களாக பிரிவுகளாக பிரிக்கப்படாம இருந்தால் நாங்கள் ஒன்று எழுதணும் என்றால் என்று எழுதணும். தாவண விதிக்கோவையில சொன்னதுக்கு அமைவாக தாவண விதிக்கோவையில் எங்க தெரிவிக்கிறோம் அந்த பெரிய புத்தகத்துல. இப்ப நாங்க என்ன சொல்லுவோம், தாவண விதிக்கோவையினுடைய 28வது அத்தியாயத்தின் 5வது பிரிவின் 2வது பிரிவு. அப்ப 28வது அத்தியாயத்தின் 5(2) பார்த்தோம்னா சரி, என்ன மாதிரி ஈஸியா போய் அதை மட்டும் பார்க்கலாம். அப்ப இலகுவாக கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான், ஒரு ஆளுடைய கவனத்தை நாங்க கொண்டு அதுல ஈர்க்கிறதுக்காக தான் பந்தி பிரிச்சு இலக்கமிடப்படுறது. அப்ப இங்க என்ன சொல்லப்படுறால் உத்தியோகபூர்வ கடிதங்கள் பந்தி இலக்கமிடப்படல் வேண்டும். அப்ப அவர் 10 எழுதியர்கள் ஒரு ஆள் எழுதலாம். அவங்களுடைய கடிதத்துல 5வது பந்தியில குறிப்பிட்ட சம்பந்தமா இப்படி ஒரு விடயம் எழுதலாம். அப்ப அது விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு வினா சரிதானே. பந்திகள் இலக்கமிடப்பட வேண்டும். அப்ப எப்பயும் பந்திகள் இலக்கமிடையல 1வது பந்திக்கு 1 இலக்கமிடுறது இல்லை. ஏன்னா ஒரு கடிதம் ஒரு பந்தியை தான் கொண்டு வந்தால் இலக்கம் தேவையில்லை தானே, அந்த கடிதத்திலேயே ஒரு பந்தி தானே இருக்குதுண்டா. ஆனா 2வது பந்தி ஆரம்பிக்கல 2 இலக்கமிடுவோம். அப்ப 1க்கு மேற்பட்ட பந்தி இருந்தா தான் இலக்கமிட வேண்டி வரும். 2 இலக்கமிடுவோம். எப்பயும் பொதுவாக ஒரு உத்தியோகபூர்வ ஆவணங்களை நாங்கள் கையாளைக்கல, கடிதங்களை அனுப்பிக்கல, ஒரு ஆவணத்தினுடைய பிரதி தேவையை பூர்த்தி செய்யுமாக இருந்தால் மூலப்பிரதியை அனுப்பக்கூடாது. ஏன்னா மூலப்பிரதியை தபால்ல அனுப்புறதோ அல்லது எங்கேயும் அனுப்புறது பாதுகாப்பற்றது. அது பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ஆவணங்கள். எனவே மூலப்பிரதி தான் அனுப்ப வேணும் என்ற சந்தர்ப்பம் தவிர மற்றபடி பிரதி ஒன்றை அனுப்பினால் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் என்று சொல்லி சொன்னால் மூலப்பிரதியை அனுப்பக்கூடாது. இது ஒரு விதி. இணைப்புகள் எல்லாம் கவனமா பாதுகாப்பாக இணைக்கப்பட வேணும். ஏன்னா இணைப்புகள் கலந்துட்டு என்றால் தெரியும் அது எந்த கடிதத்தின் இணைப்பது தெரியாது. அப்ப அந்த தேவையை பூர்த்தி செய்யாது. அப்ப இணைப்புகள் எல்லாம் கடிதத்தோட கவனம். அதுக்காகத்தான் நாங்கள் ஸ்டெப்ல பின்னால இணைக்கிறாங்க அல்லது கிளிப் பண்ண இறுக்கமாக இணைக்க வேணும். அப்ப பாதுகாப்பாக கவனமாக இணைக்கப்பட வேணும்.
வெவ்வேறு கடிதங்கள் ஒரு உரையில போடுறதா இருந்தால், எப்பயுமே ஒரே திணைக்களத்துக்கு பல கடிதங்கள் அனுப்பப்படுறதா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரதேச செயலகத்திலிருந்து மாவட்ட செயலகத்துக்குண்டா ஒரு நாள்ல பல்வேறு இருந்து பல கடிதங்கள் அனுப்பப்படும். எல்லாத்தையும் தனித்தனி என்பளப்புல போட்டோம் என்றால் அது பொருத்தம் இல்லாது. ஏன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் அது சிக்கனம் இல்லாது. ஏண்டா பல உரைகளை பயன்படுத்துறோம். அது மட்டும் இல்ல காரணம். தபால்ல போடுறோம்டா தனித்தனி முத்திரோட்டணும், செலவு கூட. அதை விடையும் முக்கியமான காரணம் இருக்குது. ஒரு மனிதனுடைய நேரம், மனித வளம் தான் மிக பெருமதி வாய்ந்தது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் அவர் அட்ரஸ் எழுதும். எனவே மனித வளம் விரியமாக்கப்படுது. அப்ப ஆனபடியால் நாங்கள் இயன்ற வரைக்கும் சிக்கனமான முறையில ஒரு திணைக்களத்துக்கு நாங்கள் அனுப்புற அனைத்து கடிதங்களையும் ஒரு உரையில தான் வச்சு அனுப்பணும். ஆனால் ஒரு உரையில பல கடிதங்களை வச்சு அனுப்புறேன்றாலும் அது தனித்தனியாக மடிச்சுதான் அந்த உரைக்குள்ள வைக்க வேணும். ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து மடிச்சால் கடிதத்தை கையாளுறவர் என்ன செய்யணும், எல்லாமே ஒன்று இணைப்புகளாகும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு முதலாவது கடிதம் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே அது தாமதங்களையும் தவறுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். எனவே தனித்தனியாக மடிச்சால் அவர் உரையை உடைச்சிட்டு கடிதத்தை எடுக்கலாம், 5 கடிதம் வெளியில வரும். அப்ப 5ஐயும் தனித்தனியா விரிச்சு அவர் டேட் டைம் படிச்சு 5 தனி கடிதங்கள் கிடைச்ச மாதிரி கிடைச்சிடும். எனவே வெவ்வேறு கடிதங்கள் ஒரே உரைக்குள்ள இருந்தால் தனித்தனியாக மடிச்சு வைக்க வேணும். இது ஒரு விதி. அடுத்தது கையொப்பத்தின் கீழே பதவியின் மேலே பெயர் குறிப்பிடப்பட வேணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கையொப்பம் இருக்க வேணும், பெயர் இருக்க வேணும், பதவி இருக்க வேணும். இந்த மூணும் இருக்கணும். இப்ப அதுக்கு கீழேயும் சில விடயங்கள் இருக்கணும்னு முன்னுக்கு பார்த்தேன். அப்போ ஒரு ஆள் கையெழுத்து வைக்கணும், அவற்றை பெயர் எழுதணும், அதுக்கு அவற்றை பதவி இருக்க வேணும், அதுக்கு பிறகு அந்த விடயம் தொடர்பாக தொடர்பு கொள்ற தொலைபேசி இலக்கம் இருக்கணும், தொலைநகல் இலக்கம் இருக்கணும், மின்னஞ்சல் முகவரி இருக்கணும். சரிதானே? அப்ப அவ்வளவு விடயங்களும் கையெழுத்துக்கள் இருக்கணும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு கையொப்பத்தின் கீழே பதவியின் மேல பேர் இருக்கணும். கட்டாயம் கையொப்பம் ஒரு பேர். உண்மையாவதான ஒரு நாளும் பிரதேச செயலாளர் போட்டுட்டு கையெழுத்து வைக்கலாது, அல்லது 4DS போட்டுட்டு கையெழுத்து வைக்கலாது. கையெழுத்து வைக்கிறவருடைய பேர் பதவி எல்லாமே இருக்க வேணும். யார் கையெழுத்து வச்சதுன்னு அந்த கடிதத்தை பார்க்கிறவருக்கு தெரிய வேணும். அடுத்தது விடயங்களை பண்பாகவும் தெளிவாகவும் எடுத்து செல்ல வேணும். அது பிரச்சனை இல்லை. அடுத்தது முக்கிய விடயங்கள்ல திணைக்கள தலைவர் தான் கையொப்பம் விட வேணும். ஏனென்றால் ஒரு திணைக்களத்தின் சார்பில் கடித தொடர்பு கொள்றதுக்கு திணைக்கள தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அந்த திணைக்களத்திலிருந்து போற கடிதங்கள் தொடர்பாக முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியவர் திணைக்கள தலைவர் தான். எனவே முக்கியமான விடயங்கள்ல திணைக்கள தலைவர் தான் கையொப்பம் விட வேணும். ஒரு பரீட்சைக்கு வினாவா வந்துருது, ஒரு கடிதம் ஒன்றுல கையொப்பம் விடுற 3 முறைகள். ஒன்று திணைக்கள தலைவரை நேரடியாக கையொப்பம் விடுறது, அது ஒரு முறை. அடுத்து என்ன செய்யலாம் என்றால் அவருக்காக ஏனைய அலுவலர்கள் கையெழுத்து வைக்கிறது. ஒரு நாளும் ஒரு அலுவலகத்துல ஒரு பிரதேச செயலகம்டா உதவி பிரதேச செயலாளரோ, கணக்காளரோ, உதவி திட்டமிடல் பணிப்பாளரோ கடிதத்துல கையெழுத்து வைக்க முடியாது. அவர்கள் கையெழுத்து வைக்கிறதாக இருந்தாலும் திணைக்கள தலைவருக்காகத்தான் கையெழுத்து வைக்கலாம். சரிதானே? எப்பயுமே ஒரு நாளும் ஒரு அலுவலகத்திலிருந்து வேறொரு அலுவலர் கையொப்பமிட்டு அவற்றை பெயர் பதவியை போட்டு அனுப்பிடலாம். கண்டிப்பாக திணைக்கள தலைவருக்காகத்தான் கையெழுத்து வைக்கலாம். உங்களுக்கு தெரியும், நிர்வாக உத்தியோகத்தர் பிரதேச செயலாளருக்காக இந்த பிரதேச செயலம் போட்டு தானே கையெழுத்து வைக்கணும். அதுதான் விதி. அப்ப இங்கே என்ன செய்யலாம் என்றால் அதுலயும் 2 விதம் இருக்குது. ஒன்று திணைக்கள தலைவருக்காக என்று போட்டு கையெழுத்து வைக்கிறது, இன்னொன்று ஒப்பம் என்று சொல்லி திணைக்கள தலைவர்கிட்ட பேரை போட்டுட்டு அவற்றை பதவியை போட்டுட்டு மற்ற பக்கத்துல கையொப்பமிடுறவர் தன்னுடைய பெயர் பதவியை போட்டு கையெழுத்த வைக்கிறது. அல்லது இன்னொன்று இருக்குது, கையொப்பம் வைக்கிறவர் தன்னுடைய பெயரை போட்டு பதவியை போட்டு திணைக்கள தலைவருக்காக என்று போட்டு கையெழுத்து வைக்கிறது. அப்ப இந்த 2ம் எப்ப செய்யலாம்? இதான் அந்த 3 முறை கடிதங்கள் கையெழுத்து வைக்கிறது. அப்ப இந்த 2ம், அதாவது வேறொருவர் திணைக்கள தலைவர் நேரடியாக கையெழுத்து வைக்கலாம், அல்லது அவர் தவிர்த்த வேறொருவர் கையெழுத்து வைக்கிறதாக இருந்தால் ஒன்று ஒப்பம் என்று போட்டு வைக்கலாம். அப்ப ஒப்பம் என்று எப்ப போடலாம் என்றால் கடித வரைவு திணைக்கள தலைவரால் நேரடியாக அனுமதிக்கப்பட்டிருக்க வேணும். அந்த கடித வரைவை அவர் ஓகேன்னு போட்டு திருத்தி ரைட் இந்த சரி என்றால் அவர் கடித வரைவை பார்த்து அனுமதிச்சுட்டார் தானே. இனி இன்னொருவர் ஒப்பம், அப்ப அவர் தான் அந்த கடித வரைவை போட்டவர் என்றதுதான். அல்லது விசேடமாக அவரால் பணிக்கப்பட்டிருக்க வேணும். இப்படித்தான் கடிதத்தை அடியுங்கன்னு சொல்லி அவர் பணிச்சிருக்க வேணும். அதாவது ஒப்பம் என்று போட்டு நாங்கள் ஒரு ஆளோட பேரை போடுறோம் என்றால் அந்த பெயர் உள்ள நபருக்கு அந்த விடயம் தெரியும். அவர் தான் அந்த கடிதத்துல கையெழுத்து வச்சதுக்கு சமன். ஆனா அவர் கையெழுத்து வைக்கிறது பதிலாக ஒரு ஆள் கையெழுத்து வச்சிருக்காரு, அவருக்கு அந்த விடயம் தெரியும் என்றதான் கருத்து. ஒப்பம் என்று போட்டு கையெழுத்து வைக்கல, சைன் போட்டு நாங்கள் வைப்போம். அல்லது சில விடயங்கள்ல நாங்கள் திணைக்கள தலைவருக்காக கண்டு விடுவோம். அது சிறிய வழக்கமான விடயங்கள். இப்ப ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி 9 மணிக்கு பிந்தி வந்தா 6 நாள் லீவு. இது திணைக்கள தலைவருக்கும் தெரியும், எல்லா அலுவலர்களுக்கும் தெரியும், ஈகோட்லயும் இருக்குது. அப்ப ஒரு ஆள் 9 மணிக்கு பிந்தி இந்த மாதத்துல 5 தரம் பிந்தி வந்திருக்கிறார், 2 தரம் சலுகையா விட்டாச்சுது, 3 தரம் பிந்தி வந்திருக்காரு. அப்ப அந்த 3 தரமும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் 6 நாள் லீவு. அதை அவருக்கு தெரியப்படுத்தி லீவு கிளாக்கு தெரியப்படுத்தினா தானே 3 நாள் லீவா போகும்.
3 அரை நாள் லீவு, 1.5 நாள் லீவா போகும். அப்ப அந்த நேரத்துல அது சாதாரண பழமையாக அதிகாரம் கையளிக்கப்பட்ட விடயம், வழக்கமான விடயம். எனவே நிர்வாக உத்தியோகத்தரை சைன் பண்ணலாம். நீங்கள் இன்னும் கீழ்வரும் தினங்கள்ல 9 மணிக்கு பிந்தி வந்து அந்த நேரத்தை ஈடு செய்யாதபடியால் ஒவ்வொரு நாளும் அரை நாள் விடுமுறையாக கருதப்படுகிறது என்று தேதிகளை போட்டு நிர்வாக உத்தியோகத்தரை சைன் பண்ணலாம். அவற்றை பேரை போட்டு நிர்வாக உத்தியோகத்தர் பிரதேச செயலாளருக்காக இன்னும் பிரதேச செயலாளர் என்று கையொப்பமிடலாம். ஆனால் உண்மையா அப்படி ஒரு நாள் 3 நாள் பிந்தி வந்தவர், 3 நாள் அரை 5 நாள் பிந்தி வந்தவர், 3 நாள் அரை நாள் லீவு போட்டிருக்கின்றது திணைக்கள தலைவருக்கு தெரியாது. ஆனால் 9 மணிக்கு பிந்தி வந்தால் அரை நாள் லீவு, அது ஏஓவே அந்த விடயத்தை செய்யலாம் என்று தெரியும். அப்ப இதுதான் ஒப்பத்துக்கும் இதுக்கும் இல்லை. ஒப்பம் ஒன்று போட்டால் அந்த விடயமே திணைக்கள தலைவருக்கு தெரியும். இப்ப நாங்கள் தச்சலமா இந்த 3 நாள் பிந்தி வந்ததுக்கு அதுல ஒப்பம் ஒன்று போட்டு சைன் பண்றோம் என்றால் திணைக்கள தலைவருக்கு தெரியும் இந்த அலுவலர் 5 நாள் பிந்தி வந்திருக்கிறார், 3 நாளுக்கு அடிக்கிறோம்னு சொல்லி. அப்ப அது அவர்கிட்ட விரைவு போட்டு எடுத்துருக்கணும் அல்லது அவர் பணிச்சிருக்கணும். அப்ப சாதாரண பழமையான சிறிய விடயங்கள்ல திணைக்கள தலைவருக்கு ஆக என்று போட்டு கையொப்பமிட வேணும். இதான் கடிதம் கையொப்பமிடுற 3 முறைகள் உண்டு. திணைக்கள தலைவரை முக்கியமான விடயங்கள்ல கையொப்பமிடணும், அல்லது அவர் சார்பில் கையொப்பமிடலாம். அது 2 வகையில, அவரால் நேரடியாக பணிக்கப்பட்டிருந்தால் அல்லது கடித வரைவு அவரால் அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஒப்பம் என்று போட்டு அவற்றை பேரை போட்டு சைன் பண்ணலாம். அல்லது சாதாரண வழக்கமான சிறிய விடயங்களா இருந்தால் திணைக்கள தலைவருக்காக என்று போட்டு சைன் பண்ணலாம். அப்ப எப்பயும் கையெழுத்து வைக்கிறதும் வலது பக்கம், நாங்கள் இடது பக்கம் தானே, சரியா? ஆனா கையெழுத்து வைக்கிறதும் வலது பக்கம். பிறநாட்டு அரசாங்கம் அல்லது இலங்கையில் இருக்கிற வெளிநாட்டில் உள்ள இலங்கையில் இருக்கிற அல்லது வெளிநாட்டில் இருக்கிற பிற நாட்டினுடைய பிரதிநிதிகள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் அல்லது வெளிநாட்டில் உள்ள இலங்கை பிரதிநிதிகள் யாரு கண்டாலும், யார் ஒருவர் கடிதம் எழுதுறாலும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஊடாகத்தான் தொடர்பு கொள்ளலாம், நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. சரிதானே? இது ஒரு வினாவாக வந்துருக்கு. யாரூடாக தொடர்பு கொள்ள வேணும்? அந்த நாட்டு தூதுவர் ஊடாக, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஊடாக, வெளிவிவகார அமைச்சரின் ஊடாக, உரிய அமைச்சின் செயலாளர் ஊடாக. 4 விட. சரியா? அப்ப வெளிநாட்டு பிரதிநிதிகளை உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிற உள்நாட்டு பிரதிநிதிகளை தொடர்பு கொள்வதா இருந்தால் வெளிவிவகார அமைச்சின் ஊடாகத்தான் தொடர்பு கொள்ள வேணும். கடித உள்ளடக்கத்துக்கு திணைக்கள தலைவர் தான் பொறுப்பு. அதிகாரம் அளிச்சு கையொப்பமிடுறவர் ஒரு அறிவிப்பாளராக தான் கருதப்படுவார். அதான் நான் முதல் சொன்னா அதை விடயம். ஏன்னா திணைக்கள தலைவர் தான் முழுக்களுக்கும் பொறுப்பு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் அந்தரங்க கடிதங்கள். அந்தரங்கம் என்றது எங்களுக்கு தெரியும். அந்தரங்கம் என்றது சம்பந்தப்பட்டவர்கள் தவிர வேறு எவரேனும் அறிந்து கொள்ளக்கூடாத விடயங்கள்லாம் அந்தரங்க விடயங்கள் சொல்லுவோம். சரிதானே? எவருக்கும் தெரியாத விடயங்கள் இல்லை. ஆனா சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியலாம், மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. அதான் அந்தரங்க விடயம். அப்ப அந்தரங்க கடிதங்கள் என்றது அந்த கடிதத்தினுடைய உள்ளடக்கம் யாருக்கு தெரிய வேணும் என்று எழுதப்பட்டதோ அவர்கள் தவிர வேறு எவரும் அறிந்து கொள்ளக்கூடாத விடயங்கள்லாம் அந்தரங்க கடிதங்கள். சரிதானே? அப்ப அதை நாங்க பார்க்கலாம். அப்ப அந்தரங்க கடிதங்கள் தொடர்பான ஏற்பாடு. அந்தரங்க கடிதம் ஒன்று எவ்வாறு அனுப்பப்பட வேணும், அந்தரங்க கடிதம் ஒன்று கிடைக்க பிறகுல எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேணும் என்ற 2 விடயங்கள் இருக்குது. இப்ப சாதாரணமா எங்களுக்கு தெரியும் அந்தரங்க கடிதம் என்றது நாங்கள் ஒரு கடிதத்தை எழுதி அது அந்தரங்கமான முறையில அனுப்பணும் என்றால் அந்த கடிதத்தின் என்பளப்புல அந்தரங்கம் என்று எழுதி போட்டு அனுப்பினோம் என்றால் அதுதான் மிகவும் ஆபத்தானது. ஏண்டா அந்தரங்கம் என்று எழுதியிருந்தால் சும்மா கடிதத்தை அனுப்பினா அவரும் உடைச்சு பார்க்க மாட்டோம். அந்தரங்கம் என்று கடிதத்தில் எழுதியிருந்தால் எல்லாருமே உடைச்சு பார்க்கறது. அது உளவியல். அப்ப நாங்கள் அப்படி கடிதத்தை எழுதி அனுப்பலாது. ஆனால் அந்தரங்கம் என்று எழுதாம நாங்கள் அனுப்பினோம் என்றால் தபாலை கையாளுற அலுவலரால் உடைக்கப்பட்டு அதை பதிவு செய்யற அலுவலர்கள் பதிவு செய்து அலுவலர்களுக்கு பிரித்து வழங்கி எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அப்பையும் அது பாதகம். அப்ப 2 விடயங்களும் பிரச்சனையானது. எனவே அந்தரங்க கடிதம் எப்படி அனுப்பப்பட வேண்டும் என்றது தாவண விதிக்கோவையில சொல்லப்பட்டது. அப்ப அது ஒரு உரையில போட்டு அந்தரங்கம் என்று தெளிவாக எழுதி சரிதானே வேணும். ஏன்னா அந்த எம்பளப்ப பார்க்கல இது அந்தரங்கம் பண்றது தெளிவா கண்ணுக்கு தெரியக்கூடிய மாதிரி எழுதணும். பிறகு என்ன செய்யணும் என்றால் அதை விட பெரிய ஒரு உரையில போடணும் அல்லது மடிச்சு ஒரு உரைக்குள்ள வைக்கணும். ஏனென்றால் அந்த பெரிய உரையோட கேட்கல அப்புறம் இதுவும் கிழியக்கூடாது. அப்ப அதுக்காக அதே அளவு உரையில போட்டோம்னா 2 சேர்ந்து கிழிஞ்சிடும். எனவே அதை விட பெரிய உரை ஒன்றில் போடணும் அல்லது மடிச்சு உள்ளுக்கு வைக்க வேணும். வச்சுட்டு
மேல இருக்கிற என்பளப்புல சாதாரண முறையில அது பிரதேச செயலாளர் என்ன பிரதேச செயலாளர் அட்ரஸ் பண்ணி போட்டு அனுப்பிவிட்டா ஒருத்தருக்கும் தெரியாது, உள்ளுக்கு அந்தரங்க விடயம் இருக்குது, எந்த விதமான பாதிப்பும் இல்லாம கடிதம் போய் சேரும். அப்ப உள்ளுரையே சிறிதா மடிச்சுதான் வைக்க வேணும். அப்ப இதுதான் அந்தரங்க கடிதம் அனுப்புற முறை. கண்டிப்பாக ஒரு உரையில் எழுதி ஒட்டி அட்ரஸ் பண்ணி அந்தரங்கம் என்று எழுதப்பட வேணும். அதுக்கு பிறகு அதை மடிச்சு அதை விட பெரிய உரை ஒன்றுல வச்சு அந்த உரையில சாதாரணமாக முகவரியிட்டு அனுப்பி வைக்கப்பட வேணும். அப்ப அந்தரங்க கடிதம் அப்படி அனுப்பப்பட்டால் பிறகு கிடைக்கல என்ன நடக்கும் என்றால் சாதாரணமா தான் உரை கிடைக்கும். அப்ப தபால கையாளுற அலுவலர் அதை உடைப்பார். உடைச்சு பார்க்கல உள்ளுக்கு ஒரு என்பளப்பு அந்தரங்கம் என்றிருந்தால் அதை உடைக்க கூடாது. அது திணைக்கள தலைவர் அல்லது அந்தரங்க விடயங்களை கையாளுறதுக்கு என்ற திணைக்கள தலைவரால் எவரேனும் அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு உடைக்கப்படாமல் அனுப்பப்பட வேணும். அப்ப அந்தரங்க கடிதத்துல எப்பயும் அதுலதான் நாங்க டேட் ஸ்டாம்ப் அடிப்போம் உரையில, உள்ளுக்கு இருக்கிற உரையில. ஆனால் அது உடைக்க மாட்டோம். உடைக்கப்படாமல் விநியோகிக்கப்படுற 2 கடிதங்கள் கொண்டு அந்தரங்க கடிதம், அடுத்தது தனிப்பட்ட கடிதங்கள். சரிதானே? அப்ப அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களால் தான் அந்தரங்க கடிதம் உடைக்கப்பட வேணும். அப்ப சாதாரணமாக அந்தரங்க கடிதத்தின் உள்ளடக்கம் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டதோ அவர் தவிர வேறு எவரும் அறியக்கூடியதோ அதை வைக்கலாது. அதை சாதாரணமா அலுவலர்களை கொடுத்து சாதாரண கோவையில போட்டு அப்படி எல்லாம் செயற்படக்கூடாது. ஏன்னா அந்த அந்தரங்க தன்மை பாதுகாக்கப்பட வேணும். சாதாரண கடித தொடர்புகள்ல அதை சுட்டி காட்டக்கூடாது. எனக்கு அந்தரங்கமான முறையில இன்னாரால அனுப்பி வைக்கப்பட்ட இன்ன விடயம் சார்ந்த கடிதம், இதுக்கு இந்த விளக்கத்தை தாங்கன்னு சொன்னால் அந்தரங்கம் இல்லாம போயிடும். எனவே விடயத்தை சொல்லாமலேயே சாதாரண கடிதங்கள்ல ஒரு நாளும் அந்தரங்க கடிதங்களுடைய தொடர்புகள் சுட்டி காட்டப்படக்கூடாது. இது அந்தரங்க கடிதம் தொடர்பான ஏற்பாடுகள். எப்படி அனுப்ப வேணும், கிடைக்கல என்னென்ன செய்ய வேணும். அந்தரங்க கடிதம் ஒன்று கிடைக்கப்படும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய 3 விடயங்கள். கிடைக்கல என்ன செய்ய வேணும். அப்ப விடயம் தெரிஞ்சுட்டா எப்படி வினா வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது பல்தேர்வு வினாவா இருந்தாலும் சரிதான், சுருக்க வினாவா இருந்தாலும் சரிதான், என்ன வினாவா இருந்தாலும் சரிதான், விடயம் தெரிஞ்சால் நாங்கள் அணுகிக் கொள்ள முடியும். சரிதானே? அப்ப அந்தரங்க விடயம், அந்தரங்க கடிதம் தொடர்பாக இருக்கிற விடயங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது வந்து பதில் அனுப்புற தொடர்பா. இதுல படிவங்களை பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் பதில் அனுப்புற தொடர்பா. எங்களுக்கு அலுவலக முறைமையில நாங்கள் வர மாதிரி படிப்போம். 3 நாள் விதி ஒன்று இருக்குது, அது அலுவலகம் சார்ந்த விதி. ஆனால் இங்க நாங்கள் தவணை விதி கோவிண்டைகளை சுற்றிடுவாங்க. கடிதம் ஒன்று கிடைச்சால் உடனே பதில் அனுப்ப வேணும். இயலாத சந்தர்ப்பத்துல 1 வாரத்துக்குள்ள இடைக்கால பதிலும் 4 வாரங்களுக்குள்ள முழுமையான பதிலும் அனுப்பப்பட வேணும். சரி, அப்ப 4 வாரங்களுக்குள்ள நாங்கள் பதில் அனுப்பல முழுமையான பதில் என்றால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும். தாவண விதிக்கோவின் இந்த சுற்றறிக்கையின் ஏற்பாட்டை மீறிட்டோம். அடுத்தது இன்னொரு சுற்றுருவம் இருக்குது. கடிதம் கிடைத்தமை பற்றி கிளைகளுக்கு பிரிச்சு அனுப்புறதுக்கு முன்னரே அன்றைய தினமே கடிதத்தை அனுப்பினாலுக்கு அறிவிக்கணும். இதெல்லாம் நடைமுறையில இல்லை. சரியா? இது ஒரு சுற்றுருவம். முக்கியமான ஆவணங்கள் பதிவு தபால்ல அனுப்பப்பட வேணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதுல எல்லாம் கதைக்கிறதுக்கு இல்லை, நம்மளே கொள்ளுங்க. அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சருக்கு முகவரியிட்டு, சரிதானே? இப்ப இனி அதிகாரிகளுக்கு அல்ல, அமைச்சருக்கு அல்லது பிரதி அமைச்சருக்கு முகவரியிட்டு இன்னொரு அமைச்சரோ அல்லது பிரதி அமைச்சரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது மக்கள் பிரதிநிதி யாருண்டான அமைச்சர் பிரதி அமைச்சருக்கு முகவரியிட்டு கடிதம் அனுப்பினால் அந்த கடிதத்துக்கான பதில் கடிதத்துல அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சர் தான் கையொப்பமிட வேணும். மற்றும்படி மற்ற எல்லா தொடர்புகளும் அமைச்சின் சார்பில் செயலாளர் மேற்கொள்ளலாம். அப்ப செயலாளர் கையொப்பமிடாமல் அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சரே கையொப்பமிட வேண்டிய கடிதம் எது? அமைச்சருக்கு அல்லது பிரதி அமைச்சருக்கு முகவரியிட்டு எவரேனும் மக்கள் பிரதிநிதிகளால் அனுப்பப்படுற கடிதத்துக்குரிய பதில் கடிதம் அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சரால் தான் கையொப்பமிடப்பட வேணும். இனி எல்லா கடித தொடர்புகளையும் செயலாளர் மேற்கொள்ள முடியும். சரி, இதெல்லாம் சின்ன சின்ன விடயங்கள். சும்மா இதுல ஒவ்வொரு கதைகளே விளங்கி கொண்டீங்கண்டா ஈஸி. டியூட் கையில் இருக்குது, ஆடியோ அனுப்பி வைக்கிறேன், திருப்பி இருக்கா ஒரு சந்தர்ப்பம் வேற உடனே திருப்பி இன்றைக்கு இரவே கேட்டு பிரயோசனம் இல்லை, கொஞ்ச நாள் போக திருப்பி இருக்கா ஒன்று ஒன்றா என்ன எல்லாம் சேகரிச்சு வச்சு பிரயோசனம் இல்லை. அண்டே ஒவ்வொரு அத்தியாயமா முடிச்சு கொண்டு வாங்க. ஏன்னா எங்களுக்கு இப்ப இருக்கிற மாதிரி இன்றைக்கு நாங்கள் ஏறண்டா நீ அடுத்த 4-5 நாள் அல்லது ஒரு கிழமைக்கு பிறகுதான் நடக்க போதுனால் அதுக்கிடையில இந்த பார்க்கறத கிளியர் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா சுமை வராது. சரிதானே? ரைட். பதில் அனுப்புவதற்கு கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருந்தால் கொள்கை முடிவு. அப்ப கொள்கை தீர்மானங்களை, நாடு தொடர்பான கொள்கை தீர்மானங்களை யார் எடுக்க முடியும்? அமைச்சரவையாளர் எடுக்க முடியும்.
சரிதானே. அப்ப நாட்டினுடைய கொள்கை தீர்மானங்கள் எடுக்கிறது அமைச்சரவை. அப்ப அப்படி கொள்கை முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் உடனடியா செயலாளருக்கு அதை அறிவிக்க வேணும். என்றா கொள்கை முடிவு எடுக்க வேணும். அப்புறம் செயலாளர் ஊடாக நாடு சம்பந்தமான, அதாவது பாரிய விடயங்கள் அமைச்சரவை, மற்றபடி கொள்கை முடிவுகள் உயர் அதிகாரிகளால் எடுக்கப்பட முடியும். அப்ப நாட்டினுடைய கொள்கையில வகுக்கிறது அமைச்சரவை. என்னவென்றாலும் செயலாளருடைய கவனத்துக்கு அது கொண்டு வரும். அப்ப தேவைக்கேற்ற மாதிரி அமைச்சரவையினுடைய அனுமதி தேவை என்றால் செயலாளர் அமைச்சருக்கு சமர்ப்பிச்சு, அமைச்சர் கூடாக அமைச்சரவைக்கு சமர்ப்பிச்சு அந்த முடிவுகளை எடுக்கலாம். பொதுவாக இங்க கருதுற கொள்கை முடிவுன்றது ஒரு அரசாங்கத்துடைய ஏற்கனவே இருக்கிற கொள்கை தீர்மானத்துக்கு அமையத்தானே நாங்கள் செயற்பட முடியும். எனவே கொள்கை தீர்மானங்கள் புதிதாக எடுக்க வேணுமா இருந்தால் செயலாளருக்கு அந்த விடயத்தை முன்வைக்க வேண்டும். அடுத்தது இதுல படிவங்களை பார்த்துக்கொள்ளுங்க. நியம பதில் கடிதங்கள். நாங்க ஏற்கனவே பார்த்தோம், கடிதம் கிடைச்ச என்னுடன் அறிவிக்கணும். அப்ப கடிதங்கள் கிடைச்சது என்று அறிவிக்கிறேன்னா அதுக்கு பொது 108 இந்த பொது படிவங்கள்லாம் சொன்னேன். அடுத்த பொது 116ன்றது கடிதம் கிடைத்து நடவடிக்கைக்காக வேறு அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டது. கிடைத்ததும் திருப்பி உங்களுக்கு பதில் அனுப்பப்படும். அடுத்தது நினைவூட்டல் பதிவு கடிதம் வந்து பொது 15. சரிதானே. அப்ப இது வந்து ஒரு சுற்றுருவம் இருக்குது, இப்படித்தான் அனுப்பலாம்னு சொல்லி சுற்றுலா இலக்கத்தினால போடல பாரு. அப்ப இந்த இதுல வரக்கூடிய இந்த படிவங்கள் சில நேரம் கேட்கலாம். படிவ இலக்கங்கள் கண்டிப்பா இயலுமான வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருங்க. அந்த சப்ஜெக்டோட ஞாபகம் வச்சிருக்கிறது ஒரு விதம். அப்புறம் நாங்கள் தொடர் இலக்கத்துல அனுப்புறேன்னு சொன்னா அனுப்பிவிட்டா அப்புறம் தொடர் இலக்கத்துல வச்சுக்கொண்டு படிவத்தை பாடமாக்குற கஷ்டமா கடிதம் பண்ணா இந்த மூண்டையும் ஞாபகம் 108, 116, 15. சரியா. 108, 116, 115, 115ல 15. சில திருப்பி இப்ப ஞாபகப்படுத்தல 115ல 15ன்றது ஞாபகம். சில தந்திரோபாயங்களை வச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி நினைவில் இருக்குமோ, சில நேரம் நாங்கள் நல்லா படிக்க வேணும் ஞாபகத்துல வச்சிருக்கணும்னா சில நேரம் பக்கத்துல இருக்கிறார்கள் அல்லது உங்களோட குடும்பத்தில் இருக்கிறார்கள் கொஞ்சம் தட்டிட்டு ஒன்று யோசிக்கக்கூடிய மாதிரி இருந்தா தான் ஞாபகத்துல வச்சுக்கலாம். திருப்பி சொல்லி பார்க்கணும், மட்டும் பார்க்கணும். சொன்னேன் தானே படிக்கிறேன்டால். அதே மாதிரி நாங்கள் கூடுதலா முழுமையா ஆர்வத்தை செலுத்தி படிக்கிறோம் என்றால் இரவு நாங்கள் படத்திருக்கைகளையும் சுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அதனுடைய இந்த போட்டி பரீட்சைகளுக்கு சரியான முறையில தயாராகி அந்த நேரத்துல மாறாட்டம் பெறையில் என்றால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில வாரத்துக்கு உறுதியான ஆக்கள் என்றதான் பார்த்துக்கொள்ளும். ஆனால் தொடர்ந்து கவனம் செலுத்தி பார்க்கணும். இந்த நியாயமான விடயங்கள் இருக்கும். சரியா. இந்த 36, 90 சுற்றுருவோம். அடுத்த பொதுமக்கள் தினம். இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனுடைய நாங்கள் போல அங்கீகரிக்கிறதுல பொதுமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பொதுமக்கள் தினத்தில் எல்லா அலுவலர்களும் அலுவலகத்தில் இருக்க வேணும். மிக அவசர சந்தர்ப்பம் தவிர கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் அன்றைக்கு போடக்கூடாது. இப்ப வந்து பொதுமக்கள் தினம் திங்கட்கிழமை. சரிதானே. அது வந்து பொது நிர்வாக சிற்றறிக்கை இல்ல, ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய ஒரு கடிதத்தின் மூலம் 2020ஆம் ஆண்டு 9ஆம் மாதத்திலிருந்து புதன்கிழமை என்றது திங்கட்கிழமையாக்கப்பட்டிருக்குது. ஆவணங்களுடைய பிரதி எடுத்தல். சரிதானே. ஆவணங்களுடைய பிரதி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அப்ப ஆவணங்களுடைய பிரதி எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது சம்பந்தமான ஏற்பாடுகள். அலுவலகத்துல சும்மா நாங்க தேவையில்லாம ஆவணத்தின பிரதி எடுக்கலாது, சொந்த தேவைக்காக பிரதி எடுக்கலாது. சரிதானே. அதெல்லாம் தெரியும். அப்ப சொந்த தேவைக்காக பிரதி எடுக்க ஆவணங்களுடைய பிரதி எடுத்தல் தொடர்பான தாவண விதிக்கோவையில ஏற்பாடுகள் 2 தருங்க. தாவண விதிக்கோவின் 28ஆம் அத்தியாயத்துல இன்ன பிரிவுல சொல்லப்பட்ட ஏற்பாடு அப்படின்லாம் கேட்கலாம். அப்படியோ விஷயம் தெரிஞ்சா சரி. அப்ப சொந்த தேவைக்காக பிரதி எடுக்கலாது உண்டு. அடுத்தது வேறு திணைக்களத்தின் கடித பிரதிகளை தனிநபருக்கோ அல்லது வேறு யாருக்குமோ வழங்கக்கூடாது. அதுல இருக்கிற தகவல்களை சொல்லணும்னா தகவல்களை தான் சொல்லணும் மொழி, அந்த கடித பிரதியை வழங்கக்கூடாது. வேறு திணைக்களம் எங்களுக்கு அனுப்பின கடிதத்தை அப்படியே போட்டோ காப்பி அடிச்சு இன்னொரு ஆளுக்கு அனுப்பக்கூடாது. கடிதம் அனுப்பியவர் தவிர வேறவருக்கும் அந்த கடிதத்தின்டையோ அதுக்கு நாங்கள் அனுப்பின பதிலையோ பிரதி வழங்கக்கூடாது. இது தாவண விதிக்கோவில் இருக்குது. ஆனால் இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த தகவல்கள் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்துட்டு. சரிதானே. தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் எப்படி வழங்குறேன்னு சொல்லி பல வழிகாட்டல்களை சொல்லுது. தகவல் அலுவலருக்கு தான் அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கு. அந்த சட்டம் வந்து ஏற்கனவே இருக்கிற எல்லா சட்டங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் மேலோங்கி நிற்கும்னு சொல்லியிருக்கு. எனவே அதுக்கு அமைவாக நாங்கள் கருதப்பட வேணும். அப்ப அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அதுக்கு கீழே கோரினாத்தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு தகவலை கோரினால் அந்த சட்டத்துக்கு அமையத்தான் அதை பிரதி எடுக்கிறதோ வழங்குறதோ வழங்கலாம் என்று தீர்மானிக்கிறதோ அதெல்லாம் தீர்மானிக்கப்பட வேண்டும். சரிதானே. அப்ப தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பாக நாங்கள் அது தனியான எங்களுடைய சொப்ராக்கு பொது வினாத்தாள் போன்றவற்றுக்கு தேவைப்படும். நாங்கள் அது தனியா பார்ப்போம். அப்ப தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நாங்கள் அது அந்த சட்டத்தின்படி
அதுக்குள்ள கோரினா மற்றும்படி வழங்க முடியாது. அடுத்தது அரசாங்க அலுவலர்களுடைய முறைப்பாடுகள். சரிதானே? அரசாங்க அலுவலர்களுடைய முறைப்பாடுகளை முன்வைத்தல் அல்லது அவர்களுடைய வேண்டுகோள்கள், அவர்களுடைய மன குறைகளை முன்வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் சொல்லப்பட்டது. எந்த அலுவலரும் சட்ட ரீதியாக அமைந்த அதிகார சபைக்கு, அதாவது சட்ட ரீதியாக நிறுவனப்பட்ட எந்த அமைப்புகளுக்கோ அல்லது உயர் அதிகாரிகளுக்கோ தன்னுடைய சொந்த நலனை பாதிக்கிற எந்த விடயத்தையும் விண்ணப்பம் செய்யறதுக்கோ மேன்முறையீட்டை செய்யறதுக்கோ உரிமை இருக்கு. ஆனால் அவருடைய மேலதிகாரி கூட தான் செய்வான். சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. நாங்கள் எப்பயுமே திணைக்கள தலைவர் கூடாக இல்லாம வேற எங்கேயும் தொடர்பு கொள்ளலாது. ஆனால் அவர் மேலதிகாரி கூடாக செய்தால் அந்த மேலதிகாரிக்கு ஒரு கடப்பாடு இருக்குது. அதை உரிய அதிகாரிக்கு அனுப்பி வைக்க வேணும் கட்டாயம். ஆனால் அனுப்பி வைக்கல அவர் தன்னுடைய அபிப்பிராயங்கள் சிபாரிசுகளோடு அனுப்பி வைப்பார். அப்ப நாங்க நேரடியாக யாருக்கும் அரச கடமையில இருக்கல, சேவையில இருக்கல எங்களுடைய திணைக்கள தலைவர் ஊடாக அல்லாம நாங்கள் கருத தொடர்புகளை செய்யலாது. ஆனால் அது திணைக்கள தலைவர் தொடர்பான மனக்குறையா இருந்தாலும் அவர் கூட தான் அனுப்பி வைக்கணும். ஆனால் அதை அனுப்ப வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் அனுப்பாம மறுக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் விளங்கி சொல்லுங்க. என்ன காரணத்துக்காக அவர் அனுப்ப வேண்டியது கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அனுப்ப அவர் மறுக்கலாத அனுப்பத்தான் வேணும். ஆனால் அவர் அனுப்புறதுக்கு அனுப்பாம விடக்கூடிய சந்தர்ப்பம். அப்படி விடச்சு பாத்தீங்கன்னா சரி, எப்ப அனுப்பாமலாம் மரியாதை ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதை உடைச்சு பாருங்க. மரியாதையற்ற அல்லது ஒழுங்கீனமான அல்லது அவமதிப்பான வசன நடையில் எழுதப்பட்டிருந்தால் அதை அனுப்புறதுக்கு அவர் கடமைப்பட்டவர் இல்லை. சரிதானே? அப்ப அதை கவனிக்கலாம். அப்ப நாங்கள் எழுதிக்கலாம் அது என்ன மனக்குறையா இருந்தானே, என்னத்தை பற்றி சொல்றேன்னு திணைக்கள தலைவருங்க பழிவன்ற இரண்டு எழுதுறேன்னு அல்லது திணைக்கள தலைவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தொடர்பான மேன்முறையீடு செய்யறேன்னு. ஆனால் வசன நடை, நாங்கள் ஒரு அரசு அலுவலர்கள். அப்ப நாங்கள் எங்களுடைய வசன நடை மரியாதையான ஒழுங்கான ஒரு மதிப்பு வாய்ந்த வசன நடையில இருக்க வேணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை திணைக்கள தலைவர் அனுப்ப வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை. அதே போல சரியா இன்னும் இருக்கு பார்ப்போம். நீங்க சொன்ன சரி, அனுப்புவதற்காக ஏற்கப்பட்டால் அனுப்பலாம் என்று முடிவெடுத்தால் அது சம்பந்தமாக அலுவலருக்கு அறிவிக்கணும். இந்த கடிதம் கிடைச்சது அனுப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. சரிதானே? அப்ப திணைக்கள தலைவருக்கு 2 பொறுப்பு இருக்குது பாருங்க. அது அப்படி பாருங்க. அப்ப ஒரு அலுவலருடைய மேன்முறையீடு அல்லது அலுவலருடைய ஒரு மனக்குறை தொடர்பான விண்ணப்பம் கிடைக்கப்பெற்றதும் திணைக்கள தலைவர் என்ன செய்ய வேணும்? ஒன்று, அது அவமதிப்பான இப்படியான மொழி நடையில இருக்கான்னு பார்க்க வேணும். அப்படின்னால் அனுப்பக்கூடாது. அனுப்புறதுக்கு ஏற்கப்பட்டால் அது சம்பந்தமாக உடனடியாக எழுத்து மூலம் அலுவலருக்கு அறிவிக்க வேணும். இது ஏற்கப்பட்டது, அனுப்பி வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அப்படி பாருங்க. அப்ப வினாக்கள் வரலாம், ஒன்றுல இருந்து மாத்தி எடுக்கலாம். அடுத்தது, எப்பயுமே திணைக்கள தலைவர் கூடாகத்தான் அனுப்பி வைக்க வேணும். அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நிச்சயமா முன்னர் அரச சேவையில் இருந்தால், அதாவது முன்னர் அரசு சேவையில் இருந்தவர் என்றால் இப்ப அரசு சேவையில இல்லைன்றது, அரசு சேவைக்கு வெளியில போயிட்டார். ஏதோ ஒரு காரணத்தால பதவி நீக்கப்பட்டிருக்கலாம், பிஓபி சர்வ் பண்ணப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தால் இப்ப அரசு சேவையில இல்லை. ஆனா முன்னர் அரசு சேவையில இருந்தவராக இருந்தால் பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு முகவரியிட்டு அனுப்புறதை தவிர என்ன இருக்கு, பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அவர் நேரடியா அனுப்பலாம். ஆனால் அதை தவிர வேற யாருக்கு அனுப்புறாலும் அவர் கடைசியா வேலை செய்த திணைக்கள தலைவர் ஊடாகத்தான் அனுப்ப வேணும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், மற்ற அலுவலர்களால் எடுக்கப்படுற நடவடிக்கைகள் தொடர்பான மேன்முறையீடு பகிரங்க சேவை ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழுக்கு தான் பல அதிகாரங்கள் இருக்குது. பகிரங்க சேவை ஆணைக்குழு தொடர்பான நடைமுறை விதிகள், புதிய நடைமுறை விதிகள் வந்திருக்குது. அது நாங்க முழுமையா பார்க்க வேண்டியிருக்கோம். ஆனாலும் பலமையா நாங்கள் அதுலதான் எல்லாம் வகுப்பம் தொடங்குறது. அப்ப நான் வேற சின்ன சின்ன அத்தியாயங்களை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கு போகணுன்றதுக்காகத்தான் இப்ப சின்ன சின்ன அத்தியாயங்களை கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கு போவோம். அப்ப பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படுறது தவிர அப்ப என்ன பகிரங்க சேவை ஆணைக்குழுவுக்கு இப்ப சேவையில இல்லாதவரால் நேரடியா கடிதத்தை அனுப்பலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வேற அதிகார சபைகளுக்கோ என்ன அனுப்புறதுனால் முன்னர் இருந்த திணைக்கள தலைவர் ஊடாகத்தான் அனுப்பி வைக்க வேணும் என்று சொல்லப்பட்டது. ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பாக மேன்முறையீடுகள், ஒழுக்காற்று நடவடிக்கை சம்பந்தமா எங்களுக்கு தெரியும் 48வது அத்தியாயத்தில் அதுல இருக்கிறதன்படி, அதாவது எங்களுக்கு தெரியும் அது திணைக்கள தலைவர் ஊடாக ஒழுக்காற்று அதிகாரியின் ஊடாகத்தான் மேன்முறையீடு என்று அனுப்ப வேணும். சரிதானே? அப்ப அதுல இருக்கிற ஏற்பாடுகளின் படி அது நாங்கள் அதை பார்ப்போம் தானே, அதில் விரிவா பார்ப்போம். அதான் அதுல விசலமா சொல்லப்பட்டிருக்குது. அங்க ஒழுக்காற்று அதிகாரியும் சம்பந்தப்படுவார். அதே மாதிரி நாங்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து அல்லது ஒரு அலுவலர் தனிப்பட்ட
முதல் நாங்க பார்த்தது உத்தியோகபூர்வமானது, அதான மேன்முறையீடுகள் மனக்குறைகள்னு பார்த்தோம். அப்ப ஒன்று பொதுமக்கள்கிட்ட இருந்தோ அல்லது தனிப்பட்ட முறையில ஒரு அரசாங்க அலுவலர்கிட்ட இருந்தோ முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றால், தனிப்பட்ட முறையில் என்றால் அவற்றை பிரைவேட் கெப்பாசிட்டி, அவற்றை தனி அதாவது அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டது இல்லை, இங்க இடமாற்றம் பிஓபி சேவன் அது சம்பந்தமா இல்லை, அவற்றை தனிப்பட்ட ஏதோ ஒரு முறைப்பாடுகள் அவற்றை காணிக்கு உறுதி கொடுக்கல, அவர் சாதாரண பிரஜைன்ற ரீதியில அப்படியான முறைப்பாடுகள் அல்லது பொதுமக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற முறைப்பாடுகள், அப்படி எழுத்திலான முறைப்பாடுகள் அல்லது மனுக்கள் பெற்றுக்கொள்ளப்படல அதுக்கென்று சில விதிகள் இங்கே சொல்லப்பட்டது, இது கேட்கப்படலாமினா. அப்போ ஒரு முறைப்பாடுகளை முன்வைக்கல அதுக்குரிய அதுல நாங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயம், அல்லது எங்களுக்கு கிடைக்கல நாங்க எப்படி கவனம் செலுத்த அப்படின்னு கேட்கலாம். இதுல சொல்லப்பட்ட விடயங்களை பார்த்தோம்னா அப்ப என்னென்ன விதிகள் என்றது சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அது கையெழுத்திலேயோ தட்டெழுத்திலேயோ அச்சிலேயோ இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், ஆனால் தெளிவாக இருக்க வேணும். கையெழுத்தென்றால் விளங்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும், இல்லாட்டி பிரயோசனம் இல்லை தானே, என்ன எழுதி இருக்கிறாரு. அப்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேணும். கையால மனு ஒன்று எழுதப்பட்டால் அது மனு செய்கிறவருடைய கையெழுத்தா இருக்க வேணும். சரிதானே, யார் அந்த முறைப்பாட்டை செய்கிறாரோ அவருடைய கையெழுத்தாக இருக்க வேணும். அப்படி அவற்றை கையெழுத்து இல்ல வேறொரு ஆளை கொண்டு இப்ப அவர் எழுத முடியாட்டியோ இல்லாட்டி அவற்றை கையெழுத்து தெளிவில்லையோ வேறொரு ஆளை கொண்டு எழுதுறாரா இருந்தால், சரியா, இதெல்லாம் நடைமுறையில சில நேரங்கள் நாங்கள் கவனிக்கிற விடயங்கள் இல்லை, சரியா, வேறொரு ஆள் கையெழுத்தா இருந்தால் சரிதானே, அப்ப அதுல வந்து அந்த விடயம் கண்டிப்பாக குறிக்கப்பட வேணும். மனுச்செய்வரது கையெழுத்தாக இல்லாவிட்டால் அதை தயாரிப்பவருடைய கையொப்பம், யார் அதை தயாரிக்கிறார் என்று அவருடைய கையொப்பம் தெளிவான எழுத்துக்கள்ல அவர் தெளிவான எழுத்துக்கள் அதை எழுதுறதோட மனுதாருடைய கையொப்பம் அல்லது பெருவிரல் அடையாளம் இருக்கணும், அதை தயாரிச்சவர் அவற்றை கையொப்பம் இருக்கணும். சரிதானே, இல்லாட்டி அவர் யார் முறைப்பாடு செய்யறாரோ அவர் தன்னுடைய கையால் எழுதவர். அப்ப இன்னொரு ஆள் ஒரு மனுவை எழுதிக்கல என்ன நிபந்தனை என்றதை பாருங்க. எந்த மனுவா எந்த விதமான மனுவாக இருந்தாலும் அல்லது முறைப்பாடா இருந்தாலும் அல்லது கோரிக்கையா இருந்தாலும் மனுதாரர்கிட்ட முழுமையான முகவரி இருக்க வேணும், அல்லது மனுதாரர் முறைப்பாடு செய்யாம வேறொரு ஆள் மனுதாரர் சார்புல வேறொரு ஆள் தான் அதை கையால் எழுதினவரா இருந்தால் மனுதாரர்கிட்ட முகவரியும் அந்த மனுவை எழுதினவற்ற முகவரியும் குறிக்கப்பட வேணும். சரிதானே, அப்ப பாருங்க, ஒருவர் சார்பில் அவரே நேரடியா முறைப்பாட்டை எழுதாம இன்னொரு ஆள் கையால் எழுதுறாரா இருந்தால் அவற்றை கையொப்பம் தெளிவாக இடப்பட வேணும், அவற்றை முகவரி குறிப்பிடப்பட வேணும், மனுதாரர்கிட்ட முகவரியும் குறிப்பிடப்பட வேணும். மனுதாரர் எழுதுறாரா இருந்தால் அவர் தெளிவான கையெழுத்தில் எழுதணும், தன் ஒப்பத்தை இட வேணும், தன்னுடைய முகவரியை தெளிவாக குறிப்பிட வேணும். அப்ப ஒன்றுக்கும் தனித்தனி நிபந்தனை. அப்ப கேள்வி எப்படி வருமானு தெரியும், மனுதாரர் ஒருவர் தானே வரையல என்ன நிபந்தனை, மனுதாரர் ஒருவர் வேறொரு ஆளை கொண்டு எழுதி வைக்கல என்ன நிபந்தனை. சரிதானே, அப்ப அந்த விடயங்கள் இருக்க வேணும். உடைஞ்சு பாருங்க, ஒரு பந்தியா இருக்குது, இதுக்குள்ள பல சிறிய நான் சொல்லிக்கலையே சிறிய சிறிய விடயங்களா சொல்லிக்கொண்டு வரும். இதுதான் பரீட்சைகளுக்கும் வினாவரும் அல்லது மாதிரி வினாத்தாள்கள் நாங்க இதுதான் பார்க்கணும், இப்படித்தான் உடைச்சு பார்க்கணும். சரியா, அப்ப இந்த விடயம் அப்ப நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. பாருங்க, திருப்பியும் நீங்க இதை பாஸ் கேட்கல அப்படி உடைச்சு பாத்தீங்கன்னா விளங்கிடும் உங்களுக்கு. ரைட், ஓகே. அப்ப அப்படி அவர் எழுதினால் என்னென்ன செய்யணும், இவர் இன்னொரு ஆள் எழுதினால் என்னென்ன செய்யணும். ரைட்டா, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எழுத்திலான முறைப்பாடுகள் மனுக்கள் மனுதாரருடைய முக்கியமான முறைப்பாட்டை, சரியா, ஒன்று முதல் கையெழுத்து எப்படி தயாரிக்க வேணும், என்னென்ன விடயங்கள் இருக்க வேணும்னு சொன்னது. அடுத்தது அது என்னத்தை உள்ளடக்கி இருக்க வேணும் என்றால் அவர் என்ன முறைப்பாட்டை சொல்றாரு அந்த முக்கியமான முறைப்பாட்டையும் அது சம்பந்தமான தகவல்களையும் கொண்டிருக்க வேணும். ஒரு விடயத்தை மட்டும் உள்ளடக்கினதா இருக்க வேணும். 1008 விஷயங்களை சொன்னா நடவடிக்கை எடுக்கிறது கிடைச்சல, அது வெவ்வேறு முறைப்பாடுகளா இருக்கணும், வேற வேற விடயம். ஒன்று காணி பிரச்சனையும் எழுதுறாரு, திருப்பி வேறு ஒன்றையும் சம்பந்தம் இல்லாத இன்னொன்றையும் எழுதுறாருன்னு சொல்லி சொன்னால் என்ன வயலுக்கு தண்ணி நீர் பிரச்சனையும் எழுதுறாரு, அது வேற வேற. அப்ப ஒரு விடயத்தை உள்ளடக்கி இருக்க வேணும். பாருங்க, ஒரு மனு ஒன்று செய்யல கையெழுத்து தெளிவா இருக்கணும், கையெழுத்து எழுதுறா இருந்தா அல்லது தட்டச்சில அச்சில இருக்கலாம், அந்த விடயங்கள் பார்க்கலாம். அடுத்தது அது ஒரு விடயத்தை கொண்டிருக்கணும், முக்கியமாவற்ற முறைப்பாட்டையும் அதுக்குரிய நியாயப்பாடுகள் அல்லது வாதங்கள் அது சார்ந்த தகவல்களையும் கொண்டிருக்க வேணும். அதே நேரம் பெறுபவருடைய பதவி பெயருக்கு தான் அனுப்பப்பட வேணும். அரசாங்க அதிபருக்கு எழுதினா அரசாங்க அதிபருடைய பதவி பெயருக்கு தான் எழுதணும். ஒன்னாலும் தனிப்பட்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கலாது, சொந்த முகவரிக்கு அனுப்பி வைக்க கூடாது, பதவி பெயருக்கு அலுவலகத்துக்கு தான் அனுப்பி வைக்க விடும். அதே நேரம் அந்த மனுவில் அவர் என்னத்தை கேட்கிறாருன்னு வேண்டுகோளோட முடியும். சரியா, என்ன அவர் எதிர்பார்க்கிறார், என்ன அவர் கேட்கிறார், அப்ப ஒரு திடமான வேண்டுகோளோட அது முடிய வேணும். அப்ப இது ஒரு பெரிய வினாவாக வரலாம்.
ஒரு மனு ஒன்றை செய்யல என்னென்ன நிபந்தனைகள், என்னென்ன விதிகள், என்னென்ன கவனிக்கணும், இது ரெண்டாவது விதி என்னடா சொல்றோம், அதுக்குள்ள கணக்கு விடயங்கள் ரைட்டா. அப்ப அந்த விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க, பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல பார்த்துக்கொள்ளுங்க. நான் உடச்சு போட இல்லை, ஈக்கோட்ல இருந்த மாதிரி அப்படியே போட்டுருக்கேன். அந்த விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. எப்ப முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரி, அதான் நீங்க சொன்ன விடயம். எப்ப ஒரு முறைப்பாட்டை நிராகரிக்கலாம், ஏற்றுக்கொள்ளாம உண்டு. எந்த ஒரு பொதுவான முறைப்பாடு, நாங்க ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு மதத்தான் பார்க்கிறோம், பிஓபி சேவனால மதத்தான் பார்க்கிறோம். பொதுவான ஒரு விதி இருக்குது என்னென்றால் 3 மாதங்களுக்குள்ள எந்த ஒரு கட்டளை தொடர்பான முறைப்பாடு என்ன, மேன்முறையீடு என்ன 3 மாதங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ள வேணும். அப்ப 3 மாதத்துக்கு முற்பட்ட கட்டளையா இருந்தால் 3 மாதத்துக்குள்ள அவ்வாறான முறைப்பாடு செய்யாததுக்குரிய திருப்திகரமான காரணம் இருக்கு. அப்படி காரணத்தை காட்டல என்றால் நிராகரிக்கப்படும். 3 மாதத்துக்கு முற்பட்ட கட்டளைகளுக்கு எதிரான முறையீடு தாமதத்துக்கான சரியான காரணத்தை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தை கொண்டு காட்டி அது நிராகரிக்கப்படும். எங்களுக்கு பிஓபியிலே மாத்தான் சொல்லுவோம், ஒழுக்காற்று அதிகாரிக்கு 3 மாதத்துக்குள்ள விண்ணப்பிக்கலாம். ஒழுக்காற்று நடவடிக்கையில மாத்தான் சொல்லுவோம், ஆணைக்குழுவுக்கு 3 மாதத்துக்குள்ள விண்ணப்பிக்கலாம். ஆனால் 3 மாதத்துக்கு மேற்பட்டால் அதுக்கான சரியான காரணம் காணப்பட்டால் 6 மாதங்களுக்குள்ளேயும் ஆணைக்குழு அதை பெற்றுக்கொள்ளலாம் அது சொல்லப்படுது. அப்ப 3 மாதம் தான் பொதுவான ஒரு காலப்பகுதி, அதுக்குள்ள ஒரு மேன்முறையீடு செய்யணும். அப்ப அது சரியான காரணம் இல்லாம 3 மாதத்துக்கு மேல தாமதமானால் நிராகரிக்கப்படலாம். ஒன்று, ஒரு அதிகாரிக்கு அல்லது அவரோட உயர்ந்த அதிகாரிக்கு, பிரதேச செயலாளருக்கு முதலே ஒரு முறைப்பாட்டை செய்து அவர் அதுக்கு முடிவு சொல்லிட்டார், அதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு முறைப்பாடு செய்யறதுல பிரயோசனம் இல்லை. அல்லது அவரோட உயர் அதிகாரிக்கு முறைப்பாடு செய்து அவர் ஒரு முடிவு பதில் சொன்ன பிறகு அவரோட கீழே இருக்கிற ஒரு ஆளுக்கு திருப்பி முறைப்பாடு செய்து பிரயோசனம் இல்லை. அப்ப அதே அதிகாரிக்கு அல்லது உயர் அதிகாரிக்கு முன்பு இப்படியான மேன்முறையீடு செய்யப்பட்டு அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் திருப்பி செய்யலாது, திருப்பி செய்தால் நிராகரிக்கப்படும். ஆனாலும் அது பரிசீலிக்கக்கூடிய சந்தர்ப்பம்னு சொல்லியிருக்கு. மனுவை ஏற்கிற அதிகாரி அந்த மனு யாருக்கு செய்யப்படுதோ திருப்பி அப்படியான காரணத்துக்காண்டாலும் முன்னே தீர்மானத்துல பாதிப்பு செலுத்தக்கூடிய ஏதாவது புதிய சான்றுகள் அந்த மனுவுல சொல்லி இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது முதல் சொன்ன அதே விடயம் தான் அதுக்கு முதலே முடிவு சொல்லியாச்சு, அப்புறம் திருப்பி அவர் மனு போட்டுக் கொண்டிருக்க, அதுக்கு பரிசீலிச்சு கொண்டிருக்கிறது ரைட் தானே. அப்ப ஒரு விடயம் என்னென்றால் அதே அதிகாரிக்கு அல்லது அவரோட உயர்ந்த அதிகாரிக்கு செய்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் புதிய மனுவை பரிசீலிக்கிறது தேவையான புதிய விடயங்கள் சான்றுகள் இருக்குன்னு அவர் திருப்திப்பட்டாலே தவிர மற்றபடி நிராகரிக்கும். ஆனால் அப்படி ஒரு புதிய சான்றுகள் இருந்தாலும் அதே அந்த முந்தியே அவர் சொல்லாம இருந்தவர்ன்றதுக்கும் திருப்தியான காரணம் இருக்க வேணும். இல்லாட்டி முதலே சொல்லிக்கலாம் தானே, அதுக்கான திருப்தியான காரணம் இருக்குது, உண்மையிலேயே அந்த முடிவு மாற வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் வெளிப்பட்டிருக்குது என்று கருதினால் அந்த மனுவை திருப்பி பரிசீலிக்கலாம். அடுத்தது 3வது நிராகரிக்கப்படுற சந்தர்ப்பம், ஒரு சட்டத்துல யாருக்கு மேன்முறையீடு செய்யணும் என்ன செய்யணும் என்று தெளிவா சொல்லியிருந்தால் அதை விட வேறு ஆட்களுக்கு செய்யற முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப ஒரு சட்டம் சொல்லி இருக்குது, இந்த சட்டத்தின்படி இது தொடர்பான பிணக்குகள் எல்லாமே இன்னாருக்கு தான் செய்யப்பட வேணும், அமைச்சருக்கு தான் செய்யப்பட வேணும் என்று சொல்லியிருந்தால் அதை பிரதேச செயலாளருக்கு செய்தால் அவர் ஏற்றுக்கொள்ளலாதான். அல்லது நீதிமன்றத்திலான அதுக்கு தீர்வு காணணும்னு சொல்லியிருந்தால் அதை ஒரு அரசு அதிகாரிக்கு செய்து முடிவு காணலாதானே. எனவே சட்டத்துல அல்லது ஒழுங்கு விதிகள் ஏற்பாடுகள்ல வேறொரு அதிகாரிக்கு செய்ய வேணும் என்று சொல்லி இருந்தாலோ அல்லது அதுதான் இறுதியானது என்று பிரகடனப்படுத்தின ஒரு தீர்ப்புக்கும் மேன்முறையீடு இல்லை, அதான் முற்றும் முடிவுமானது, அதுக்கு மேல மேன்முறையீடு இல்லை என்று சொல்லி இருக்கிற ஒரு விடயம் என்றாலும் அது தொடர்பான அதுக்கு பிறகு திருப்பி செய்யறது ஏற்றுக்கொள்ளலாதானே. ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டது தானே என்றதான் அந்த விடயம். சரியா. அடுத்த 4வது பாத்தீங்கன்னா அதான் சட்டம் வேறு வகையில அதான் முதலே சொல்லிட்டேன். அதனால அது விடயம் சட்டம் சொல்லி இருக்குது யாரும் அதுக்கு தீர்வு காண வேணும், அதை விட்டுட்டு வேறு ஆட்களுக்கு சொன்னால் முறைப்பாடு செய்து பிரியோசனம் இல்லை தான், அது நிராகரிக்கப்பட வேணும். அடுத்தது 5வது, அரசாங்கம் அல்லது அரசு அலுவலர் தனது பதவியின் காரணத்தால கட்சிக்காரராக இல்லாத சந்தர்ப்பத்துல சிவில் வழக்கின்ற தீர்ப்பு அல்லது கட்டளைகளுக்கு எதிராக கிடைக்கிற முறைப்பாடுகள். ஏண்டா அரசாங்கமோ அரசாங்க அலுவலர்களோ சம்பந்தம் இல்லாத சிவில் வழக்குக்கு எதிராக முறைப்பாட்டை இஞ்சி செய்து பிரயோசனம் இல்லை தானே. ஆனா அவர்கள் சம்பந்தம் இருந்தால் அது சம்பந்தமா பரிசீலிக்கலாம். அடுத்த நீதிமன்ற நடவடிக்கையில தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுற ஒரு விடயம் சம்பந்தமா, ஏன்னா நீதிமன்றத்தில் இருக்கீங்கள அதுன்ற தீர்ப்பு எதிர்பார்க்கப்படுற சந்தர்ப்பத்துல அதுக்கு பிறகு மிச்ச நடவடிக்கை, அப்ப அதை பிறகு ஒரு அதிகார கூடம் அதை பரிசீலிக்க முடியாது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல அதே மாதிரி அந்த கோரிக்கைகள் தெளிவில்லாம முதல்ல நாங்க பார்த்த விஷயம் அல்லது அறிவுக்கு புலப்படாம என்ன கேட்கிறாரே விளங்குது இல்லை, தகுதியற்ற மொழி நடையில இருந்தால் அது நிராகரிக்கப்படும். உரிய திணைக்கள தலைவருக்கு செய்யாம நேரடியா செயலாளருக்கு செய்யப்பட்டார்,
அதாவது அங்க வந்து எங்களுடைய தொடர்பாடல் படிமுறை பின்பற்றப்படையில என்னால் அப்ப திணைக்கள தலைவருக்கு செய்யாம அவற்றை முடிவுக்கு பிறகங்களை குணப்படவில்லை அல்லது நேரடியாகவே செயலாளருக்கு செய்தால் முதல் திணைக்கள தலைவருக்கு தான் எதுக்கும் தீர்வு காணவும் அப்ப அது அப்படியானது நிராகரிக்கப்படலாம். அப்ப இது நிராகரிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் அப்ப இங்க பாத்தீங்கன்னா கணக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப இதுல வந்து ஓரளவுக்கு ஈக்குவட்ல இருக்கிறத விட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ல விளங்கக்கூடிய மாதிரி இதை நீங்க என்ன செய்யணும்னா எட்டு இருக்குதுன்னுட்டு ஒரு சொல்லு 2 சொல்லுல குறிச்சு வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கீங்க. அதை ஞாபகம் வந்தால் இது எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் வடிவா மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் பிரிச்சு நெட்டி முளக்கி எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அரசியல் அமைப்புல ஜனாதிபதி என்னத்துக்கு தீர்வு காண வேணும் என்று அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற விடயங்கள் சம்பந்தமான மனுக்கள் அவருக்கு அனுப்பப்பட்டால் தான் அதுக்கு அவர் தீர்வு காணுவார். ஏனைய அமைச்சர்களுக்குரிய விடிய பகுதி என்றால் அந்த அமைச்சர்களுக்கு தான் அதை அனுப்பி வைப்பார். சாதாரணமா விளங்கின விஷயம். அவசரமான விரைவில் கவனிக்க வேண்டிய விடயம் தவிர்ந்து மனு அனுப்பி 10 நாளுக்குள்ள திருப்பி அதை சம்பந்தமா கவனத்தை ஈர்த்து ஒரு கடிதம் அனுப்பினால் அதை பற்றி கருத்திலேயே கொள்ள தேவையில்லை. 10 நாளைக்கு பிறகு என்றால் கருத்தில் எடுக்கலாம். அவசரமான விடயம் என்றால் அதுக்குள்ளேயும் கருத்தில் எடுக்கலாம். இதுல நாட்கள் வருது எல்லாம் முக்கியம் இல்லாத விடயங்கள் போல தோன்றும். நான் பொதுவாக IB எக்ஸாம் அதுதான் இது எல்லாமே கதைக்க மாட்டேன். ஆனால் இதுல ஒரு எத்தனை நாட்களுக்குள்ள அனுப்பப்படுற கவன ஈர்ப்பு நிராகரிக்கப்படலாம். 10 நாட்களுக்குள்ள, ஒரு வாரத்துக்குள்ள, ஒரு மாதத்துக்குள்ள, 3 மாதத்துக்குள்ள மல்டிபிள் சாய்ஸ் உருவாக்கலாம். ஆனபடியால் போட்டி பரீட்சைன்றது ஒவ்வொன்றையும் கிரகிச்சுக்கலாங்க. அப்ப சும்மா ஒன்றுக்கு 2 தரம் வாய்ச்சி அதை மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா அது நிற்கும். அப்ப 10 நாளுக்குள்ள கவனத்தை ஈர்க்கிற கவன ஈர்ப்பு கடிதங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக அவசரமான சந்தர்ப்பம் தவிர சட்டத்தின் மூலம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு முறைமை ஒன்று இருந்தால் அந்த முறைமையின்படிதான் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேணும். அப்புறம் இதுல இருக்கிற ஏற்பாடு எப்பயுமே தாவண விதிக்கோவைன்றது துணை சட்டம் தானே, சட்டங்களை மிஞ்சி வராது. எனவே சட்டத்துல ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தால் இப்படித்தான் இதுக்கு முறைப்பாடு சமர்ப்பிக்கணும் என்றால் அதுதான் மேலோங்கி நிற்கும். அப்ப இந்த விதிகள் அதை மேலோங்கிறதா கருத தேவையில்லை, கருத முடியாது. சரிதானே? அப்ப சட்டம் சொல்லியிருந்தார். இப்ப இந்த விடயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பதிவேடுகளும் மீளாய்வுகளும் இதான் நான் சொன்ன ஏற்கனவே காய்ச்ச விடயம். அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை, சும்மா பாருங்க. நாட்பதிவேடுகள் மீளாய்வுகள் என்றதான் நாங்கள் இப்ப செய்யறோம். இந்த டைரி எக்ஸாக்ட் அதுகள் உண்மையா அப்படி இல்லை. ஒரு நாளும் நடந்த அந்த டைரி குறிக்க வேணும். அப்ப அதுல வந்து 2 பக்கத்திலையும் தட்டச்சிட வேணும், பந்திகள் இலக்கமிடப்பட வேணும், இதுக்கும் பந்தி இலக்கமிடப்பட வேணும், அதெல்லாம் பேணப்பட வேணும். முந்தி பாத்தீங்கன்னா அரசாங்க அதிபர்களுடைய ஜேர்னல் என்றது காலங்காலமா புத்தகம் மாதிரி கட்டி வச்சு பண்ற காலங்கள் இருந்தது. பழைய அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இருந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்ஸ் ஜேர்னலே இன்னும் இருக்கு. ஒரு நாளும் என்ன நடந்தது, என்னென்ன விடயங்கள், என்ன சம்பவங்கள் நடந்ததுன்றதை அவர்கள் எழுதி வச்சிருந்தது. எல்லாம் அது எல்லாம் அறிவி போயிட்டுது, ஆனால் இருக்குது நடைமுறை. சரியா? அப்ப நாட்பதிவேடுகள் மற்றது மீளாய்வுகள் என்ற அவர்களுடைய பரிசீலனைகள் இதுகள் எல்லாம் 2 பக்கங்களையும் தட்டச்சிட்டு பந்திகள் இலக்கமிட்டு வச்சிருக்க வேணும். சில மாவட்ட செயலகங்கள்ல இன்னும் இருக்கு பழைய அரசாங்க அதிபர்களுடைய ஜேர்னல்கள். மியூசியத்துல இந்த இதுல இருக்குது. சரி, என்ன தேசிய சுவடி கூட காப்பகத்துல எல்லாம். அடுத்தது செய்த வேலைகளின் பதிவாகத்தான் அது இருக்க வேணும். அண்டை என்ன செய்து இருக்கணுமே தவிர மற்றபடி அவன் அபிப்பிராயம் வேறாங்கள அருள பிள்ளை அது இதுன்ற அறிக்கை அல்ல. அது வேற. இது வந்து என்னென்ன நடந்தது, என்ன செய்யப்பட்டதுன்ற ஒரு பதிவாகத்தான் இருக்க வேணும். சரிதான? மற்றவர்களை குற்றம் சுமத்துறதுக்காகவோ அல்லது சாதாரணமா கடித தொடர்புல சொல்ற விடயங்களை அதுல சொல்றதோ அதுல இல்லை. அது நடந்தது என்னன்றது அது ஒரு வரலாற்று ஆவணம். இந்த வரலாற்றுல எப்படி நடந்திருக்குதுன்றதுக்காக. சரிதானே? அப்ப அதுக்காக பயன்படுத்தக்கூடாது. காலத்துக்கு காலம் ஒன்றாக சேர்த்து கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட வேணும். இந்த விதிக்கமையை தான் முந்தைய அரசாங்க அதிபர்கள் அது செய்தது. இப்ப நாங்கள் அது ஒன்றுமே செய்யறது இல்லை. ஆனால் இதுதான் நாங்கள் பிறகு பார்த்தோம்னு சொன்னா அழிக்கக்கூடாத ஆவணங்கள் என்றதுக்குள்ளேயும் வருது. சரிதானே? அப்ப இந்த விடயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த விடயத்தோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்வோம். ஒரு நாள் கொஞ்சம் கணக்கோட போக நாங்கள் கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போவோம் டைமையும் அல்லது எக்ஸ்ட்ரா வகுப்புலையும். தொடக்கத்துல கொஞ்சம் என்னடா கோமப் தானே, சரி ஒரேடியா பார்த்தா சில நேரம் கொஞ்சம் பிரச்சனையா போயிடும். ஓகே, இன்றைய வகுப்பு நாங்கள் இதோட நிறைப்போம்.